வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வெல்கம் டு டாக்டர் கனவு பேட்ச். ஸோ நம்ம இந்த நியூ இயர்லேருந்து எப்படியாவது மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம், ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இனிமேல் நீங்கள் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். எல்லாமே இனிமேல் வரக்கூடிய எல்லா கிளாஸுமே நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும். நம்ம என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க தேவையோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக எதையும் நம்ம பார்க்க போகிறதில்ல. சரியா? ரைட்? என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஆடிபிளாக இருக்கா? எஸ், வெல்கம் வெல்கம் டு ஆல். வணக்கம் வணக்கம். எஸ், குட் ஈவினிங். வாய்ஸ் லவுடாக இருக்கா? கிளியராக இருக்கா? எதுவும் நாய்ஸ் இல்லைல்ல? போகலாமா? டாபிக் போயிடலாமா? காய்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வேறு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக தான் இந்த கிளாஸ், இந்த பேட்ச் எல்லாமே கம்ப்ளீட்டாக டீமாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபிசிக்ஸு, பயோ அண்டு கெமிஸ்ட்ரிக்கு நீட் எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். அவங்க நிறைய பேர் நல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணணும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இன்னும் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை, இன்னும் ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சார், இன்னும் நாங்கள் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணலை, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஸோ எனிவே அதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் ப்ராப்பராக நாங்கள் என்னென்ன கிளாஸில் சொல்கிறோமோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு பீரியாடிக்காக டெஸ்ட் எழுதிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமு கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். மேக்ஸிமம் மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக எஃபோர்ட் நிறைய போடணும். அது ரொம்ப 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 முக்கியம். இது வரைக்கும் நீங்கள் எப்படி எஃபோர்ட் போட்டிங்களோ அது வேறு. இனிமேல் நீங்கள் அந்த ரொம்ப ஷார்ட் டூரேஷனில் நம்ம இருக்கிறோம். ஸோ எஃபோர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். சரியா? ரைட். ஐ எம் வெரி ஹாப்பி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க இன்றைக்கி. எஸ், அட்ஜஸ்ட் த போர்டு. போர்டு கிராஸாக இருக்கா? ஓகே. ஸோ ரொம்ப நாளாக ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டே இருந்தாங்க, சார் எப்போ சார் இந்த ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? ரொம்ப ட்ரையாக இருக்குது சார், ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டாக இருக்குது அந்த சாப்டர். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸாவது கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் அது வந்து போர்டு எக்ஸாம் அப்படின்றதுனால நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை. பட் 11th ஃபிசிக்ஸை நாங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்கூல்லையும் சரியாக படிக்கல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தாலும் அது அப்புறம் படிச்சிக்கலாம்னு ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இந்த செஷனில் நான் ஃபஸ்ட்டில் எது சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி நான் 12th உங்களுக்கு கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சிருக்கோம். 11th நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ஒர்க் எனர்ஜி பவர், பிகாஸ் உங்களுடைய டிமாண்டுக்காக தான். ஓகே, ரைட். போர்டு இப்போ கரெக்டாக இருக்கா கைஸ்? ரைட், போகலாமா? இப்போ கிளியரா? போர்டு ஓகேவா? எஸ், குட், டன். சரி வாங்க டாபிக்கு போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த சாப்டருடைய மெயின் தீம் ஃபஸ்ட்டு என்னன்றது நான் உங்களுக்கு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம என்ன படிக்க போகிறோன்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சாதான் நம்ம இந்த சாப்டரில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, இது எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நான் ஆல்ரெடி உங்களுக்கு கைனமேட்டிக்ஸ் நடத்தும் போது ஒரு இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருந்தேன். கைனமேட்டிக்ஸ் அந்த டாப்பிக்கில் நம்ம எதை கன்சிடர் பண்ண மாட்டோம்? ஃபோர்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். கைனமேட்டிக்ஸ் சாப்டரில் எங்கேயுமே என்ன இன்வால்வ் ஆகிருக்காது? ஃபோர்ஸு இன்வால்வ் ஆகிருக்காது. ஆக்சிலரேஷன், இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த 4 காம்பனெண்ட் தான் பிரைமரி அங்கே இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபோர்ஸ் எதில் இன்வால்வ் ஆகிருக்காது? கைனமேட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகிருக்காது. அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டரில் நமக்கு என்ன வரும்? ஃபோர்ஸ் வரும். ஃபோர்ஸ்னால என்னென்ன இம்பேக்ட் கிரியேட் ஆகுது, அதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா, தென் அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா. இதுதான் சாப்டர் அந்த லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்கும். ஓகே, கான்செப்ட் மெயினாக ப்ரைமரியாக. ஓகே, ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம், அதனால் கிரியேட் ஆன இம்பேக்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு என்ன ஆகுது? டிஸ்பிளேஸ் ஆகுது.
ஸோ அந்த ஃபோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எது, நமக்கு அந்த ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ஒரு ஆப்ஜெக்ட் நான் இப்போ இங்கேருந்து இதை எடுத்து இங்கே மூவ் பண்ணி வைக்கணும்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அந்த ஃபோர்ஸை கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து ஒரு எனர்ஜி நான் கொடுக்கணும். ஸோ எனர்ஜி கொடுத்தா தான் என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட்டு டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா இங்கே நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்னா ஒர்க்கு. ஃபிசிக்ஸில் ஒர்க்குனா என்னன்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எனர்ஜி, அதில் பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்ன, கைனடிக் எனர்ஜினா என்ன, தென் பவர், பவர்னா என்ன, லாஸ்ட் ஹெட்டிங் வந்து கொல்யூஷன். இதுதான் ஆக்சுவலாக நம்மளுடைய மெயின் ஹெட்டிங். நம்ம நீட் சிலபஸில் அதான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சிலபஸ் நமக்கு இதில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது வந்து நீட் சிலபஸ், ஓகேவா, ஒர்க் எனர்ஜி பவருடைய சிலபஸ். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை ஏ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்டு வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால கால்குலேட் ஒர்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது நடக்கக்கூடிய ஒர்க்கை வந்து ஹவு டு கால்குலேட். அண்டு வேரியபிள் ஃபோர்ஸ், இஃப் த ஃபோர்ஸ் இஸ் சேஞ்சிங் கண்டினியூஸ்லி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் இருந்ததுன்னா ஹவு டு கால்குலேட் த ஒர்க் டன் ஃபார் தட் கேஸ். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங். தென் கைனெட்டிக் அண்டு பொட்டென்ஷியல் எனர்ஜிஸ். கைனெட்டிக் எனர்ஜினா என்ன, பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்ன, வாட் ஆர் த மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன், அதில் என்ன இன்வால்வ் ஆகுது. தென் ஒர்க் எனர்ஜி தேரம், இதில் ஸ்பெஷலாக வரக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி தேரம். தென் லாஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்கும், பவர். ஓகே, தென் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி ஸ்ப்ரிங், கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸ்ப்ரிங்கோடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம். தென் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா என்ன, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மெக்கானிக்கல் எனர்ஜினா அதோட மீனிங் என்ன, கன்சர்வேஷன் லா எப்படி ஒபே ஆகுது, அது எப்படி நம்ம மேக்ஸ் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம், இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தென் மோஷன் இன் ஏ வெர்டிக்கல் சர்க்கிள். ஜென்ரலாக நம்ம இதுக்கு முன்னாடி படித்த சர்க்கிள் எல்லாமே ஹரிசாண்டல் சர்க்கிள். ஸோ நீங்கள் ஒரு கயிறில் வந்து ஒரு பால் வந்து கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி சுற்றுறீங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மோஷன் வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் கிடையாது, கரெக்டாக அது ஹரிசாண்டல் மோஷன் இப்படி இருக்கும். வெர்டிக்கல்னால் நீங்கள் இப்படி சுற்றும் போது என்ன நடக்கும், இந்த மாதிரி வெர்டிக்கலாக சுற்றணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் என்ன வெலாசிட்டி கொடுத்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் மோஷனை ஃபார்ம் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இவ்வளோ, நீங்கள் எல்லா ஸ்பீட்லையும் என்ன ஆகாது, கம்ப்ளீட் சர்க்கிள் ஒரு ஃபார்ம் ஆகாது. நீங்கள் ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் போய்ட்டு ரிட்டர்ன் வந்துடும். அப்போ மினிமம் எவ்வளோ வெலாசிட்டியில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் வெர்டிக்கல் சர்க்கிள் மோஷனை ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கான மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன் இது எல்லாமே நம்ம அதில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, தென் லாஸ்ட்டு கொல்யூஷன், 1 டைமென்ஷனல் அண்டு 2 டைமென்ஷனல் கொல்யூஷன். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி எல்லாமே என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கறதுனால ரொம்ப தேரியெல்லாம் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஹெட்டிங், அதுக்கான முக்கியமான கண்டென்ட்டு, ஃபார்முலா, மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன், அதை ப்ராப்ளம் எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இதை மட்டும் தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, ரைட், போகலாமா? எஸ். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ஒர்க். ஸோ இந்த வேர்டு வந்து காமனாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு இதுதான், கரெக்டாக. ஆஃபீஸ் போகணும், ஒர்க்குக்கு போகணும், படித்து முடிச்சு என்ன பண்ண போகிறீங்க, வேலைக்கு போகணும், ஒர்க் பண்ணணும். ஸோ இட்ஸ் எ காமன் வேர்டு. பட் ஃபிசிக்ஸில் ஒர்க்குன்ற டேர்முடைய மீனிங் என்ன, அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும், அதாவது டிஸ்பிளேஸ் ஆகணும். ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா அங்கே ஒர்க் நடந்திருக்கு. சொல்கிறது புரியுதா? ஃபோர்ஸ் கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கலைன்னா அங்கே ஒர்க்கு இல்லைன்னு அர்த்தம். கிளியரா? ஸோ ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருந்தா தட் இஸ் கால்டு ஒர்க் டன். அது எப்படி மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன் இங்கே கொண்டு வர போகிறோம் அப்படின்றதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, காட் இட்? ரைட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை இமேஜின் பண்ணிக்குவாங்க, சரியா? இது வந்து ஒரு பிளாக், எனி ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ரோப்பை வச்சு நான் இழுக்க போகிறேன். ஸோ இந்த பக்கம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன் இமேஜின் பண்ண முடியுதா? லைக் இந்த மாதிரி பிடிச்சி எடுக்கிறேன், இப்படி கிராஸில். ஸோ நான் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் எஃபெக்டார், நான் கொடுக்குற ஃபோர்ஸோட டைரெக்ஷன். இதனுடைய மாஸ் வந்து லைக் எம் அப்படின்னு எடுத்துப்போம். அந்த பிளாக் ஏதோ ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த பிளாக் வந்து நான் கொடுத்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து டிஸ்பிளேஸ் ஆகுது,
எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா லைக் சம் டிஸ்டன்ஸ் கொடுத்த ஃபோர்ஸ்னால என்ன நடந்திருக்குன்னா இவ்வளோ தூரம் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ இது நான் ரெஃபரன்ஸுக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் டு அனதர் சென்டர் பாயிண்ட் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ். எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் டி யூஸ் பண்ணலாம், எஸ் யூஸ் பண்ணலாம், நோ இஷ்யூ. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் தான் அது. ஸோ ஜென்ரலாக எஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் வி ஹாவ் டு யூஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டினே யூஸ் பண்ணிப்போம். ஸோ எஃப்டி காஸ் தீட்டா நம்ம பார்த்து யூஸ் பண்ணுவோம், அதர்வைஸ் எஃப்எஸ் காஸ் தீட்டா ஒர்க் டனுக்கு. ஸோ போத் ஆர் சேம் மீனிங். ஃபைனலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டி எஸ்னாலும் இங்கே டினாலும் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்காக தான். ஸோ அது ஃபிக்ஸடாக இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அது சம்டைம்ஸ் கொஷினில் எஸ்ஸும் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் டியும் கொடுப்பாங்க. நம்ம கன்வீனியண்ட்டாக எது வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? இங்கேருந்து இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிருக்குன்னா கொடுத்த ஃபோர்ஸ்னாலே இவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஃபோர்ஸ் கொடுத்ததுனால இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிருக்கு, இங்கேருந்து இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னா தென் வி ஹாவ் டு கால்குலேட் ஒர்க். ஓகேவா? ஸோ அந்த ஒர்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, இப்போ நான் கொடுத்த ஃபோர்ஸு கிராஸில் கொடுத்துருக்குறேன், கரெக்ட்? ஆனால் ஆப்ஜெக்டோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷன் நடந்திருக்கு? ஹரிசாண்டல் டைரக்ஷனில். வெர்டிக்கல் டைரக்ஷன் எங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த கேஸ் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ. கரெக்ட் தானே? டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் தானே நடந்திருக்கு நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்னால, கரெக்ட்? அப்போது நான் கொடுத்த என்டையர் ஃபோர்ஸும் எந்த டைரக்ஷன் இங்கே ஆக்ட் ஆகிருக்காது. கிராஸில் கொடுக்கும்போது என்டையர் ஃபோர்ஸும் ஹரிசாண்டல் டைரக்ஷன் ஆக்ட் ஆகிருக்காது. நீங்கள் கிராஸில் இழுக்கும்போது, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இழுக்கும்போது கேஸ் வேறு, கிராஸில் இழுக்கும்போது கேஸ் வேறு. கிராஸில் இழுக்கும்போது ஃபோர்ஸ் என்ன ஆகிடும், ரெண்டாக டிவைட் ஆகிடும், எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ். எக்ஸாக்டாக நீங்கள் ஹரிசாண்டலாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு என்டையர் ஃபோர்ஸ் எதில் கான்ட்ரிபியூட் ஆகும், அந்த பிளாக்ல கான்ட்ரிபியூட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இங்கிருந்து இவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆனதுக்கான காரணம் நான் கொடுத்த ஃபோர்ஸ் தான். ஆனால் நான் ஹரிசாண்டலாக இருக்கல, கிராஸில் இருக்கிற சம் ஆங்கிள் இன்னும் தீட்டா அப்படின்ற ஆங்கிள் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த டைரக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். டியூ டு அந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னால மட்டும்தான் என்ன நடந்திருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு தட் பாயிண்ட். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஓகே, ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு parallelogram law of addition formula யூஸ் பண்ண போகிறோம். ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் parallelogram law of addition? parallelogram law of addition என்ன ஞாபகம் இருக்கா? கரெக்டா? ஸோ இது வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, நான் இதை கட் பண்ணி இப்போ நான் தனியாக இங்கே எடுத்துருக்கிறேன். parallelogram law of addition, அதாவது வெக்டார் ப்ராப்பர்ட்டி. இதை எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு parallelogram என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும். கரெக்டா? இது ரிசல்டன்ட், இந்த வெக்டார் வந்து ரிசல்டன்ட் வெக்டார். இதுதான் ஆக்சுவலாக என்னது, ஆங்கிள் தீட்டா. கிளியர்? ஸோ இது வந்து இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நீங்கள் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே எஃப் காஸ் தீட்டா. வெர்டிக்கல் இந்த ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், எஃப் சைன் தீட்டா. சொல்கிறது புரியுதா? எஃப் காஸ் தீட்டான்றது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நீங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா இந்த கேஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் ஃபைனலாக கிடைக்கும் அப்படின்னா எஃப் காஸ் தீட்டா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், எஃப் சைன் தீட்டா ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த கேஸில் நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் இதுதான், ஆங்கிள் தீட்டா. இது நான் கொடுத்த ஃபோர்ஸ்னால டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஹரிசாண்டல் டைரக்ஷன் நடந்திருக்கு. என்டையர் ஃபோர்ஸ் இதில் கான்ட்ரிபியூட் ஆகலை, ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் கான்ட்ரிபியூட் ஆகிருக்கோ அதனால் மட்டும்தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. தட் ஃபோர்ஸ் ஃபார்முலா எஃப் எதுக்கு ஈக்குவல் இந்த கேஸ் ஹரிசாண்டலில், எஃப் காஸ் தீட்டா, எஃப் காஸ் தீட்டா. ஸோ ஒர்க் டன் அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். work done or work W equal to force into displacement. இதுதான் அதனுடைய definition, force into displacement. define work done அப்படின்னா என்ன மீனிங், நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, தட் இஸ் ஒர்க் டன்.
இந்த கேஸில் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன ஃபோர்ஸ் ஆக்சுவலாக ஆக்ட் ஆயிருக்கு? எஃப் காஸ் தீட்டா, கரெக்டா? ஸோ இங்கே ஆக்ட் ஆன ஃபோர்ஸ் என்னது? எஃப் காஸ் தீட்டா. டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ போயிருக்கு? எஸ். ஸோ நான் கொடுத்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன், ஆனால் இதில் ஆக்ட் ஆன ஃபோர்ஸ் எஃப் காஸ் தீட்டா மட்டும்தான். ஸோ எஃப் காஸ் தீட்டானால இந்த பிளேஸ்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எஸ். ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் ஃபோர்ஸ். இந்த கேஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ். சிம்பிளி வி கேன் ரைட் எஃப்எஸ் இன்ட்டு காஸ் தீட்டா, தட் இஸ் ஒர்க் டன். ஓகே, force work done equal to force into displacement into cos theta. அந்த cos theta எப்படி வந்ததுன்றதுக்கு தான் இப்போ நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன். ஏன் cos theta உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்றதுக்கான ரீசன் தான் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால நடந்த அந்த சேஞ்சஸ். ஓகேவா? கிளியர்? ஸோ இது வந்து மேக்னிடியூட் அந்த வெக்டார் ஃபார்மெட் இல்லாமல் எழுதும்போது ஒர்க் டன்னை நீங்கள் வெக்டார் ஃபார்முலா எழுத முடியும். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா என்ன? வாட் இஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்? ஏபி காஸ் தீட்டா. ஞாபகம் இருக்கா? டாட் ப்ராடக்ட் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு காஸ் தீட்டா. ஏன்றது ஒரு வெக்டார், பின்றது ஒரு வெக்டார். டூ வெக்டார்ஸுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்டு டாட் ப்ராடக்ட், அதர்வைஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட். இதுக்கு இன்னொரு நேம் என்ன? ஸ்கேலார் ப்ராடக்ட். டூ வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்த ஆன்சர் எதில் கிடைக்கும்? ஸ்கேலாரில் கிடைக்கும். ஸ்கேலார் என்ன அர்த்தம்? தேர் இஸ் நோ டைரக்ஷன். கிளியர்? ஸோ ஏ வெக்டர் அட் பி வெக்டர் ஏபி காஸ் தீட்டானா அப்போ இந்த ஃபார்மெட்டில் இது இருக்குது. எந்த ஃபார்மெட்டு? ஏபி காஸ் தீட்டா ஃபார்மெட்டில் எது இருக்குது? எஃப்எஸ் காஸ் தீட்டா. ஸோ இதிலிருந்து நீங்கள் இதை எப்படி எழுதலாம்? W ஈக்குவல் டு எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார். இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, நான் இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றி எழுதுகிறேன். திஸ் இஸ் வெக்டார் ஃபார்ம் ஆஃப் ஒர்க் டன். கிளியர்? எஃப் வெக்டாருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் ஒர்க் டன். ஓகே, டாட் ப்ராடக்ட் எடுத்தால் ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸ்கேலாராக தான் இருக்கும். கிளியரா? ஸோ W ஈக்குவல் டு எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார். ஸோ ஒர்க் டனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இதுதான். மேக்னிடியூடு தீட்டா கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? Fs cos theta, force, displacement and theta. If all these three data are given, you have to use this formula. W equal to Fs cos theta. Suppose the vector form of force is given, displacement also given in terms of vector, then find work done means you have to use F vector dot S vector, use dot product formula. Depends on the given data, we have to choose the corresponding formula. சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுதா? ஸோ இதுதான் பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க். கிளியர்? புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஸ்பெஷல் கேசஸ் ஒர்க் டன்ல என்னென்ன கேசஸ், அந்த தீட்டா என்னென்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணும், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பாசிபிள் ரிசல்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஒர்க் டன் வந்து ஒர்க் வந்து பாசிட்டிவாக இருந்தால் என்ன மீனிங் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒர்க்குடைய அந்த டேட்டா வந்து பாசிட்டிவ் அப்படின்னா எப்போ கிடைக்கும் அப்படின்னா the angle between force and displacement less than 90 degree இருந்தா we will get W equal to positive. சொல்றது புரியுதா? என்னன்னா listen. So consider the again another one block. So இந்த பிளாக்கு இங்கே நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் இருக்குது. இது எஃப் வெக்டார், இது எஸ் வெக்டார். the angle between force and displacement தீட்டா, இந்த தீட்டா ஆக்சுவலாக என்னவா இருக்கும்? தீட்டா வந்து less than 90 டிகிரி அப்படின்னா என்ன மீனிங்? 0 to 90 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். 90 விட லெஸ்ஸாக இருக்குன்னு அர்த்தம். 60 டிகிரி 30 டிகிரி இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது W equal to என்னவா கிடைக்கும்? பாசிட்டிவாக கிடைக்கும். ஒர்க் டன் பாசிட்டிவ் அப்படின்னா என்ன மீனிங்? ஒர்க் டன் பாசிட்டிவ் அப்படின்னா அந்த மோஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் இங்கே மூவ் ஆகுது இல்லையா, லைக் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறது அது என்ன பண்ணுது? சப்போர்ட் பண்ணுது. இன்னும் அதிகமாக மூவ் ஆகுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதாவது ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்னும் அதிகமாக்க ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆப்ஜெக்டுடைய மோஷனுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். எப்போ? W பாசிட்டிவாக இருந்தால், ஒர்க் டன் பாசிட்டிவாக இருந்தால். ஸோ அந்த தீட்டா
less than 90 degree. Less than 90 means 0 degree. நம்ம கன்வீனியன்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் என்னது 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி இதுதான் நம்ம அந்த டேபிள் நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டாக ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் சைன் காஸ் டேன் நம்ம யூஸ் பண்ணுறதுல. ஸோ லெஸ் தென் 90 நீங்கள் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது காஸ் 0 நமக்கு என்ன ஆகிடும் 1. காஸ் 30 போடும்போது உங்களுக்கு √3/2 கரெக்டாக காஸ் 45 1/√2 காஸ் 60 1/2 இது எல்லாமே எதில் கிடைக்கும் பாசிட்டிவ் சைனில் தான் கிடைக்கும். கிளியர்? ஸோ ஒர்க் டன் பாசிட்டிவாக இருக்கணும் அந்த ஆங்கிள் ஷுட் பி லெஸ் தென் 90 டிகிரி. புரிஞ்சுதா? ரைட். இதில் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருந்தால் W வந்து மேக்சிமமாக இருக்கும் பாசிட்டிவில். பாசிட்டிவ் சைடில் ஒர்க் டன் மேக்ஸிமம் கிடைக்கணும்னா உங்களுக்கு எப்போ மேக்ஸிமம் கிடைக்கும் தீட்டா 0 போட்டிங்கன்னா காஸ் 0 இஸ் 1. ட்ரிக்னாமெட்ரிக் அந்த டேபிளில் மேக்ஸிமம் வேல்யூ எந்த ஆங்கிள் கிடைக்கும் காசில் 0 டிகிரிக்கு கரெக்ட். காஸ் 0 வேல்யூ 1 ரிமைனிங் எல்லாமே என்னது √3/2 1/√2 1/2 தட் ஆல் ஆர் லெஸ் தென் 1. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஒர்க் டன் நடக்கணும் அப்படின்னா தீட்டா என்னவாக இருக்கணும் 0 டிகிரியாக இருக்கணும். ஸோ அதுக்கு சிம்பிளாக இதில் இந்த கேஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் நீங்கள் கிராஸில் இப்படி இழுக்கிறதுக்கு பதிலாக எக்ஸாக்டாக ஹரிசாண்டலாக பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரோப்பு யூஸ் பண்ணி எக்ஸாக்டாக ஹரிசாண்டலாக இழுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை ஃபாஸ்ட்டாக இழுக்க முடியும். கிராஸில் இழுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நம்ம இன்க்ளைண்டாக இழுக்கிறதுனால என்டையர் ஃபோர்ஸ் அதில் என்ன ஆகலை கான்ட்ரிபியூட் ஆகலை. பார்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸும் ரிமைனிங் பார்ட்டு ஒய் ஆக்சிஸ் என்ன ஆகுது டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. அதனால தான் டோட்டல் ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகலை. தீட்டா 0 டிகிரியாக இருந்தால் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த என்டையர் ஃபோர்ஸும் என்னவா மாறிடும் அதில் கம்ப்ளீட்டாக ஒர்க் டனுக்கான அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். கரெக்டா? ரைட். எஸ் அதுதான் ஒய் ஒன்லி காஸ் தீட்டா நாட் சைன் தீட்டான்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? அதுக்கு ரீசன் நான் முன்னாடி சொன்ன அந்த பாயிண்ட் தான். லிசன் இந்த டைரக்ஷனில் ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது எஃப் சைன் தீட்டான்னு சொன்னேன் இல்லையா? நம்ம கிராஸில் ஃபோர்ஸு கொடுக்குறோம் கரெக்ட். ஃபோர்ஸை நான் கிராஸில் கொடுக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த பக்கம் நடக்குதுன்னு பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த பக்கம் இந்த ஆப்ஜெக்ட் இங்கிருந்து எந்த பக்கம் மூவ் ஆயிருக்கு எந்த பக்கம் மூவ் ஆயிருக்கு அலாங் த டைரக்ஷன் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன் தான் மூவ் ஆயிருக்கு. ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் ஒரு வேளை மூவ் ஆயிருந்தா நான் எந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கணும் எஃப் சைன் தீட்டா. புரியுதா? நான் ஏன் எஃப் காஸ் தீட்டா யூஸ் பண்ணியிருக்கிறேன் பிகாஸ் வாட் நான் யூஸ் பண்ண அந்த ஃபோர்ஸில் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் நடந்திருக்கு. இங்கிருந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு நான் கொடுத்த ஃபோர்ஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. நான் சொல்ல பாயிண்ட் புரியுது. நான் டோட்டலாக கொடுத்த ஃபோர்ஸ் எஃப் ஆனால் என்டையர் ஃபோர்ஸ் இது உள்ள என்ன ஆகலை ஆக்ட் ஆகலை. பார்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. அந்த பார்ட் ஆஃப் த ஃபோர்ஸ்னால தான் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிருக்கும். அந்த பார்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால இந்த டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும்போது அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கும் எஃப் காஸ் தீட்டா இது எஃப் சைன் தீட்டா. டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் நடக்கலை. ஸோ நான் கொடுக்குற ஃபோர்ஸு அதுக்கப்புறம் அதனால் எந்த பக்கம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு தட் இஸ் ஒர்க் டன். ஸோ அதனால தான் என்ன எடுத்துருக்கிறேன் காஸ் தீட்டாவை எடுத்துருக்கிறேன் சைன் தீட்டா எடுக்கலை. தெளிவாக புரியுதா? ஏன்னா நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஆக்சுவலாக கரெக்ட். ஏன் சைன் தீட்டா நம்ம யூஸ் பண்ண மாட்டோன்றதுக்கு சைன் தீட்டா டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கிடையாது. ஸோ இங்கே நான் கொடுத்த ஒர்க்குனால காஸ் தீட்டானால தான் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. இந்த ஃபோர்ஸ்னால தான் இங்கேருந்து இது மூவ் ஆயிருக்கு. அதனால தான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன் காஸ் தீட்டா யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா ஒர்க் டன் W ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுதான் என்னுடைய ஃபார்முலா. நான் கொடுத்த ஃபோர்ஸு அதனால் எந்த பக்கம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே ரைட். திரும்ப இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ண அதே கொஸ்டினா காஸ் தீட்டாவுக்கு ரீசன் சொன்னேன்ல யாருக்காவது திரும்ப புரியல நான் ஃபைனலாக மறுபடியும் சொல்கிறேன். ஃபோர்ஸு கிராஸில் கொடுக்கும்போது ஃபோர்ஸு டிவைட் ஆகுது. ஓகே இந்த ஆக்சிஸில் ஃபோர்ஸ் வந்து எஃப் இன்ட்டு காஸ் தீட்டா பிகாஸ் நான் கிராஸில் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஆங்கிளில் நான் டோட்டல் ஃபோர்ஸ் கொடுக்குறேனோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் என்ன ஆகும் ஃபோர்ஸ் டிவைட் ஆகும். நீங்கள் இந்த டைரக்ஷனில் எக்ஸாக்டாக இழுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டோட்டல் ஃபோர்ஸ் இதில் கான்ட்ரிபியூட் ஆகிட்டு இப்படி வந்திருக்கும். நான் கொடுத்துருக்கிறது அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலை கிராஸில் ஃபோர்ஸை அப்ளை பண்ணியிருக்கிறேன். சொல்கிறது புரிஞ்சுதா? அப்போ நான் கொடுத்துற இந்த ஃபோர்ஸு கிராஸில் இருந்தாலே இது என்னவா மாறிடும் ரெண்டாக பிரிஞ்சிடும். ஆங்கிள் வந்துட்டாலே என்ன ஆகிடும் ஃபோர்ஸ் டிவைட் ஆகிடும் எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகே ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் கொடுக்குற ஃபோர்ஸ்னால தான் என்ன நடந்திருக்கு இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிருக்கு. இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ்னால இது இங்கே வரல. ஸோ ஒர்க் டனுடைய மீனிங் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எந்த ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கு எந்த ஃபோர்ஸ் எஃப் காஸ் தீட்டா.
இந்த ஃபோர்ஸ்னால தான் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு, அதனால தான் எஃப் காஸ் தீட்டா எடுத்துருக்கிறேன். இன்னொரு ரீசன், இந்த ஆக்சிஸில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் காஸ் தீட்டா, இந்த பக்கம் ஒய் ஆக்சிஸ் சைன் தீட்டா, இது பேசிக் வெக்டாரில் ஆல்ரெடி நம்ம படிச்சது, அதனால நான் வெக்டார் டீட்டெயிலாக நடத்தலை. ஐ திங்க் அதில் யாருக்கா டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தெளிவாக புரிஞ்சுதா? எஸ். ஸோ இந்த கேஸில் மேக்ஸிமம் ஒர்க் டன் நடக்கணும் அப்படின்னா தீட்டா நீங்கள் என்னவா மாற்றணும்? 0 டிகிரி. அதாவது லெஸ் தென் 90ல் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் நடக்கிறது எப்போ பாசிபிள் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. எக்ஸாக்டாக அலாங் த எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஒய் ஆக்சிஸில் எந்த ஃபோர்ஸுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காது. ஒய் ஆக்சிஸ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் கம்ப்ளீட்டாக ஃபோர்ஸு அதில் ஆப்ஜெக்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு என்ன ஆகிடும்? ஒரு பார்ட்டிகுலர் பாயிண்ட்டில் இன்னொரு பாயிண்ட்டுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணி கொடுத்துரும். தட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் கேஸ். ரைட். நெக்ஸ்ட்டு ஒர்க் எப்போ நெகட்டிவாக இருக்கும்? ஒர்க் டன் நெகட்டிவ் அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ அகெயின் கன்சிடர் எ பிளாக். இந்த கேஸில் ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த டைரக்ஷன் இருக்குது. ஃபோர்ஸ் ஆக்சுவலாக என்னவா இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கிறது ஒரு கேஸு, ஈக்குவலாக இல்லாமலும் ஆப்போசிட்டில் இருக்கலாம். ஆனால் தீட்டா என்னவா இருக்கணும்? கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருக்கணும். ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் பிட்வீனில் இருக்கிற ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரி. கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்தால் இதுதான் ஆக்சுவலாக என்னது? கிரேட்டர் தென் 90 டிகிரி. இதில் பார்த்து நம்ம என்னது? தீட்டா வந்து லெஸ் தென் 90 டிகிரி. ஓகே, இந்த கேஸில் தீட்டா கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா, அதாவது 120 டிகிரி 150 டிகிரி அப்படின்ற ஆங்கிளில் வந்ததுன்னா உங்களுக்கு ஒர்க் டன் என்ன ஆகிடும்? நெகட்டிவ் ஆகிடும். ஏன்னா 90க்கு அபவாக நீங்கள் போயிட்டீங்கனாலே எந்த குவாட்ரண்ட்டுக்கு போய்டும்? செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு போய்டும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் 0 to 90, செகண்ட் குவாட்ரண்ட் வந்து 0 to 180. ஸோ நீங்கள் 90 கிராஸ் பண்ணிங்கனாலே செகண்ட் குவாட்ரண்ட் போகணும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வேல்யூ எப்பவுமே என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? காஸ் 120 டிகிரி, காஸ் 150 டிகிரி, இது எல்லாமே என்னது? நெகட்டிவ். புரிஞ்சுதா? ஸோ இந்த கேஸில் தீட்டா வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்ததுன்னா, தீட்டா வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரி, நாட் ஈக்குவல் 90, கிரேட்டர் தென் 90 இருந்தால் உங்களுக்கு ஒர்க் டன் என்னவாயிடும்? நெகட்டிவ் ஆகிடும். அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருந்தேன்? காஸ் தீட்டா இந்த குவாட்ரண்ட்டில் எப்பயுமே என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். தட்ஸ் த ரீசன். கிரேட்டர் தென் 90 இருக்கும்போது காஸ் நெகட்டிவ். காஸ் நெகட்டிவ்ன்றதுனால ஒர்க் டன் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் W நெகட்டிவ். சரியா? ஸோ இதில் வந்து தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் அப்போசிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக இப்படி மூவ் ஆகுதுன்னா அதில் ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் எந்த பக்கம் இருக்கும்? ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஃப்ரிக்ஷன் எப்பயுமே எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு 180 டிகிரியில் ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த நெகட்டிவ் டைரக்ஷனில் வந்து ஒர்க் டன் வந்து அந்த மினிமம் ஆகும். சொல்கிறது புரியுதா? தீட்டா வந்து 180 டிகிரி ஆகும்போது காஸ் 180 என்ன ஆகிடும்? உங்களுக்கு மினிமம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒர்க் டன் வந்து இந்த கேஸில் மினிமம் ஆகிடும் நெகட்டிவ் வரதுனால. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுடைய மோஷனை வந்து அப்போஸ் பண்ணும். முன்னாடி பார்த்தது ஆப்ஜெக்டுடைய மோஷனை வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. ஃபர்தராக ஃபார்வர்டில் நம்ம இப்படி புஷ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற இந்த ஃபோர்ஸ்னால அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நம்ம கண்டினியூஸாக ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம்னா ஆப்போசிட்டில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்குன்னா அப்போ என்ன ஆகும்? அகேன்ஸ்ட் ஆக்ட் ஆகும்போது அது என்ன பண்ணும்? அப்போஸ் பண்ணும். எது? ஃபோர்ஸு அந்த ஆப்ஜெக்டுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை. ஸோ அப்போ ஒர்க் டன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? அப்போசிங் நேச்சரில் இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? இதுதான் இந்த ரெண்டு கேஸில் நடக்கிறது. நெக்ஸ்ட்டு ஒர்க் டன் 0 அப்படின்னா என்ன மீனிங்? ஒர்க் டன் 0. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் W equal to 0? W எப்போ உங்களுக்கு 0 கிடைக்கும் அப்படின்னா இதில் நம்ம 3 கேஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே நம்ம S யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் S 0வா இருந்தா
ஃபோர்ஸ் என்ன ஒர்க் டன் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஏன் W உடைய ஃபார்முலா என்ன FS cos theta. ஸோ இந்த கேஸில் S 0 அப்படின்னா அப்போ W வந்து என்ன ஆகிடும் 0 into cos theta. Finally work done equal to 0. Okay, finally work done 0. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இப்போ ஒரு பெரிய வால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு செவர் இருக்கு, அதில் போய்ட்டு நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஃபோர்ஸ் அப்ளை ஆயிருக்கு. ஆனால் என்ன நடக்கலை, டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்கே நடக்கலை. ஸோ ஃபோர்ஸ் கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும்போது தான் நான் என்ன பண்ண முடியும், ஒர்க் டன்னை கால்குலேட் பண்ண முடியும். கரெக்டாக ஃபோர்ஸ் கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகலைன்னா ஒர்க் டன் 0. கிளியர்? பிகாஸ் த ஃபார்முலா FS cos theta. ஃபோர்ஸ் ஸ்டில் ப்ரெசன்ட். ஓகேவா? இந்த கேஸில் ஃபோர்ஸ் என்ன கிடையாது, 0 கிடையாது. ஃபோர்ஸ் வந்து என்னது, ப்ரெசன்ட். ஃபோர்ஸ் இருக்குது, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0 இருக்குது. அதனால இங்கே என்ன இருக்குது, W 0. தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ அதுக்கு நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள். ஸோ ஏதோ ஒரு செவரு இல்லை வால், எனி ஆப்ஜெக்ட், ரொம்ப ஹெவி ஆப்ஜெக்ட், நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் ஆனால் மூவ் ஆகலை, ஆனால் ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறோம். அந்த கேஸில் W 0 பிகாஸ் ஆஃப் there is no displacement. If no displacement, work done become 0. புரிஞ்சுதா? செகண்ட் சிச்சுவேஷன் எப்போ அப்படின்னா, நீங்கள் ஃபோர்ஸே அப்ளை பண்ணலனாலும் என்ன ஆகிடும், W 0 ஆகிடும். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றதுக்கு பாசிபிலிட்டே கிடையாது. ஃபோர்ஸ் ப்ரெசென்ட் ஆனால் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், மே ஆர் மே நாட். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை பொறுத்து அது இருக்குது. இஃப் தேர் இஸ் நோ ஃபோர்ஸ், டெஃபினெட்லி நோ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ தேர்ஃபோர் நோ ஒர்க் டன். அப்போ W கண்டிப்பாக 0 இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஃபோர்ஸ் கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாதப்போ 0. அது ஃபர்ஸ்ட் கேஸ். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, F vector perpendicular to S vector. ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்குது, perpendicular to each other இருந்ததுன்னா அப்படின்னா என்ன மீனிங், the angle between force and displacement 90 degree அப்படி இருந்தால் ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும், ஃபோர்ஸ் ஒர்க் டன் 0ன்னு கிடைக்கும். இது ஆங்கிள் டிபெண்ட். ஏன் அப்படின்னா W equal to FS cos theta. ஸோ இது நமக்கு தெரியும், FS theta 90 degree. ஸோ cos 90 என்னது, வாட் இஸ் cos 90? 0. ஸோ அதனால் ஆன்சர் என்ன ஆகிடும், இங்கே 0 ஆகிடும். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த கேஸில் இந்த சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா போத் ஃபோர்ஸும் ப்ரெசண்ட்டு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ப்ரெசண்ட். ஸோ போத் ஆர் perpendicular to each other இருக்கும். எக்ஸாக்டாக என்னவா இருக்கும், 90 டிகிரி. ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த பக்கம் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எக்ஸாக்டாக 90 டிகிரி ஆங்கிள் இருந்துச்சுன்னா தென் ஒர்க் டன் ஈக்குவல் டு 0. ஸோ ஒர்க் டன் 0 ஆகணும்னா 3 பாசிபிள் சுச்சுவேஷன். ஒன்று ஃபோர்ஸ் கொடுத்து அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா W 0 ஆகிடும். இஃப் தேர் இஸ் நோ ஃபோர்ஸ், ஸோ அந்த சுச்சுவேஷன் என்ன ஆகிடும், ஒர்க் டன் 0 ஆகிடும் பிகாஸ் ஆஃப் த ஃபார்முலா. தேர்ட் கேஸ் என்ன, போத் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே ப்ரெசென்ட். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஃபோர்ஸ் இருக்குது, ஆனாலும் ஒர்க் டன் 0 இருக்குது. அந்த சுச்சுவேஷன் எப்போ, போத் ஆர் perpendicular to each other. எது, F vector and S vector, theta equal to 90 டிகிரி. அந்த சுச்சுவேஷனில் ஒர்க் டன் 0 ஆகிடும். ஸோ ஒர்க் டன் எப்பெல்லாம் 0 ஆகும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கிளியர்? போலாமா? எஸ். அதுக்கப்புறம் ஒர்க்குடைய SI யூனிட். இதில் அடிஷனலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்ன, ஒர்க் வந்து என்னது, இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இதனுடைய SI யூனிட் வந்து ஜூல். ஓகேவா? ஸோ ஒர்க் டன் வந்து வெக்டார் குவான்டிட்டி கிடையாது, ஆனால் அதில் இன்வால்வ் ஆகிற 2 காம்பனண்ட் வெக்டார். எது, ஃபோர்ஸு வெக்டார், டிஸ்பிளேஸ்மெண்ட் இண்டிவிஜுவலாக வெக்டார். ஃபோர்ஸ் செப்பரேட்டாக வெக்டார்,
டிஸ்பிளேஸ்மெண்ட் செப்பரேட்டாக வெக்டார். 2 வெக்டார்ஸுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா the final answer is what? ஸ்கேலார். ஃபைனலாக வெக்டார் டேட்டா எதுவுமே கிடைக்காது. ஃபைனல் ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? நியூமரிக்கல் வேல்யூ தான் கிடைக்கும். தட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. தேர் இஸ் நோ டைரக்ஷன். 2 வெக்டார்ஸுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? டைரக்ஷன் கிடைக்கும். தட் ப்ராடக்ட் நேம் இஸ் another name is called what? வெக்டார் ப்ராடக்ட். ஸோ அது டார்க்கு அந்த மாதிரி கேஸுக்கெலாம் நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஸோ அந்த சுச்சுவேஷன் வேறு. இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒர்க் டன்ன்றது என்னது? ஸ்கேலார். ஓகே, அதோட SI யூனிட் ஜூல். ஸோ அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேசிக், ரைட்? பேசிக் மேக்ஸ் நடத்துவீங்களா சார்? பேசிக் மேக்ஸ் ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் அந்த கிளாஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பேசிக் மேக்ஸ் கிளாஸ் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா என்னோடய ஃபிசிக்ஸ் வீடியோஸ் ஃபுல்லாகவே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் போயிட்டு பேசிக் மேக்ஸ் கிளாஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஹெட்டிங் தனியாக இருக்கும். அது அரௌண்ட் ஒரு 2.5 hours மேலே நான் எடுத்துருக்கிறேன். என்டையர் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸுக்கு என்ன தேவையோ இம்பார்ட்டன்ட் ஆல் கான்செப்ட், அதுக்கப்புறம் பேசிக் ட்ரிக்னாமெட்ரி, இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், பேசிக் இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாமே உங்களுக்கு அதில் கிளியராக இருக்கும். இன்க்ளூடிங் கிராஃப் ஆல்சோ. எதெல்லாம் முக்கியமான கிராஃபு, அதனுடைய மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் எப்படி இருக்கும், அதெல்லாம் வச்சு எப்படி ஆன்சர் பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ரைட், போகலாமா? கிளியர்? எஸ். நோட்ஸ் கண்டிப்பாக டெலகிராமில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஷின்ஸ் கூட ப்ராக்டிஸுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஸோ அது கூட உங்களுக்கு இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அடிஷனல் சில கொஷின்ஸ் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். சரியா? ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். டோன்ட் வரி. ரைட், போலாமா? ஓகே, our next heading, work done by variable force. Work done by variable force. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய மேக்னிடியூடும் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகணும்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் என்னது? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். அதனுடைய நியூமெரிக்கல் வேல்யூவும் அப்புறம் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாமல் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். வேரியபிள் ஃபோர்ஸ்னால் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகலாம், டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகலாம். பட் அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும். அந்த சுச்சுவேஷனில், அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஃபோர்ஸ்னால் நடந்தக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எப்படி ஒர்க்கை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அந்த கேஸ் தான் இங்கே கம்ப்ளீட்டாக நமக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது. ரைட், இதுக்கு ஸோ இந்த டைரக்ஷனில் எக்ஸ் ஆக்சிஸ் கிராஃப் எடுத்துக்கிறோம். இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஆக்சிஸ் ஆக்சுவலாக என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சிஸ். நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்ட்டு இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து ஃபோர்ஸு. சப்போஸ் நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்னால டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒர்க் நடந்திருக்கு. ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிற அந்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குன்னா தென் ஹவு டு கால்குலேட் த ஒர்க் டன். அதுதான் என்னது? வேரியபிள் ஃபோர்ஸ். இந்த சுச்சுவேஷனுக்கு ஆக்சுவலாக இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுவோம். இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக ரிப்பீட் ஆயிருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில். ஸோ அந்த இன்டகிரேஷன் கரெக்டாக அப்ளை பண்ண தெரியணும். வேரியபிள் ஃபோர்ஸ் அந்த ரிலேஷன் கொடுத்துருவாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில். அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி, சார் இந்த கேஸ் இன்டகிரேட் பண்ணி எப்படி ஆன்சர் கொண்டு வரணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா ஏரியா கால்குலேட் பண்ணணும். வேரியபிள் ஃபோர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அப் டு ஸ்டார்டிங் டு எண்டிங். இப்போ இந்த ஸ்டார்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் x1, இதை x2ன்னு எடுத்துட்டிங்கன்னா அப் டு இந்த இன்டர்வலில் எவ்வளோ ஏரியா கவர் ஆகுதோ இந்த ஏரியா தான் என்னது? ஒர்க் டன். சரியா? ஸோ இதை கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டகரல் W = இன்டகரல் லிமிட் x1 to x2. இங்கேருந்து இந்த பொசிஷன் எந்த பொசிஷன் ஷிஃப்ட் ஆகிருக்குது? x2ன்ற பாயிண்ட்டுக்கு வேரியபிள் ஃபோர்ஸ்னால. ஸோ x1லேருந்து x2ன்ற அந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ W = F × dx. இதுதான் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண போகிற வேரியபிள் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ W = லிமிட். இந்த லிமிட்லேருந்து இந்த லிமிட் கொடுத்துருவாங்க. அதாவது 0லேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு. இல்லை 5 மீட்டர் to 25 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு பர்டிகுலர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அப்படின்னா தென் வி ஹாவ் டு கால்குலேட் W = த லிமிட். எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் அவங்க ஃபோர்ஸுடைய
டேட்டாவை எப்படி கொடுத்துருப்பாங்க, வேரியபிளில் கொடுத்துருப்பாங்க. இப்போ f(x) = 2x² + 3x + லைக் சம்திங் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. தென் இன்டெகிரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஆன்சரை கெட் பண்ணணும். சொல்றது புரியுதா? இது வேரியபிள் கேஸுக்கு. இது நம்ம ப்ராப்ளமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ டோன்ட் வரி, அதனால பிரச்சனை கிடையாது. இது நாங்கள் ஒர்க் பண்ண அந்த டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ரைட். இதுக்கப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் இதில் நோட் பண்ணிக்கங்க. ஒரு சில பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். There is no term like instantaneous work. There is no term like instantaneous work. நம்ம instantaneous velocity, instantaneous acceleration இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். கரெக்டா? அந்த மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ஒர்க்குன்னு ஒரு டேர்ம் கிடையாது. சரியா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் கொஸ்டின் எங்கேயா கொடுத்துருந்தாங்களோ இல்லை 4 ஆப்ஷனில் அதை கால்குலேட் பண்ணுன்னு சொல்லி இது கொடுத்தது ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டினில் இதில் எது ராங் இல்லை எது கரெக்ட் அந்த மாதிரி கேட்கும்போதோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்டேனியஸ் ஒர்க் அப்படின்னு ஒரு டேர்ம் நமக்கு கிடையாது. சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? எஸ், குட், ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஃபோர்ஸில் நம்ம 2 கேட்டகரி இப்போ பிரிக்க போகிறோம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த டேர்ம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்வால்வ் ஆகும்போது எந்த ஃபோர்ஸ் இருக்கணுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்டு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு 2 டிஃப்ரெண்ட் கேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால ஒர்க் நடக்கும்போது என்ன மீனிங், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் ஒர்க் நடக்கும்போது என்ன மீனிங், அது ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த பர்டிகுலர் டிஃபரன்ஸ் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். இனிமேல் அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்வால்வ் ஆகும்போது எந்த ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எந்த கேஸ்லையுமே என்ன இருக்காது, பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்காது. புரியுதா? ஸோ அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சுவலாக இங்கிருந்து இவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ஏ, இது வந்து பி. பாயிண்ட் ஏவிலிருந்து பிக்கு ஒரு இது நான் என்ன பண்ணிருக்கேன், அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இங்கேருந்து மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கிறேன். ஸோ அப்போ இங்கே நடந்த ஒர்க் நான் என்ன எடுத்துக்கிறேன், W1 எடுத்துக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் இப்படி கொண்டு வரேன். சொல்கிறது புரியுதா? A to B தான் இப்பயும் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகாமல் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், டிஃப்ரெண்ட் பாத்தில் கொண்டு போயிருக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் எடுக்கிறேன். ஃபைனலாக இப்படி கொண்டு போயிருக்கிறேன். இந்த சுச்சுவேஷனில் ஒர்க் டன் W2, இது W3. இந்த 3 சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 சுச்சுவேஷனில் நடந்த ஒர்க் உங்களுக்கு என்னவா தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகேவா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பாத் டிபெண்டன்ட் கிடையாது, இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ்னால நீங்கள் ஒர்க்கை கால்குலேட் பண்ணீங்கன்னா அது வந்து பாத் இண்டிபெண்டன்ட். பாத் இண்டிபெண்டன்ட். பாத் இண்டிபெண்டண்ட்டாக இருந்தால் அந்த ஃபோர்ஸ் என்னது, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த கேஸுக்கு எக்ஸாம்பிள் எந்தெந்த ஃபோர்ஸ்லாம் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், தென் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். பிரைமரியாக நம்ம இதை தான் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் நமக்கு இதில் மெயினாக இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆல்சோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இது எல்லாமே என்னது, இதுக்கான பிரைமரி எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸ்னால நடக்கக்கூடிய ஒர்க் வந்து என்னவா இருக்காது, பாத்து டிபெண்ட்டாக இருக்காது. அந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட்டாக A to B ஸ்ட்ரைட்டாக வந்திருந்தாலும் ஒர்க் டன் அதே தான்,
மாறி மாறி வந்திருந்தாலும் உங்களுக்கு என்னது சேம் தான். ஸோ அப்போ W1 ஈக்குவல் டு W2 ஈக்குவல் டு W3 அப்படின்னு என்ன அர்த்தம்? there is no work done difference. W1க்கும் W2 W3க்கு என்ன கிடையாது, நியூமெரிக்கல் வேல்யூ டிஃபரெண்ட் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாத் வந்து இங்கே டிபெண்ட் கிடையாது. திஸ் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கால்டு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அதில் மெயினாக நம்ம ஸ்டடி பண்ண போகிறது இந்த சாப்டரில் பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆல்சோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இனிமேல் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குதுன்னா அங்கே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தால் அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? கிளியர்? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் அது பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அது இண்டிபெண்ட் ஆஃப் பாத் கிடையாது. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, விஸ்கஸ் ஃபோர்ஸு, ஏர் ட்ராகு, இது எல்லாமே என்னது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இது எல்லாமே பாத்து டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் கன்சர்வேட்டிவ் அண்டு நான் கன்சர்வேட்டிவ் அப்படின்ற அந்த ஃபோர்ஸுக்குள்ள டிஃபரன்ஸ். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பாத் டிபெண்டன்ட். இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய கீவேர்டே, பாத் டிபெண்டன்ட். கிளியர்? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன், அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இல்லாத எல்லா ஃபோர்ஸுமே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் ஏர் ட்ராக், தென் விஸ்கஸ் ஃபோர்ஸு, இந்த மாதிரி நிறைய எழுதலாம் நீங்கள். மற்ற எல்லா ஃபோர்ஸுமே என்னது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கிளியர்? ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்டு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட டிஃபரன்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த கீவேர்டு எப்பயுமே நீங்கள் மறக்கூடாது, சரியா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா பாத்து இண்டிபெண்ட், அது எப்படி போய் எங்கே சுற்றி வந்தாலும் ஒரே ஒர்க் டன் தான் நடந்திருக்கும். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பாத் டிபெண்ட். இதுதான் ஆக்சுவல் கீவேர்டு. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் முன்னாடி கொடுத்துட்டேன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருந்தேன், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். இது எல்லாமே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தால் அங்கே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். கிளியர்? இப்போ நம்ம பொட்டன்ஷியலை கனெக்ட் பண்ணும்போது திரும்ப இதை யூஸ் பண்ணுவோம். அதனால தான் அந்த டேர்மை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டார்டிங்கில் இங்கேயே படிச்சிட்டோம். கிளியர்? ரைட்? ஸோ நம்ம அடுத்தது எனர்ஜி. ஸோ எனர்ஜி ஆக்சுவலாக ஒர்க் டன் ரெண்டுமே வந்து டெஃபினேஷன் வைஸ் லைட்டாக சேஞ்ச் இருக்கும், பட் டெக்னிக்கலாக அதனுடைய மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே மீனிங்காக இருக்கும், சரியா? ஸோ ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஆக்சுவலாக எனர்ஜி வேணும். நம்ம எவ்வளோ எனர்ஜி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோமோ அந்த எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி தான் என்னென்ன இருக்கும், அங்கே ஒர்க் நடந்திருக்கும். ஸோ சிம்பிளாக எனர்ஜி என்னன்னு சொல்லுவாங்கன்னா த எபிலிட்டி டு டூ ஒர்க். ஓகே, சிம்பிள் டேர்ம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா த எபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி அப்படி கூட சொல்லிக்கலாம் நீங்கள். த எபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஓகே, த எபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஒர்க்கு செய்யறதுக்கு தேவையான எனர்ஜி என்னவோ அதுதான் என்னதுக்கு எனர்ஜின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு தேவையான அந்த எபிலிட்டி, அதுக்கான கெப்பாசிட்டி, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், எனர்ஜி. அப்போ நம்ம என்ன எனர்ஜி கொடுத்துருக்கோமோ அந்த எனர்ஜி தான் என்னவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், ஒர்க் டன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அதனால தான் ஒர்க் டன் எனர்ஜி என்னது சேம் யூனிட்டில் இருக்கும். ஸோ ஒர்க் டன் யூனிட் என்னது ஜூல், எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் என்ன தான் வரும், ஜூல் தான் வரும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம டூ டைப் ஆஃப் எனர்ஜி ப்ரைமரியாக ஸ்டடி பண்ண போகிறோம். ஒன் இஸ் கைனட்டிக் எனர்ஜி, அனதர் ஒன் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஸோ அதில் ஸோ ரெண்டாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் என்னது கைனட்டிக் எனர்ஜி, செகண்ட் ஒன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஸோ அதில் கைனட்டிக் எனர்ஜியோடைய ஃபார்முலா ஸோ ஆல்ரெடி இது நமக்கு நல்லா தெரியும், இது எல்லாருமே நம்ம நல்லா படிச்சிருப்போம். ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கைனட்டிக் எனர்ஜி சிம்பிளானதை கேஇன்னு எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ கைனட்டிக் எனர்ஜி
அதோட ஃபார்முலா என்னது half of mv². இதுதான் என்னது கைனெட்டிக் எனர்ஜியோடைய ஃபார்முலா. கைனெட்டிக் எனர்ஜி KE = half mv². ஸோ அந்த ஆப்ஜெக்டுடைய மாசு அது என்ன ஸ்பீடில் போயிருக்கு அதை v² பண்ணி மல்டிப்ளை பண்ணி by 2 பண்ணால் என்ன கிடைச்சிரும் கைனெட்டிக் எனர்ஜி நமக்கு கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ இதுதான் கைனெட்டிக் எனர்ஜியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஓகே, half of mv². இதில் என்னென்ன பாயிண்ட் நோட் பண்ணோம்? இந்த கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஆல்வேஸ் பாசிட்டிவ். கைனெட்டிக் எனர்ஜி ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஏன் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பாருங்க. half mv². இதில் 1/2 கான்ஸ்டன்ட், மாஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டாக? மாஸ் இங்கே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. v², வீன்னு இருந்தால் வெலாசிட்டி பாசிட்டிவ் இருந்துக்கலாம் நெகட்டிவ் இருந்துக்கலாம். ஆனால் v² பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்காது நெகட்டிவ் கிடைக்காது. கரெக்டு தானே? v² பண்ணிங்கன்னா வெலாசிட்டி நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது நெகட்டிவ் கிடைக்காது. ஸோ இது பாசிட்டிவ் எப்பயுமே. இது கான்ஸ்டன்ட்டு, இங்கே மாசும் ஆல்வேஸ் பாசிட்டிவ். v² பாசிட்டிவ்ன்றதுனால கைனெட்டிக் எனர்ஜி உங்களுக்கு எப்பயுமே என்ன கிடைக்காது, எதில் கிடைக்காது நெகட்டிவில் கிடைக்காது. சொன்ன பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இது ஸ்பெஷலாக இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். கிளியர்? அதுக்கப்புறம் another one important ரிலேஷன் பார்க்க போகிறோம். ரிலேஷன் பிட்வீன் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் momentum. Kinetic energy and momentum. Relation between kinetic energy and momentum. இது ரெண்டுத்துக்கு உள்ள ரிலேஷன் என்ன? இந்த ரிலேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய டைம் நீட்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஈவன் ஜேஇல கேட்டிருக்காங்க. இந்த ரிலேஷனை பர்டிகுலராக பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் கைனெட்டிக் எனர்ஜி இவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ சேஞ்சஸ் இருந்திருக்கும், இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜி மொமெண்டம் இங்கே பி மொமெண்டம் இவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னா கைனெட்டிக் எனர்ஜி என்ன, கைனெட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆச்சுன்னா மொமெண்டம் எவ்வளோ சேஞ்ச் இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். சம்டைம்ஸ் ரேஷியோவில் கேட்பாங்க, மாஸ் சேஞ்சஸ் கொடுத்து சம்டைம்ஸ் அதனோட வேல்யூவும் நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? இதை எப்படி நம்ம ரிலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கைனெட்டிக் எனர்ஜியோடைய ஃபார்முலா எனக்கு தெரியும், half of mv². மொமெண்டம் சிம்பிள் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், p. What is the relation for momentum? P is equal to mass into velocity. Momentum P is equal to mass into velocity. Correct? So இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த mv இந்த டேர்ம் இங்கே இருக்கா பாருங்க, கைனெட்டிக் எனர்ஜியில் mv²ல mvன்ற டேர்ம் ஆல்ரெடி இங்கே இருக்கு. பட் இங்கே mv² இருக்கு, m மட்டும்தான் இருக்கு. அப்போ மல்டிப்ளை m/m போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன உள்ள கொண்டு வரலாம், மொமெண்டம் உள்ள கொண்டு வரலாம். ஸோ இதை எப்படின்னு பாருங்க, half mv². ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் என்ன பண்ணுறேன், m-ஆல பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இங்கே m² கொண்டு வர போகிறேன், mvக்கு பதிலாக பின்னு வரும், m² b² அதுக்கு பதிலாக என்ன எழுத போகிறேன், p² மாற்றி எழுத போகிறேன் ரிலேஷன் கொண்டு வரதுக்காக. இப்போ பாருங்கள், half இது இன்சைடில் இங்கே மல்டிப்ளை, இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், m × m m² v² divided by m. கரெக்ட்? ஸோ half ஆஃப் இதை mv whole² by m எழுதலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ், m² v²ல இதை mv whole² by m எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், கைனெட்டிக் எனர்ஜி half ஆஃப் இங்கே என்ன ஆகிடும், mvக்கு பதில் என்ன எழுதலாம், இப்போ என்ன எழுதலாம், பின்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆகிடும், p² by m. சொல்கிறது புரியுதா? இந்த mv²க்கு பதிலாக நான் போட்டு காமிக்கிறேன். இந்த டேட்டாவை என்ன பண்ணுறேன், எடுத்துகிட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன், mv ரீப்ளேஸ்டு பை p. ஸோ என்னுடைய கண்டினியூட்டி இங்கே போடுறேன். ஸோ ஃபைனலாக இதை எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, p² by 2m.
கைனெட்டிக் எனர்ஜிக்கும் பொட்டென்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன். கைனெட்டிக் எனர்ஜி KE ஈக்குவல் டு P ஸ்கொயர் டிவைடட் பை 2m. ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி நிறைய டைம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிலேஷனை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இந்த கான்செப்ட் முடிச்சுட்டு ப்ராப்ளம் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணும், கொஷின்ஸ் எப்படி எல்லாம் வந்திருக்கு, அதை எப்படி அப்ளை பண்ணி அந்த ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் கொண்டு வரது, இல்லை கரெக்டான எலிமினேஷன் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம எல்லாமே கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ரிமெம்பர் இட். கைனெட்டிக் எனர்ஜிக்கும் மொமெண்டம் அண்டு மாஸ் KE ஈக்குவல் டு P ஸ்கொயர் divided by 2m. Don't forget. Okay, right. Next, இதுல நிறைய கேஸ் இதுல கிராஃப் ஆக்சுவலா நமக்கு இருக்கு. என்ன அப்படின்னா ஸோ நம்ம ஒரு ஃபியூ கிராஃப் பார்க்க போறோம். இங்க இந்த கிராஃப் நம்ம கொஸ்டினா வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸில் P மொமெண்டம், P இந்த ஆக்சிஸில் கைனெட்டிக் எனர்ஜி. ஓகேவா, மாஸ் வந்து என்னவா எடுத்துக்க போகிறோம், கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இந்த கேஸில் வந்து m வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, m கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ப்ரீவியஸாக என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன், இந்த ரிலேஷன் KE ஈக்குவல் டு P ஸ்கொயர் பை 2m. ஆல்ரெடி 2 கான்ஸ்டன்ட். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், m கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் கைனெட்டிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு P ஸ்கொயர். கரெக்டு தானே, KE டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு P ஸ்கொயர். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு P ஸ்கொயர்னா இதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும், லைக் திஸ். சொல்கிற பாயிண்ட் புரியுதா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு P ஸ்கொயர்ன்றதுனால P ஓடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆக கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் P ஸ்கொயர்ன்றதுனால பேரபோலிக் கர்வ் நமக்கு கிடைக்கும். சொல்றது புரியுதா? ஸோ ரிமெம்பர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கிராஃப், ரைட். நெக்ஸ்ட் அனதர் ஒன் கிராஃப். மொமெண்டம் கான்ஸ்டன்ட், அந்த எக்ஸ்பிரஷன்ல மொமெண்டமா கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டீங்க. ஸோ மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா இங்க நமக்கு மாஸ் வந்து வேரி ஆகுதுன்னு அர்த்தம், மாஸ் வேரியபிள். இந்த பக்கம் கைனெட்டிக் எனர்ஜி, கரெக்ட். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல மொமெண்டம் கான்ஸ்டன்ட், அப்போ மாஸும் கைனெட்டிக் எனர்ஜி என்னது, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்போ மாஸ் வேல்யூ நீங்கள் இந்த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் மாஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டே போனீங்கன்னா அது கரஸ்பாண்டிங் அவரோட கைனெட்டிக் எனர்ஜி, அந்த பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணால் கிராஃப் எப்படி இருக்கும், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா. ஸோ கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது இந்த சுச்சுவேஷனில் என்னது, இங்கே மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட், கைனெட்டிக் எனர்ஜி ரிலேட் பண்ணுறோம். மொமெண்டம் கான்ஸ்டன்ட், இதில் மாஸ் கான்ஸ்டன்ட். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? சம்டைம்ஸ் இன்னொரு மாதிரி இந்த கொஸ்டின் டயக்ராம் கொடுத்துருவாங்க இந்த கிராஃபையே. அதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இங்க வந்து P ஸ்கொயர்னு சொல்லிடுவாங்க. Pன்னு கொடுக்காம டைரக்டா P ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் கைனெட்டிக் எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு P ஸ்கொயர். கைனெட்டிக் எனர்ஜியோடைய அந்த ரிலேஷன் கூட P கனெக்ட் பண்ணும்போது போன கேஸில் இங்கே என்ன கொடுத்துருந்தோன்னா அதே ரிலேஷன் தான். ஆனால் எக்ஸ் ஆக்சில் என்ன மட்டும் இருந்தது, P மட்டும் இருந்தது. Pயோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண இந்த P ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு அது என்ன இருக்கும், ஸ்கொயர் ஆகிட்டே வரும். 1 போட்டால் 1 ஸ்கொயர், 2 போட்டால் 2 ஸ்கொயர் 4, 3 போட்டிங்கன்னா 9, அந்த மாதிரி அந்த பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிராஃப் கிடைச்சிது, இந்த மாதிரி கிராஃப் கிடைச்சிது. இது இந்த கேஸுக்கு சேம் ரிலேஷன் தான், பட் எக்ஸ் ஆக்சிஸ் P ரீப்ளேஸ்டு பை P ஸ்கொயர். P ஸ்கொயர் ரீப்ளேஸ்டு பை எனி வேல்யூ, அதாவது 1, P ஸ்கொயருக்கு பதிலாக 1, P ஸ்கொயருக்கு பதிலாக 2, P ஸ்கொயருக்கு பதிலாக 3. நான் சொல்கிறது புரியுது, P ஈக்குவல் டு 1ன்னு போட்டு P ஸ்கொயர் பண்ணுறது வேறு, டேரெக்டாக P ஸ்கொயர் அந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா that is different. So kinetic energy directly proportional to P square. இந்த ஆக்சிஸே P ஸ்கொயர், y axis என்னது கைனெட்டிக் எனர்ஜி. அப்படி இருந்தால் that is directly proportional relation.
சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த கேஸுக்கு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும், லீனியர் கிராஃப் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பி ஸ்கொயர் தான் அதே ரிலேஷன் தான். இந்த ஆக்சிஸில் பி, இந்த ஆக்சிஸில் கைனடிக் எனர்ஜி இருக்கும். பியோடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணது எல்லா வேல்யூஸும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய கிராஃப் இது. சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுதா? கிளியர். ஆனால் இதில் இந்த ஆக்சிஸில் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும், இங்கே கைனடிக் எனர்ஜின்னு இருந்ததுன்னா தட் இஸ் த லீனியர் கிராஃப். காட் இட்? ரைட். So our next heading, work energy theorem. Work energy theorem. So this is one of the important relation. இந்த கைனடிக் எனர்ஜி ஒர்க் டன் கூட எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்றத என்னது இந்த ஒர்க் எனர்ஜி தேரம். சரியா? ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. கரெக்டா? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. இதில் தான் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரிலேஷனை கொண்டு வர போகிறோம். எது? ஒர்க்கும் எனர்ஜிக்கும் உள்ள அந்த கைனடிக் எனர்ஜிக்கு உள்ள அந்த ரிலேஷன் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன்ல இருந்து. ஓகே, இதில் மல்டிப்ளைடு எம் ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கைனடிக் எனர்ஜி உள்ள கொண்டு வர போகிறேன். எனக்கு கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா தெரியும். கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? half ஆஃப் எம் வி ஸ்கொயர். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு எம்மால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு ஆல்ரெடி இங்கே வெலாசிட்டி இருக்குது, இங்கே வி ஸ்கொயர் இருக்குது, இங்கே யூ ஸ்கொயர் இருக்குது. ஸோ மல்டிப்ளைடு எம் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா mv ஸ்கொயர் மைனஸ் mu ஸ்கொயர் ஈக்குவல் டு 2mas. சொல்கிறது புரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மல்டிப்ளை எம் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இங்கே எம் ஆகிடும் மல்டிப்ளை ஆகிடும், இங்கே எம்மால் மல்டிப்ளை ஆகிடும், இங்கே எம் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ mv ஸ்கொயர் எம், இங்கே u ஸ்கொயர், mu ஸ்கொயர் கரெக்ட் ஈக்குவல் டு 2mas. இந்த 2வை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ப்ராடக்ட்ல இருக்கிற 2 இங்கே டிவிஷன் கொண்டு வந்தீங்கன்னா mv ஸ்கொயர் மைனஸ் mu ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு mas. ஸோ இந்த 2வை தனித்தனியாக செப்பரேட் பண்ணுங்க. இது half mv ஸ்கொயர், இந்த டேர்முக்கு தனியாக 2 செப்பரேட் பண்ணிக்கலாம். மைனஸ் வாட்? இந்த டேர்முக்கு செப்பரேட் பண்ணிக்கலாம் தனியாக. வாட் இஸ் m into a? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்படின்னா என்ன மீனிங்? ஃபோர்ஸா? ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்ன? ma. ஸோ ma ரீப்ளேஸ்டு பை f. சொல்கிறது புரியுதா? இது வந்து ma, இதுக்கு பதிலாக என்னன்னு மாற்றிடுறேன், ஃபோர்ஸு எஃப்னு மாற்றிடுறேன், இன்ட்டு எஸ். கிளியரா? ஸோ half mv ஸ்கொயர் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா half mu ஸ்கொயர். ஏன்னா ரெண்டுமே வெலாசிட்டி, v வெலாசிட்டி u வெலாசிட்டி. ஆனால் vன்றது என்னது? அந்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனில் vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, uன்றது இனிஷியல் வெலாசிட்டி. கரெக்டா? ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனை கண்டினியூ பண்ணுங்க. இதை வந்து ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, ஏன்னா half mv ஸ்கொயர், vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, மைனஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல், எது? half u ஸ்கொயர். half mu v ஸ்கொயர் கைனடிக் எனர்ஜி தான், u ஸ்கொயர் கைனடிக் எனர்ஜி தான். 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டின்றதுனால v ஃபைனல் வெலாசிட்டி, u இனிஷியல் வெலாசிட்டின்றதுனால கைனடிக் எனர்ஜி என்ன எழுதுறேன்? ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு வாட் இஸ் f into s? ஃபோர்ஸ் into டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் இஸ் வாட்? ஒர்க் டன். w எதுக்கு ஈக்குவல்? f into s. கரெக்டா? ஒர்க் டன் எதுக்கு ஈக்குவல்? w equal to force into displacement. சொன்னது புரிஞ்சுதா தெளிவா? அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் நம்ம அதை எப்படி சொல்லலாம்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி சொல்லலாமா? டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன அர்த்தம்? ஃபைனல் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட் டிஃபரன்ஸ் எடுத்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த x2 மைனஸ் x1 என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்ட்? v2 மைனஸ் v1னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ
ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் டன். இதுதான் என்னது ஒர்க் எனர்ஜி தியரம். திஸ் இஸ் கால்டு ஒர்க் எனர்ஜி தியரம். ஸோ கைனடிக் எனர்ஜி ரிலேஷனில் ஒர்க் டன் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா வர ஆன்சர் என்னன்னு சொல்லலாம், ஒர்க் டன்னு சொல்ல முடியும். ஓகே, தட் இஸ் கால்டு ஒர்க் எனர்ஜி ரிலேஷன். கிளியர்? ஸோ கைனடிக் எனர்ஜி கூட ரிலேட் பண்ணும்போது ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு வாட், ஒர்க் டன். ஸோ இனிமேல் அதை ஞாபகம் வச்சுக்கணும். கிளியர்? புரிஞ்சுதா? இதில் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்கலான்னு பாருங்க. சப்போஸ் இந்த கைனடிக் எனர்ஜி அதை ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே எழுதிப்போம். W equal to delta KE, that is final kinetic energy minus initial kinetic energy. அதான் ஆக்சுவலாக அதனுடைய சிம்பிள் மீனிங். ஓகேவா? கிளியர்? இதில் இந்த கைனடிக் எனர்ஜி டெல் கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த டபிள்யூட மீனிங் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இது வந்து என்னது, நெட் ஒர்க் டன். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவல்னா நெட் ஒர்க் டன்னுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த கேஸில் கைனடிக் எனர்ஜி வந்து இதனுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்ல கிடைச்சதுன்னா, அதாவது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி எப்பயுமே பாசிட்டிவ்ல தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கணும் அவசியம் கிடையாது, பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கலாம். கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா ½ அது எப்பயுமே பாசிட்டிவ் தான். சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜினா ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அதில் இந்த வேல்யூ எப்பயுமே பாசிட்டிவ், இது எப்பயுமே பாசிட்டிவ். ஏன்னா இது ½ இது என்னது ½ அதனால தட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். பட் த டிஃபரன்ஸ் மே பி பாசிட்டிவ், நெகட்டிவ், 0 எது வேணாலும் இருக்கலாம். நான் சொல்றது புரிஞ்சுதா? இந்த டிஃபரன்ஸ் பாசிட்டிவ் இருக்க முடியும், நெகட்டிவ் இருக்க முடியும், 0 இருக்க முடியும். கைனடிக் எனர்ஜி டிஃபரன்ஸ், கைனடிக் எனர்ஜி நெகட்டிவ்னு அர்த்தம் கிடையாது. அது கைனடிக் எனர்ஜி டிஃபரன்ஸ் நெகட்டிவாக இருக்கலாம், பிகாஸ் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இருக்கும்போது பாசிட்டிவும் பாசிபிள், நெகட்டிவும் பாசிபிள். கிளியர்? இப்போ கைனடிக் எனர்ஜி வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா எந்த சுச்சுவேஷனில் அது பாசிபிளாக இருக்கும்? இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கிரேட்டர் தென் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. கரெக்டா? இது பாசிட்டிவாக வரணும் அப்படின்னா இதான் அந்த எக்ஸ்பிரஷன். கரெக்ட்? கைனடிக் எனர்ஜி வந்து உங்களுக்கு இந்த கேஸில் பாசிட்டிவாக வரணும்னா த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கிரேட்டர் தென் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. கரெக்ட்? அதுக்கப்புறம் அப்போ வெலாசிட்டி கூட ரிலேட் பண்ண என்ன வரும்? இதில் ½ கிரேட்டர் தென் ½ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ½ கேன்சல் ஆகிடும். ஸோ v² ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துட்டிங்கன்னா ஃபைனலாக v கிரேட்டர் தென் யூவாக இருக்கும். இதில் கைனடிக் எனர்ஜியோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது. கிளியரா? ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து ஓகே, ஓகே. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி வந்து ஃபைனல் அதிகமாக இனிஷியல் கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஃபைனல் வெலாசிட்டி கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அப்போ ஒர்க் டன் வந்து உங்களுக்கு இங்கே பாசிட்டிவில் கிடைச்சிருக்கும். சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதனுடைய மீனிங். கிளியர்? செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா டெல் கேஇ வந்து நெகட்டிவாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்? கைனடிக் எனர்ஜி வந்து சப்போஸ் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி நெகட்டிவ் எப்போ பாசிபிள்? இந்த எக்ஸ்பிரஷனில் ஃபைனல் ஸ்மால் வேல்யூவாக இருந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கணும்? அதிகமாக இருக்கணும்.
அப்படின்னா என்ன ஆகும், அந்த கைனடிக் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகினே போகுது. கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகினே போகுதுன்னா இப்போ கார் வந்து ரன்னிங்லேயே இருந்து சடனாக நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கார் ரன்னிங்கில் இருக்கும்போது பிரேக் அப்ளை பண்ணுறோன்னா ரன்னிங்கில் இருக்கும்போது ஸ்பீட் அதிகமாக இருக்கும். பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிட்டே போகும், ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ரெடியூஸ் ஆகிட்டே போய்ட்டு ஃபைனலாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போது இனிஷியலாக இருந்த வெலாசிட்டி அதிகம், பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும், நமக்கு வெலாசிட்டி குறைஞ்சிரும். அப்போ கைனடிக் எனர்ஜி என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ ஃபைனல் வந்து கம்மியாக இருக்கும் கைனடிக் எனர்ஜி, ஏன்னா வெலாசிட்டி கம்மி, இனிஷியல் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நெகட்டிவ் கிடைக்கும். கைனடிக் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம். எப்போ ∆K வந்து உங்களுக்கு நெகட்டிவ்னு கிடைச்சிடா. பாசிட்டிவ் கிடைச்சதுன்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இனிஷியல் வெலாசிட்டியோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆகுது, அதிகமாக இருக்குது இந்த கேஸில். ஓகே, ஸோ இந்த கேஸில் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஃபைனல் வந்து லெஸ் தென் இனிஷியலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கேஸில் half of mv² less than half mu², கரெக்ட். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா half m கேன்சல் ஆகிடும். ஸோ 2 பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஃபைனல் என்ன ஆகிடும், இனிஷியல் வெலாசிட்டி கிரேட்டர் தென் ஃபைனல் வெலாசிட்டி, அதர்வைஸ் ஃபைனல் வெலாசிட்டி லெஸ் தென் இனிஷியல் வெலாசிட்டி. இதுதான் இதில் ஆக்சுவலாக நடக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக. ஸோ அப்போ இந்த கேஸில் வந்து உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி டிக்ரீசஸ். இது வந்து கைனடிக் எனர்ஜி ∆K வந்து உங்களுக்கு நெகட்டிவ்னு கிடைச்சதுன்னா, ∆K பாசிட்டிவ்னு கிடைச்சா என்ன மீனிங், அப்போ சாரி பாசிட்டிவ் பார்த்துட்டு 0, ∆K 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெலாசிட்டி ஃபைனலும் இனிஷியல் என்னவா இருந்திருக்கு, சேமாக இருந்திருக்கு, ரெண்டுமே என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. அப்படின்னா என்ன மீனிங், யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி 0னா ஒர்க் டனும் 0, கரெக்டாக. ஏன் ஒர்க் டன் 0, வெலாசிட்டி சேஞ்சே ஆகலை. அப்படின்னா இப்போ இனிஷியல் வெலாசிட்டி நான் ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்கிறேன்னா, இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி இருந்திருக்கு, ஃபைனலாக வேறு ஒரு வெலாசிட்டி இருக்குது. வெலாசிட்டி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்குது. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுனா என்ன ஆக்டாக இருக்கும், ஆக்சிலரேஷன் ஆக்டாக இருக்கும். ஆக்சிலரேஷன் ஆக்டாக இருந்தாங்க என்ன இருந்திருக்கு, ஃபோர்ஸ் ஆக்டாக இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் இருந்தாங்க என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன கால்குலேட் பண்ண முடியும், ஒர்க் டன் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ∆K வந்து பாசிட்டிவ்ல இருக்கும்போதும் நெகட்டிவ்ல இருக்கும்போதும் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இருக்கும்போது ஒர்க் டன் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, கரெக்டாக. ஸோ அது வந்து அந்த மோஷனை வந்து சில கேஸில் சப்போர்ட் பண்ணும், சில கேஸில் என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். சப்போர்ட்னா அது இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுது அந்த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியில், அது பாசிட்டிவ் கேஸில். நெகட்டிவ் வரும்போது என்ன நடக்குதுங்க, ஒர்க் டன் நெகட்டிவ் வந்து அப்போஸ் பண்ணுது, அந்த ஆப்ஜெக்டுடைய மோஷனை ஃபர்தராக மூவ் ஆகாமல் அப்போஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இங்க 0 அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு இனிஷியல் கைனடிக் எனர்ஜின்னு அர்த்தம். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னா என்ன மீனிங், half mv² ஈக்குவல் டு half mu². இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா half கேன்சல், m கேன்சல், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுத்துன்னா v ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், கரெக்டாக, v ஈக்குவல் டு u. அப்படின்னா என்ன மீனிங், ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டியும் சேமாக இருந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ வெலாசிட்டி சேஞ்சஸ். ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் 0ன்றதுனால இங்கே என்ன ஆகிடும், ஒர்க் டன் 0வாக இருக்கும். ஸோ இதுதான் ப்ரைமரியாக கைனடிக் எனர்ஜியில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ கைனடிக் எனர்ஜி பேசிக் ஃபார்முலா half of mv². ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதனுடைய இனிஷியல் கைனடிக் எனர்ஜியும் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணீங்கன்னா அதனுடைய டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன கிடைச்சிரும், ஒர்க் டன் கிடைச்சிரும். பிகாஸ் half mv², இனிஷியலாக என்ன வெலாசிட்டி, ஃபைனலாக என்ன வெலாசிட்டி, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் w. கிளியர். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இதை சொல்லிடலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வர முடியும், கைனடிக் எனர்ஜி எப்பவுமே நெகட்டிவாக இருக்காது. இண்டிவிஜுவலாக half mv² பாசிட்டிவ் தான், half mu² பாசிட்டிவ் தான். த டிஃபரன்ஸ் மே பி பாசிட்டிவ் நெகட்டிவ் பிகாஸ் ஆஃப் த நம்ம சப்ஸ்டிட் பண்ணக்கூடிய இந்த வேல்யூஸை பொறுத்து இருக்குது. கிளியர். அதனால் அதனுடைய ரீசன். அப்புறம் 0. ஸோ அந்த 0ன்னு வருதுன்னா தேர் இஸ் நோ, இந்த கேஸ் நல்லா புரிஞ்சுக்கணும், கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா சேஞ்ச் இன் கைனடிக் 0னா w0. w0னா அங்கே ரெண்டு வெலாசிட்டி சேம். ரெண்டு வெலாசிட்டி சேம்னா என்ன அர்த்தம், தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட் ஆப்ஜெக்ட். அதான் மீனிங். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருந்தால் வெலாசிட்டி என்ன ஆயிருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கும். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலைன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்குன்னு, அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அந்த ஆப்ஜெக்ட் மோஷன் இருந்திருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கும்போது எனி 2 பாயிண்ட் பிட்வீனில் நீங்கள் கைனடிக் எனர்ஜி டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா ஆன்சர் எப்பயுமே என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கும்போது அங்கே என்ன இருக்காது, ஃபோர்ஸ் ஆக்டாக இருக்காது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா ஆக்சிலரேஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கும்,
ஆக்சிலரேஷன் ப்ரெசென்ட்டாக இருந்தால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். இந்த இனிஷியல் ஃபைனல் எல்லாத்தையும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சு டியூ டு ஃபோர்ஸ்னால. ஓகே, கிளியர்? எஸ், குட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக பின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஆக்சுவலாக சிம்பிள் நம்ம ஜென்ரலாக யூன்னு யூஸ் பண்ணுவோம். சரியா? கைனடிக் எனர்ஜி நம்ம சிம்பிளாக கேஇ யூஸ் பண்ணுறது நம்ம கன்வீனியன்ட் தான், நம்ம தான் யூஸ் பண்ணுறது ஷார்ட் ஃபார்மாக. டெக்ஸ்ட் புக்கில் வந்து சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு லெட்ரு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா யூ. ஜென்ரலாக இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கைனடிக் எனர்ஜி யூ. சம்டைம்ஸ் பொட்டன்ஷியல் நம்ம எழுதிப்போம், யூவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சம்டைம்ஸ் பி கூட யூஸ் பண்ணுறாங்க. சரியா? பட் ஸ்டேட்மெண்ட்டில் அது இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லி தான் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? பட் எனிவே நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக அதை யூன்னு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கேஸ் நம்ம கால்குலேட் பண்ணும் போதெல்லாம் உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வர வேண்டியது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக அதை அப்ளை பண்ண முடியும். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரெசன்ட் இந்த கேஸுக்கு. ஓகேவா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த கேஸுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண போது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு என்ன கால்குலேட் பண்ண முடியாது? பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியாது. நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருந்தால் potential energy not present. எப்போ? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம எங்கெங்கெல்லாம் படிச்சோன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திங்கன்னா தெரியும். 12th ஃபிசிக்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா? ஃபஸ்ட் சாப்டரில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு ஒன்று பார்த்தோமா? கரெக்ட். அதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன இன்னொன்று பார்க்க போகிறோம்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால கால்குலேட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த கேஸில் மட்டும்தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண போகிறோம். பிகாஸ் இது எல்லாமே என்னது? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட் ஆனால் தான் நம்மளால் என்ன கால்குலேட் பண்ண முடியும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். சரியா? அதுக்கப்புறம் இதனுடைய பேசிக் ரிலேஷன் ஃபோர்ஸுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்குள்ள ரிலேஷன். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன பண்ணிவிடுவாங்கன்னா சம்டைம்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்துருவாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில். ஃபைண்ட் ஃபோர்ஸ்னு கேட்பாங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஃபோர்ஸ் கிடைச்சிடும். புரியுதா? கிளியர்? ஸோ F மைனஸ் du/dx. தட் இஸ் வாட்? ஃபோர்ஸ் அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிலேஷன். ஓகே. ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைச்சிடும்? ஃபோர்ஸ் கிடைச்சிடும். எந்த கேஸுக்காக இருந்தாலும், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த கேஸுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலாவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கனாலும் கிடைச்சிடும். அதே மாதிரி இதில் கிராவிடேஷனல் கேஸு. கிளியர்? அப்புறம் ஸ்ப்ரிங் கேஸ். இது எல்லாத்துக்குமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் ஈஸியாக ஆன்சரை கெட் பண்ணிட முடியும். ஓகேவா? எஸ். ஹாய் ஹாய், வெல்கம். ஸோ இந்த கேஸில் இதில் நம்ம ஒரு சில கேசஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றுனா பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த கேஸில் வந்து ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் அப்படின்னா எப்போ நடக்கும்? இது நம்ம சார்ஜை வச்சு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். சார்ஜ் டூ சார்ஜுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ஃபோர்ஸ் F = K(Q1Q2/R²). இப்போ வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ நெகட்டிவ் இருந்துச்சுன்னா என்னென்னு அர்த்தம்? அட்ராக்டிவ்னு அர்த்தம். கரெக்ட்? ஃபோர்ஸோட அந்த சைன் வந்து பாசிட்டிவ்ல இருந்தால் த டூ சார்ஜஸ் ஆர் ரிப்பல்சிவ் இன் நேச்சர். கரெக்டாக? இது ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கணும்?
அந்த ரிசல்ட் இந்த கேஸில் நான் காமனாக இப்போ கொடுக்குறேன். இது பர்டிகுலராக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கு. ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் நேச்சர், ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் பொட்டன்ஷியல் கூட கனெக்ட் பண்ணும்போது அந்த கேஸில் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். சரியா? ஃபோர்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது ரிப்பல்சிவ் நேச்சராக இருக்கும். கிளியர்? ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி அங்கே உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கும். கரெக்ட்? ஸோ ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதோடைய சைன் எதில் வரணும்? நெகட்டிவில் வரணும். ஸோ இந்த கேஸில் எஃப் வந்து உங்களுக்கு நெகட்டிவில் வரணும் அப்படின்னா யூ என்னவாக இருந்திருக்கணும்? பாசிட்டிவாக இருந்திருக்கணும். கரெக்டு தானே? பொட்டன்ஷியல் எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தால் தான் ஃபைனலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸில் ஆன்சர் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ ஃபோர்ஸ் நெகட்டிவாக இருந்தால் இந்த கேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும்? பாசிட்டிவ். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து கொண்டு வரேன். இது நேச்சர், அட்ராக்டிவ் நேச்சர், ரிப்பல்சிவ் நேச்சர் ஃபோர்ஸில் எப்போ இருக்கும் அப்படின்னா நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு எதை வச்சோன்னா சார்ஜ் வச்சுருந்தேன். மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் ஒரு சார்ஜ் நெகட்டிவ்னா உங்களுக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஃபைனலாக ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்தால் அட்ராக்டிவ் நேச்சர், ஃபோர்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் ரிப்பல்சிவ் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும் இந்த கேஸில். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸிங்னு அர்த்தம். கரெக்டாக? பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பாசிட்டிவாக இருந்தால் இன்க்ரீஸிங். செகண்டு, ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் இன் நேச்சர். ரிப்பல்சிவ் நேச்சராக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸோ ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் என்ன நடக்கும்? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன தான்? ப்ளஸில் தான் கிடைக்கும். அப்போது லைக் சார்ஜஸ் என்ன ஆகும்? ரிப்பல் ஈச் அதர். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த கேஸில் யூ உங்களுக்கு என்னவா இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். கரெக்டா? ஃபோர்ஸ் வந்து போன கேஸில் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்ததுனால யூ பாசிட்டிவ் ஆச்சு. கரெக்டாக? இது பாசிட்டிவ் ஆகணும்னா இது நெகட்டிவாக இருந்தால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன இருக்கும்? நமக்கு இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த கேஸில். இந்த கேஸில் யூ நெகட்டிவ் வரணும்னா இது வந்து ப்ளஸில் இருந்திருக்கணும். சொல்கிறது புரிஞ்சுதா அந்த ரிலேஷன்? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு யூ என்ன ஆகிடும்? நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீசிங். கிளியர்? அதுக்கப்புறம் இந்த சிச்சுவேஷனில் எஃப் ஜீரோவாக இருக்குன்னா இந்த சிச்சுவேஷன் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஸோ நம்ம இதை பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. இந்த ஈக்லிபிரியம் வந்து நம்ம 3 கேஸாக பார்ப்போம். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், அன்ஸ்டேபிள், அதுக்கப்புறம் நியூட்ரல் ஈக்லிபிரியம். அப்படின்னா என்னன்றது நம்ம இங்கே டீட்டெயிலாக ஒன்றா பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது ஜஸ்ட் பாயிண்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஈக்லிபிரியம் கேஸுக்கு வாங்க. ஈக்லிபிரியம். ஓகே. ஸோ இந்த கேஸ் ஈக்லிபிரியம் கேஸில் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண dy by dx நெட் ஃபோர்ஸ் உங்களுக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஈக்லிபிரியம் கேஸில் நெட் ஃபோர்ஸு உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். தட் இஸ் கால்டு ஈக்லிபிரியம் பொசிஷன். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸு ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன? இது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஒரு டயக்ராம் போடுறேன், அதுலேருந்து நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பவுல் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கோலி. ஸோ இங்கே என்னன்னா நீங்கள் ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணுறீங்க? இப்படி தள்ளி விடுறீங்க. ஒரு சிம்பிளாக ஒரு பவுல் இமேஜின் பண்ணிக்குவாங்க. இது ரொம்ப சிம்பிள். ஒரு பவுல் இப்படி இமேஜின் பண்ணிக்கிறீங்க.
அது இன்சைடில் ஒரு கோலி வச்சு நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஒரு ஷேக் பண்ணிடுறீங்க. அது என்ன ஆகும் ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி ஆசிலேட் ஆகிட்டு ஃபைனலாக திரும்ப எங்கே வந்து நின்றுடும், இதே பாயிண்ட்டுக்கு வந்து நின்றுடும். இங்கே போகும், அப்புறம் இங்கே போகும், கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே வரும், அதனுடைய ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிட்டு ஃபைனலாக எங்கே வந்து நின்றுடும், இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நின்றுடும். இந்த பொசிஷன் தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதுதான் என்னது, ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து என்னவாக இருக்கும், மினிமமாக இருக்கும். ஏன்னா ஹைட் வந்து இங்கே டவுன் மேலே போச்சுன்னா ஹைட் அதிகமாக இருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி ஒரு கேஸ் பார்க்க போகிறோம். ஹைட் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிறனால பொட்டென்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு என்ன ஆகிடும், மேக்ஸிமம் ஆகிடும். ஆனால் அது வந்து அன்ஸ்டேபிள். ஸோ இந்த கேஸில் லிசன், பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னா மினிமமாக இருக்கும். எப்போ, ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் கேஸுக்கு. சொல்கிறது புரியுதா? ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் கேஸுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு அன்ஸ்டேபிள் என்ன இருக்குது பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணுவோம். செகண்ட் ஒன் பாருங்கள், அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். இந்த அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னா அதே பவுல் தான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே தலைகீழ வச்சிடுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அந்த கோலி மேலே இப்படி வச்சிடுறோம். கரெக்ட்? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் இப்படி தள்ளி விட்டீங்கன்னா, எம்ன்றதா மோஷன், ஓகேவா? ஸோ இப்படி தள்ளி விட்டீங்கன்னா ஃபைனலாக அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், கீழே விழுந்துடும். திரும்ப ரிட்டன் அதே இடத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா கிரவுண்ட்லேருந்து இவ்வளோ ஹைட் இருக்குது. அது போன கேஸில் வந்து இந்த பாட்டமில் இருந்தது. ஸோ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமாக இருந்தது. ஆனால் இந்த கேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஆனால் இதையே நான் ஸ்டேபிள்னு சொன்னேன் அப்படின்னா நான் இதை டிஸ்டர்ப் பண்ணி விட்டாலும் திரும்ப எங்கே வந்துடும், ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் பொசிஷன். சொல்கிறது புரியுதா? நீங்கள் ஜஸ்ட் இது ஆசிலேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸோ கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் ஆகிட்டு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய எனர்ஜி லாஸ் பண்ணிட்டே வந்து ஃபைனலாக இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும். அதனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம் வந்து ஃபைனலாக அதுக்கப்புறம் என்ன ஆகாது, மோஷனில் இல்லாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இந்த இடத்துல வந்து நின்றுடும். அந்த பொசிஷன் தான் என்னது, ஈக்லிபிரியம் பொசிஷன். இது ஏன் ஸ்டேபிள்னு சொன்னால் திரும்ப நீங்கள் ஈவன் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்புறமும் எங்கே வந்துடும், அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோம், ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். இதில் பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமமாக இருக்கும். புரிஞ்சுதா? அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியமில் நீங்கள் இது ஜஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா திரும்ப என்ன வராது, ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது. அதனால் இது என்னது, அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். இந்த கேஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? இந்த கேஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். அதுக்கப்புறம் தேர்டு நியூட்ரல் ஈக்லிபிரியம். நியூட்ரல் ஈக்லிபிரியம். ஸோ இந்த நியூட்ரல் ஈக்லிபிரியம் எடுத்தீங்கன்னா இது வந்து அந்த மாதிரி உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கெட் பண்ணுறதுக்கான ஹைட் இருக்காது அதில். இப்படி எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக ஒரு டேபிள் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டேபிளை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு அதே பால் இருக்குது, இல்லை அது கோலி அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது நீங்கள் இந்த டேபிள் மேலேயே இப்படி தள்ளினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, நான் ஆக்சுவலாக கொஞ்சம் கிராஸில் வரைஞ்சிருக்கிறேன், டயக்ராம் கொஞ்சம் கரெக்டாக வரைய முடியல அதனால, சரியா? ஸோ அதனால் ஸ்டில் அது என்னவாக தான் இருக்கும், ஜஸ்ட் டேபிள் இமேஜின் பண்ணிக்கோங்க. டேபிள் மேலே ஒரு பால் வச்சுட்டு ஜஸ்ட் அது மூவ் ஆகுதுன்னா அந்த இடம் என்னது, உங்களுக்கு அங்கே ஹைட்டு சேஞ்ச் ஆகலை. கரெக்டாக அந்த டேபிளோட ஹைட்டு வந்து ஒரு பாயிண்டில் என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி அங்கே என்ன இருக்காது, சேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய இன்னும் அந்த கேஸை நம்ம என்ன சொல்ல போகிறோம், நியூட்ரல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? இங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும், கான்ஸ்டன்ட். பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். புரியுதா? இதுதான் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளுக்கும் அல்ல அந்த டிஃபரன்ஸ். அது எப்போ நடக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி எதில் மேக்ஸிமமாக இருக்கும், மினிமமாக இருக்கும். அது ரெண்டு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டேபிளாக இருந்தால் பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம்,
அன்ஸ்டேபிளாக இருந்தால் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். கிளியர்? ரைட். So 1 second, I will drink water and come. ரைட், போலாமா? எஸ். சேட் பார்க்கணுமா? சொல்லுங்க, என்ன என்ன வேணும்? சொல்லுங்க, என்ன டவுட்? எனி டவுட் கைஸ்? கிளியர்? ஓகே, குட். ஓகே, ஸோ உங்கள் டவுட் வந்து வித்தவுட் பேசிக் மேக்ஸ் கேன் ஐ அட்டன் திஸ் கிளாஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க, கரெக்டா? கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். பட் மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷன் உங்களுக்கு சிலதெல்லாம் போடும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கான்செப்ட் வந்து அது நம்ம கனெக்ட் பண்ணுறது வந்து ரிலேஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடி அதோடைய பேசிக் டெஃபினேஷன், மீனிங் இதெல்லாமே பேசிக் கான்செப்ட் தான். மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் தெரியலன்னா கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் பேசிக் மேக்ஸ் தெரியலனாலும் நீங்கள் ஜஸ்ட் லிசன் பண்ணி கான்செப்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக் மேக்ஸ் கிளாஸ் நீங்கள் திரும்ப ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு வந்துட்டு கூட அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் எப்படி பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா பேசிக் மேக்ஸ் தெரியலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கால்குலேஷன் போடுறதுக்கு. ரைட், போலாமா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி different conservative fields. ஸோ டிஃபரெண்ட் கன்சர்வேட்டிவ் ஃபீல்ட்ஸ். ஸோ இதில் பேசிக்காக நம்ம என்னென்ன இன்னும் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஸ்டடி பண்ண போகிறோமோ அதை அங்கே பார்க்க போகிறோம். இதில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண போகிறது வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஸ்ப்ரிங்கும் இருக்கும். சரியா? இதில் ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் டூ மாசஸ். இது நம்ம கிராவிடேஷனில் படிப்போம் திரும்ப. ஸோ அப்போ டீட்டெயிலாக இதனுடைய மீனிங் எல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம அதனுடைய ஃபார்முலா U is equal to minus G m1 m2 by R. இது வந்து 2 மாஸுக்கு பிட்வீன் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிளியரா? எஸ் எஸ், கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். உங்கள் நேம் என்னது? ஜெராவிகா, கரெக்ட்? ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கான்செப்ட் தேவைப்படும், கான்செப்ட் கண்டிப்பாக புரியும்.
ஓகேவா? ஒர்க்குனா என்ன, எனர்ஜினா என்ன, பவர்னா என்ன, அதெல்லாம் கண்டிப்பாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ப்ராப்ளம் பண்ணும்போது தான் உங்களுக்கு பேசிக் மேக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் ரொம்ப டெரிவேஷன் போட போகிறதில்ல. டெரிவேஷன் நம்ம ஸ்கூல் மேக்ஸ் இன்னும் கான்செப்ட் மாதிரி போனால் தான் நம்ம எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். டெரிவேஷன்லாம் போட்டுட்ருப்போம். இங்கே நம்ம முக்கியமான ரிலேஷன் தான் நம்ம பார்க்குறோம் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபார்முலான்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லிசன் பண்ணுங்கள். சரியா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் ஒன்ஸ் புரிஞ்சிடும். நீங்கள் திரும்ப மறுபடியும் இந்த சாப்டர் படிச்சு தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் ஒன்ஸ் இதை படிச்சிங்கன்னா செகண்ட் டைம் பார்க்கும்போது ரிவிஷன் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன டாபிக் இருக்குது, என்னென்ன கான்செப்ட் இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குது நோட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சாப்டருக்கு ரிலேட்டடாக இன்னும் அடிஷனலாக நம்ம என்னெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுன்றது. கிளியர்? ஓகேவா? ரைட். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? டோன்ட் வரி. வெல்கம் கரிஷ்மா. ஏன் லேட்டு? என்ன லேட்டாக வந்திருக்கீங்க? ரைட். செகண்ட் ஒன், gravitational potential energy with height. So in the formula U equal to mgh, இதுதான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போறோம். U is equal to mgh, பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய ஹைட்டு கொடுக்கும்போது. ஸோ இப்போ நான் இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா தான். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபாலில் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் விடுறீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா சிம்பிளாக பொட்டன்ஷியல் எனர்ஜி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி கேஸில் என்னென்னா, அந்த ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து இப்போ த்ரோ பண்ணுறீங்கன்னா த்ரோ பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்ம எனர்ஜி கொடுப்போம். அது என்ன ஆகிட்டே போகும், கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணிட்டே போய்ட்டு ஒரு பாயிண்டில் 0 ஆகிட்டு திரும்ப ரிட்டன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டு. எங்கேருந்து போய் திரும்ப என்ன வந்துடும், அந்த இடத்துக்கு ரிட்டன் வந்துடும். இதெல்லாம் எதில் நடக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட்டாக இருக்கிற கேஸில் தான் நடக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தால் தான் ரீகெயின் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங் எடுக்கிறீங்க, ஸ்ப்ரிங் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டுனா திரும்ப என்ன வந்துடும், ரிட்டன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டு. கம்ப்ரஸ் பண்ணுறீங்க, அப்பயும் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டு கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் எனர்ஜி கொடுப்பேன். திரும்ப வரது நான் எனர்ஜி கொடுக்கல. ரப்பர் பேண்ட் எடுக்கிறீங்க, ரப்பர் பேண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணது எனர்ஜி கொடுத்தா போதும். விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், ரிட்டன் டு த ஒரிஜினல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரிட்டன் வரதுக்கான எனர்ஜி நம்ம கொடுக்க தேவையில்லை. புரியுதா? ஸோ அந்த கேஸ் எல்லாத்துலேயும் என்ன ஆகும், அது ரிட்டன் வரதுக்கான எனர்ஜி அதிலே ஸ்டோர் ஆகிடும். சொல்கிறது புரியுதா? இது எல்லாமே எந்த சுச்சுவேஷன் நடக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனாக தான் நடக்கும், ரீகெயின் ஆகும். அப்போ இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்டுடைய ஹைட்டு ஜாஸ்தியாக அதில் ஸ்டோர் ஆகிற பொட்டன்ஷியல் அதிகமாகும். அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் இன்ட்டு கிராவிட்டி எவ்வளோ ஹைட்டில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ நான் இவ்வளோ ஹைட்டில் வைக்கிறேன்னா இங்கே கிரவுண்ட்லேருந்து இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குதோ அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh. இப்போ ஹைட்டு கம்மியாகிருக்குன்னா இப்போ இவ்வளோ ஹைட் வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். கிளியர்? புரிஞ்சுதா? ரைட். ஸோ இது செகண்டு. தேர்டு கேஸ் பாருங்க. electrostatic potential energy. So electrostatic potential energy U is equal to K(Q1)(Q2) by R. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இதில் பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், அந்த டாப்பிக்கில் என்ன வரும், U பொட்டன்ஷியல் U is equal to K(Q1)(Q2) by R அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். கிளியரா? இது என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் த டூ சார்ஜஸ். இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம இங்கே ஃபோர்ஸ் பண்ணி இப்படி கொண்டு வரோம். ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் வரும்போது என்ன ரிப்பல்ஷன் நேச்சர் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஜஸ்ட் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் திரும்ப எங்கே வந்துடும், ரிட்டன் டு த ஒரிஜினல் ஸ்டேட். சொல்கிறது புரியுதா? நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் எனர்ஜி கொடுக்கணும், ரிட்டன் வரதுக்கு எனர்ஜி கொடுக்க தேவையில்லை. சொல்கிறது புரியுதா? டியூ டு ரிப்பல்சிவ் பண்ணால் திரும்ப என்ன ஆகும், ரிட்டன் வந்துடும். அந்த ரிட்டன் வரதுக்கான எனர்ஜி எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த சார்ஜில் ஸ்டோர் ஆகிடும். இன்னொரு சார்ஜில் அது அந்த ஸ்டோரான சார்ஜ் தான் என்னது, அந்த எனர்ஜி தான் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. சார்ஜில் ஸ்டோரான எனர்ஜி தான் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதனால தான் என்ன வருது, நம்ம எங்கேருந்து கொண்டு வந்தோமோ திரும்ப அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இந்த கேஸ் எல்லாத்துலேயுமே என்ன ஆகும், ரீகெயின் ஆகும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? த்ரோ பண்ணுற கேஸில் ஆப்ஜெக்ட் மேலே போட்டு திரும்ப ரிட்டன் வருது,
ஸ்ப்ரிங் கேஸில் எக்ஸ்பேண்ட் பண்ண திரும்ப ரிட்டன் வருது. இந்த கேஸ்லையும் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்குது. 2 பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி கொண்டு வரீங்க, கொண்டு வரதுக்கு மட்டும் எனர்ஜி கொடுத்தா போதும், ரிட்டன் வரதுக்கு கொடுக்க தேவையில்லை. ரிப்பல்சிவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், அதே இடத்துக்கு ரிட்டன் வந்துடும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது எல்லாமே ரீகெயின் நடக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னா அங்கே ஆக்ட் ஆக வேண்டிய ஃபோர்ஸ் என்னவாக இருக்கணும், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கணும். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பாத் டிபெண்ட் கிடையாது. இது எல்லாமே மைண்டில் வச்சுருக்கணும். பாத் டிபெண்ட் இல்லாமல் இருந்தால் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆக முடியும். இதுவே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸாக இருந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருந்தால், இப்போ வந்து ஒரு ஹரிசாண்டல் ஃப்ளோரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டேபிள் இப்படி தள்ளி விடுறீங்க, அந்த டேபிள் இங்கிருந்து மூவ் ஆகிடும். ஆனால் ரிட்டன் திரும்ப அதே இடத்துக்கு வருமா, வராது. ஸோ டேபிளை நீங்கள் புஷ் பண்ணும்போது அது என்ன ஆகுது, அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிடுது. கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம், ஆனால் என்ன கால்குலேட் பண்ண முடியாது, பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா ரிட்டன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது. அதில் சொல்கிறது புரியுதா? அதனால தான் அந்த ஃபோர்ஸில் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இனிமேல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லும் போதெல்லாம் இது கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? ரைட். ஃபார்முலா ஷீட் ஆல் சாப்டர்ஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார். எஸ், கண்டிப்பாக ஃபார்முலா ஷீட் இருக்கும். இந்த முடிச்சுட்டு நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அதில் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபார்முலா ஷீட் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சாப்டர் முடிக்கும் போது இனிமேல் உங்களுக்கு ஃபார்முலா ஷீட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். சரி, ஏன்னா ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் வரணும். ஃபார்முலா தெரிஞ்சால் தான் ப்ராப்ளம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? ஃபார்முலா வந்து பிளைண்டாகவும் படிக்கக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டு எந்த சுச்சுவேஷன் வித் என்ன கண்டிஷன் இதெல்லாம் இன்னும் பாயிண்ட்டாக ஞாபகம் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். கிளியர்? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இது வந்து பிட்வீன் 2 சார்ஜஸ் இருக்கும்போது கால்குலேட் பண்ணுறது. இன்னொரு ஃபார்முலா நம்ம இதில் பார்த்துருக்கோம். அது என்னதுன்னா பொட்டன்ஷியல் U is equal to Q into V அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்குறோம். இது எப்போ அப்படின்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட்டாக இருந்தால், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் என்னது, சேம் அதே கான்செப்ட் தான். பிட்வீன் த 2 சார்ஜஸ் வரும்போது Q1 U is equal to K_Q1Q2/R. அது பிட்வீன் த 2 சார்ஜஸுக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட்டாக இருந்து அந்த இடத்துல ஒரு சார்ஜ் எடுத்து வைக்கும்போது அப்போ கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி U is equal to QV. புரியுதா? கிளியர்? ரைட். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட்டாக ஸ்ப்ரிங் கேஸ். ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருந்தோம், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் பார்த்துருந்தோம், இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பார்த்துருந்தோம். கிராவிடேஷன் 2 கேஸ் பார்த்தோம். கரெக்டாக? பிட்வீன் த மாஸ் அப்புறம் ஹைட்டு. கரெக்ட்? ஸோ இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா ஸ்ப்ரிங் கேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார்முலா U is equal to half of kx². இதுதான் ஆக்சுவலாக ஸ்ப்ரிங்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ இந்த ஸ்ப்ரிங் கேஸ் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஒன்று ஒன்றா. ஜஸ்ட் இப்போ அந்த ரிலேஷன் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். இந்த U is equal to half of kx². இந்த Kன்றது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், ஸ்ப்ரிங்கோடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ, அந்த அதோடைய நேச்சர் அது ஆக்சுவலாக அதாவது அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த எக்ஸ் வந்துருது என்னது, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? சம்டைம்ஸ் இதை நம்ம இன்னும் கிளியராக இருக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், இதே ஃபார்முலாவை half of k into x2 minus x1 ஹோல் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணுவோம். அதே ஃபார்முலா தான். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் சொல்கிறது புரியுதா? இந்த எக்ஸ்ன்றது என்னதுன்னா ஸ்ப்ரிங் வந்து ஒரிஜினல் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறும்போது நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அது என்னன்னா இந்த ஸ்ப்ரிங் கேஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போது இது வந்து ஸ்ப்ரிங்கை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இது கூட கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? இது வந்து ஒரிஜினலாக அந்த ஸ்ப்ரிங் இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படியே எடுத்துக்கிறோம் ஒரு ரெஃபரன்ஸுக்கு. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம், இதில் வந்து கட்டி வச்சுட்டோம். இதில் இது வந்து அதில் ஒரு மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு. இதனுடைய இனிஷியல் லென்த் இருக்கு இல்லையா, இதை நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த லென்த்தை வந்து எக்ஸ், இதான் என்னது எக்ஸ். ஓகேவா? இது வந்து ஸ்ப்ரிங்கோடைய ஒரிஜினல்
ஸோ அப்போ நம்ம இதை சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஈக்குலிபிரியம் பொசிஷன்னா அது நார்மலாக இருக்கும்போது எந்த இடத்துல இருக்குதோ அதான் என்னது ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குன்னு சொல்கிறோம். இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 கேஸ் எடுக்க போகிறோம். ஒன்று வந்து கம்ப்ரஸ் பண்ண போகிறோம், இன்னொரு கேஸில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தான் எனர்ஜி கொடுப்பேன், ரிட்டர்ன் வரதுக்கு என்ன கொடுக்க தேவையில்லை, எனர்ஜி கொடுக்க தேவையில்லை. ஓகே கிளியர். ஸோ என்ன நடக்கும் பாருங்க இங்கே. ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன், இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பாருங்க, இப்போ என்ன இருக்குன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் என்ன ஆயிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது. கரெக்டாக கிளியர். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, இதுதான் என்னது, இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது எக்ஸ். இப்படி எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஈக்குவல் டு இனிஷியலாக இதனுடைய டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கரெக்ட். இப்போ இங்கிருந்து இது இங்கே சேஞ்ச் ஆகிருக்குதுன்னா இந்த டிஃபரன்ஸ் இதான் என்னது சேஞ்சுன்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் இது x1 நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, இதை x2 எடுத்துக்கிட்டோன்னா இது என்னது x2 மைனஸ் x1. ஸோ எவ்வளோ லென்த்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த ஸ்ப்ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த எக்ஸுன்றது என்ன அப்படின்னா இந்த கேஸில் தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஒரிஜினல் இருந்து எவ்வளோ தான் போகிறது, இல்லை இன்பிட்வீனில் கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக எந்த நீங்கள் இங்கேருந்து கூட எவ்வளோ சேஞ்சஸ் கால்குலேட் பண்ணலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி இது இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு கூட நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன ஆக்சுவல் லென்த் இருந்திருக்கு, இப்போ எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது, அதில் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா x2 மைனஸ் x1 எடுத்துட்டிங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அது எவ்வளோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு அது என்ன இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம ரிலீஸ் பண்ண என்ன ஆகும், ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான். இதுவே இது ஆக்சுவலாக எக்ஸ்டெண்ட் பண்ண கேஸில், இதுவே கம்ப்ரஸ் பண்ணினா என்ன நடந்திருக்கும், இதே சுச்சுவேஷனில் கம்ப்ரஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். சப்போஸ் இது வந்து அதே மாதிரி இது வந்து ஒரிஜினல். ஓகே, இப்போ நம்ம கம்ப்ரஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, லைக் திஸ். இந்த இது வந்து இப்போ கம்ப்ரஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இது இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. வருதா? இந்த டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்கள், இதான் என்னது x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். இது ஒரிஜினல் பொசிஷன். ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன இருக்குது, கம்ப்ரஸ் ஆகிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த பொசிஷன் இந்த பொசிஷனுக்கு என்ன இருக்குது, ஷிஃப்ட் ஆகிருக்குது. தட் இஸ் வாட் கம்ப்ரஸ். ஸோ இந்த கேஸில் என்ன இருக்கும், நீங்கள் எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் ரிட்டர்ன் விட்டுட்டிங்கன்னா திரும்பி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ரஸ் பண்ணுறது மட்டும் நம்ம எனர்ஜி கொடுக்கணும். ரிட்டர்ன் வந்து எனர்ஜி கொடுக்க தேவையில்லை, தானாகவே வந்துடும். அந்த ரிட்டர்ன் வர்றதுக்கான எனர்ஜி தான் என்ன ஆகும், அதில் ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர்டு எனர்ஜி தான் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸு என்னது, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு. ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. இதை தான் நம்ம ப்ரைமரியாக படிக்க போகிறோம். இந்த 3 ஃபோர்ஸ் எப்போல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குதோ அப்போல்லாம் நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருப்போம், பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி எதெல்லாம் இந்த கேஸ் பார்த்துக்கணும் ஞாபகம் இருக்குது. கரெக்டாக 12th ஃபிசிக்ஸில் நம்ம எதில் பார்த்தோம், U ஈக்குவல் டு K∗Q1Q2/R எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ், ரெண்டு சேர்த்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் தான் இந்த ஃபார்முலா வரும். ஸோ அந்த கேஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட் ஆனதுனால அது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்றதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி அதில் பாசிபிளாக இருந்துச்சு. கரெக்ட். அதே மாதிரி கிராவிடேஷன், இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தால் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அதில் பர்டிகுலராக இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம கொடுப்பாங்க. இந்த ஃபோர்ஸ் எப்போல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அந்த சுச்சுவேஷன்லாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கனெக்ட் பண்ண முடியும். சொல்கிறது புரியுதா?
ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட், our next heading mechanical energy. ஸோ அது சிம்பிளாக நம்ம ஈன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜினா என்ன அப்படின்னா sum of kinetic energy plus potential energy. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். தட் டோட்டல் எனர்ஜி இஸ் கால்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜியோட மீனிங் அதுதான். ஸோ அந்த வேர்ட் நீங்கள் எப்போலாம் கேள்விப்படுறீங்களோ அப்போலாம் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? மெக்கானிக்கல் எனர்ஜினா சம் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய டோட்டல் எனர்ஜி என்னது? அதோட நேம் தான் என்னது? மெக்கானிக்கல் எனர்ஜி. சொல்கிறது புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதில் என்னென்னலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி always இதில் என்ன வரும்? ஆல்வேஸ் கன்சர்வ்டு. டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் கன்சர்வ்ட் அண்ட் ஆல்சோ அது எது இதனுடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி வேறு வேறையாக இருக்கும் அந்த பாயிண்டில் அட் எனி பர்டிகுலர் பாயிண்ட். ஓகே, கான்ஸ்டன்ட் அட் எனி பாயிண்ட். ஸோ அதில் தான் இதை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி இதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகணும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னவாக இருக்கணும்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கணும். இதை நான் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் ரஃபாக எடுக்கிறேன் நான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பாலை வந்து நான் என்ன பண்ணுறேன்? அப்போர்டில் த்ரோ பண்ணுறேன். ஓகேவா? ஒரு பாலை நீங்கள் அப்போர்டில் த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு என்ன ஆகிட்டே போகும்? ரெடியூஸ் ஆகிட்டே போகும். மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன ஆகிடும்? அதனுடைய ஸ்பீடு வந்து 0 ஆகிடும். கரெக்டாக? இதான் அதில் நடக்கும் அப்போர்டில் த்ரோ பண்ணும்போது. அதுக்கப்புறம் அங்கே 0 ஆகிட்டு திரும்ப அங்கே என்ன நடக்கும்? ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட். அது 0 ஆனதுக்கப்புறம் திரும்ப அது எங்கே வரும்? அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே திரும்ப வர ஆரம்பிக்கும். கரெக்டாக? இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கும்போது நான் என்ன கண்டிப்பாக கால்குலேட் பண்ண முடியும் சொன்னேன்? கண்டிப்பாக கைனெட்டிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். இங்கே நான் என்ன கேஸ் எடுத்துருக்கேன்னா, எந்த சுச்சுவேஷன் எடுக்கிறேன்னா கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்கிற சுச்சுவேஷன் எடுக்கிறேன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஆக்ட் ஆகிறது எடுக்கிறேன். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட்டாக இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இனிஷியலாக நான் வந்து ஒரு கைனெட்டிக் எனர்ஜி எடுக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 50 ஜூல்னு எடுக்கிறேன். அந்த பாலை நான் த்ரோ பண்ணும்போது இனிஷியலாக இருக்கக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜி என்ன எடுத்துக்கிறேன்? 50 ஜூல். ஓகேவா? ஆஃப்டர் சம் டைம்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 10 ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரஃபாக போடுறேன். 10 ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. எனர்ஜி என்ன ஆகிட்டே போகும்? ரெடியூஸ் ஆகிட்டே ஸ்பீடு ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? 12 mv². வெலாசிட்டி ரெடியூஸ் ஆக கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகிட்டே போகும்? ரெடியூஸ் ஆகிட்டே போகும். மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி 0 ஆகிடும். மேக்ஸிமம் ஹைட்டில் இப்போ கைனெட்டிக் எனர்ஜி என்னது? 0. ஸோ இது 20 ஜூல், 10 ஜூல், லாஸ்ட்டாக நமக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இந்த சுச்சுவேஷனில் நம்ம கால்குலேட் பண்ணது கைனெட்டிக் எனர்ஜி. நான் இங்கே த்ரோ பண்ணதுலேருந்து 10 ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிறேன். சரி, அந்த டோட்டல் எனர்ஜினா என்னன்றது புரிய வைக்கிறதுக்காக. ஏன் கான்ஸ்டன்ட்? ஏன் டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட்? கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் ஆட் பண்ணால் ஏன் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம்? டோட்டல் எனர்ஜி எப்படி ஆல்வேஸ் கன்சர்வ்டு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த சுச்சுவேஷனில் இங்கே இருக்கிறது எல்லாமே என்னதுன்னா கைனெட்டிக் எனர்ஜி. ஓகேவா? இப்போ நான் இங்கே போட்டிருக்கிறது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருந்திருக்கும்? இந்த சுச்சுவேஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஸோ நம்ம இங்கே வச்சுக்கலாம். இந்த பக்கம் பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துப்போம். இந்த டைரக்ஷனில் இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும் சொல்ல முடியுமா? ஏன் நான் 50 ஜூல் போட்டிருக்கேன் அப்படின்னா
நீங்கள் பாலை த்ரோ பண்ணீங்க இல்லையா, நீங்கள் பாலை த்ரோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே 50 ஜூல் போட்டிங்க இல்லையா, இங்கே என்ன இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 10 ஜூல் குறைஞ்சிருக்கு சொன்னேன் இல்லையா, அந்த குறைஞ்ச அந்த 10 ஜூல் என்னவா இருக்குன்னா அந்த பாலில் என்ன ஆகிடும், ஸ்டோர் ஆகிடும். கைனடிக் எனர்ஜி வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகிட்டே போகுதோ அதெல்லாம் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக அந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் ஆகிட்டே போகும். ஸோ இங்கே 50 ஜூல், இங்கே 10 கொஞ்சம், அடுத்து இன்னொரு 10, அடுத்த 10 எல்லாமே என்ன ஆகிடும், அந்த பாலில் ஸ்டோர் ஆகிட்டே போகும். மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் பண்ணும்போது, நான் த்ரோ பண்ணும்போது என்ன கைனடிக் எனர்ஜி இருந்துச்சோ மேக்ஸிமம் ஹைட்டில் அது என்னவா ஸ்டோர் ஆகிடும், த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி. நான் த்ரோ பண்ணும்போது அந்த எனர்ஜினால கைனடிக் எனர்ஜி என்ன ஆச்சு, ரெடியூஸ் ஆகிட்டே போச்சு, மேக்ஸிமம் ஹைட்டில் 0 ஆச்சு. மேக்ஸிமம் ஹைட்டில் டோட்டலாக எவ்வளோ எனர்ஜி கொடுத்தனோ அது எல்லாமே அந்த பாலில் என்னவாகிடும், பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிடும். அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி திரும்ப என்ன ஆகும், ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட். அதே மாதிரி திரும்ப ரிட்டர்ன் பண்ணிகிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும். கரெக்டாக? ஸோ இப்போ 50 ஜூல்னா அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிகிட்டே வரும், அது இங்கே ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும். 40 ஜூல், அடுத்தது பாருங்கள் 30 ஜூல், 20 ஜூல், 10 ஜூல். கிரவுண்டில் ரீச் ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது, 0. அது எவ்வளோ கைனடிக் எனர்ஜி கெயின் பண்ணி போச்சோ திரும்ப அதே எனர்ஜி என்ன ஆகிடும், உங்களுக்கு கிரவுண்டில் வரும்போது ரீச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே கைனடிக் எனர்ஜி. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி 0 ஆச்சு, அதெல்லாம் பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆச்சு. அந்த பொட்டன்ஷியல் திரும்ப என்ன பண்ணுது, அதனுடைய அந்த கெயின் ஆன எனர்ஜி திரும்ப ரிலீஸ் பண்ணி ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வருது. இப்போ இந்த எல்லா கேஸ்லையுமே டோட்டல் எனர்ஜியை ஆட் பண்ணுங்களேன், என்ன வருது பாருங்க. 0 + 50 என்ன வரும், 50 ஜூல். 10 + 40 என்ன வரும் பாருங்க, 50 ஜூல். இங்கே என்ன வருது, 20 + 30, 30 + 20, then 50. கரெக்ட்? மறுபடியும் என்ன வரும், 50 ஜூல். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன இருக்குது பாருங்கள், எல்லா இடத்துலையுமே எவ்ரி பாயிண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது வந்து கைனடிக் எனர்ஜி, இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த பாயிண்ட்டில், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் இது என்னது, கைனடிக் எனர்ஜி அட் தட் பாயிண்ட், பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே என்ன ஆன்சர் வந்திருக்கு, ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கும். அதனால தான் டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் கன்சர்வ்டு. ஓகேவா? டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் சம் என்னவாக இருக்கும், சேம் வேல்யூவாக தான் இருக்கும் அட் எனி பாயிண்ட். ஓகே, தட் இஸ் கான்ஸ்டன்ட். கைனடிக் அந்த டோட்டல் எனர்ஜியில் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா அங்கே வேறு ஏதோ ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் உள்ளே வந்து ஆக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒர்க் நடந்திருக்குன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? அந்த டோட்டல் எனர்ஜியோட டிஃபரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 0ன்னு வந்துட்டா கன்சர்வ்ட், ஒர்க் டன் 0ன்னு அர்த்தம். ஒர்க் டன் 0 வரல அப்படின்னா அங்கே வேறு இன்னொரு ஃபோர்ஸ் ஏதோ ஆக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த கேஸில் வித்தவுட் ஏர் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை ஏர் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்திருந்தா ஏர்னால என்ன ஆயிருக்கும், இங்கே எல்லா பாயிண்ட்லையும் சேம் ஆன்சர் கிடைச்சிருக்காது. அப்போ ஏர் வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், ஏர் ட்ராக், ஏர் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அது என்ன இருக்கும், அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அது வந்து என்ன கிடையாது, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கிடையாது. அப்போ டோட்டல் எனர்ஜி கன்சர்வ் ஆகிருக்காது. அப்போ எனர்ஜி டிஃபரன்ஸ், இது ரெண்டுத்துக்குள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா இங்கே ஒர்க் டன் அர்த்தம். சொல்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் கைனடிக் எனர்ஜியால் மட்டும் என்ன ஒர்க்கு, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியில் இந்த சுச்சுவேஷன் மட்டும் ஒர்க் டன் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ 50 - 40 வந்திருக்கு இல்லையா, அப்போ இந்த கேஸில் ஒர்க் டன் W = ΔKEன்னு பார்த்தோம் இல்லையா. நான் சொல்கிறது ஒன்லி ஃபார் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி சேஞ்சஸில் மட்டும் ஒர்க் டன் நடந்திருக்கான்னு கேட்டால் எஸ். 50 இங்கே 40 ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுத்திங்கன்னா என்ன வரும், W = 40 - 50. அப்போ ஆன்சர் என்ன வரும், -10 ஜூல்னு வரும். ஸோ அப்போ ஒர்க் டன் வந்து என்ன இருக்குது, அப்போஸ் பண்ணியிருக்கு அந்த ஃபோர்ஸ், கைனடிக் எனர்ஜி நெகட்டிவில் கிடச்சிருக்கு. அதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ ஒர்க் டன் நடந்திருக்கு. இதில் கால்குலேட் பண்ணும்போது ஒன்லி ஃபார் கைனடிக் எனர்ஜி மட்டும் ரெஃபரன்ஸாக எடுக்கும்போது, இதில் மட்டும் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் எடுக்கும்போது 30 - 20 என்ன வரும், 10 ஜூல். ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷன் என்ன நடந்திருக்கும், ஒர்க் டன் நடந்திருக்கு. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்சோ வாட், ஒர்க் டன். கிளியர்? ஆனால் டோட்டல் எனர்ஜி நீங்கள் எடுக்கும்போது 50 - 50 இங்கே எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருந்திருக்காது, ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்கும். தேர் இஸ் நோ ஒர்க் டன். ஸோ ஒன்லி கைனடிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, ஒர்க் டன். சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தால் அங்கே என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம், ஒர்க் டன் இருக்குன்னு அர்த்தம். சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜி இருந்தால் அங்கே ஒர்க் டன் நடந்திருக்குன்னு அர்த்தம். டோட்டல் எனர்ஜி 0 வந்தால் நோ ஒர்க் டன். டோட்டல் எனர்ஜி 0 உங்களுக்கு வந்து சாரி அந்த டிஃபரன்ஸ் ΔKE நம்ம அடுத்து இந்த ரிலேஷன் பார்ப்போம். நாங்கள் கொடுத்துருங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஒர்க் டன் W
ஈக்குவல் டு டெல்டா இ. டெல்டா இன்னு அர்த்தம் டோட்டல் எனர்ஜி சேஞ்சஸ். டோட்டல் எனர்ஜி சேஞ்சஸ் வந்து 0 வரல அப்படின்னா இந்த இடத்துல வேற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்குது. அந்த இன்னொரு ஃபோர்ஸ் என்னது? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருந்திருக்கும். நான் சொன்னது எக்ஸாம்பிள், சப்போஸ் ஏர் ட்ராக் இஸ் present in this case, we will not get 50 joule at every point. சொல்றது புரியுதா? ஸோ அப்போ ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது ரெண்டும் சேம்னு சொல்லியிருந்து அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இதில் என்ன ஆட் பண்ணிக்கோங்கன்னா, இதுலேருந்து பார்த்த அந்த ரிலேஷன்லேருந்து கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி இனிஷியல் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபைனல். இதுவும் நமக்கு எப்பயுமே என்னவாக தான் இருக்கும்? கன்சர்வேட்டிவாக இருந்ததுன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது கான்ஸ்டன்ட் அப்படின்னா எனி 2 பாயிண்ட் நீங்கள் எழுதும்போது அதனுடைய ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்பயுமே என்னவாக தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்கு ரீசன் நான் சொல்லிட்டேன். அட் எனி பர்டிகுலர் பாயிண்ட் த டோட்டல் எனர்ஜி என்னவாக தான் இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதனுடைய மீனிங் இதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதனுடைய மீனிங் வந்து டோட்டல் ஃபைனல் எனர்ஜி ஈக்குவல் டு டோட்டல் இனிஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டோட்டல் எனர்ஜி. அப்போ இது இனிஷியல் டோட்டல் எனர்ஜி, இது என்னது? ஃபைனல் டோட்டல் எனர்ஜி. ரெண்டு என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். எப்போ? கன்சர்வேட்டிவாக இருக்கும்போது. டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் கன்சர்வ்டாக இருக்கும்போது. இஃப் ஒர்க் டன் இஸ் ப்ரெசன்ட், இந்த கேஸில் ஒர்க் டன் ப்ரெசண்ட்டாக இருந்தால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம்? இது எதனால் நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ஒர்க் டன் எதனால் நடந்திருக்கும்? டியூ டு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்தால் இது நடந்திருக்கும். இஃப் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரெசன்ட், த டோட்டல் எனர்ஜி நாட் கன்சர்வ்டு. அப்போ எவ்வளோ சேஞ்ச் வந்திருக்குதோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு, சப்போஸ் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் 45 ஜூல் வந்திருக்கு, இங்கே 50, இங்கே 45, டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 5 ஜூல் வருதுன்னா அந்த 5 ஜூல் சேஞ்சஸ் எதனால் நடந்திருக்குன்னா, சப்போஸ் ஏர் ட்ராக் இஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் கேஸ், அது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்காது? டோட்டல் எனர்ஜி கன்சர்வ் ஆகாது. அதனால் சேஞ்சஸ் வந்திருக்கும். அந்த சேஞ்சஸ் டோட்டல் எனர்ஜியோடைய சேஞ்சஸ் கால்குலேட் பண்ணும்போது கிடைச்சிருக்கும். அந்த ஒர்க் டன் டியூ டு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்ல முடியும். சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? தெளிவாக புரிஞ்சுதா? எஸ். Right, next heading, power. Our next heading is power. So நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் வந்து P. ஸோ இந்த பவர் வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பவர் வந்து எதை ஆக்சுவலாக ரிலேட் பண்ணணும்னா டைம் டிபெண்ட் பண்ணிருக்கு. டைம் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு பவர் ஜாஸ்தியாக இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ பாலை 6 அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பால் ஒருத்தர் 6 அடிச்சிருக்காரு, இன்னொரு பாலில் இன்னொருத்தர் 6 அடிச்சிருக்காருன்னா, இந்த ஃபஸ்ட் ஒன் அடித்தவருடைய ஸ்பீடு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா 6 லைனுக்கு சீக்கிரமாக போய் ரீச் ஆகிருக்கும். கரெக்டாக? ஷார்ட் டூரேஷனில் ஃபாஸ்ட்டாக போய் ரீச் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ரீசன் என்னென்னா, அவருடைய பவர் ஜாஸ்தியாக இருக்குது. அவர் அடித்த 6க்கு அவர் கொடுத்த பவர் என்னது? ரொம்ப ஜாஸ்தி. பவர் ஜாஸ்தியாக இருந்தால் ஷார்ட் டைம், கம்மியான டைமில் என்ன ஆகிடும்? சீக்கிரமாக ரீச் ஆகிடும். பவர் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? அதே 6 லைன் தான், ஆனால் என்ன இருக்குது? உங்களுக்கு டைம் வந்து அதிகமாக எடுத்துருக்கும். ஸோ டைமும் பவரும் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ லெஸ் டைம் மோர் பவர், மோர் டைம் லெஸ் பவர். ஓகேவா? ஸோ பவர் வந்து ஒரு ஒர்க்கை நம்ம எவ்வளோ ஷார்ட் டைமுக்குள்ளே முடிக்கிறோமோ அதுக்கு என்ன இருக்கும்? பவர் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். டைம் ஜாஸ்தியாக எடுக்கும்போது பவர் அங்கே கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ பவர் அப்படின்றது ஒர்க் டன் பை டைம். ஸோ சிம்பிளாக பவர் P is equal to W by T. That is the meaning. Okay, power P is equal to work done divided by time. P is equal to W by T அப்படின்னு அர்த்தம். ஆவரேஜ் பவர் கால்குலேட் பண்ணணும்னா
ஆவரேஜ் பவர் கால்குலேட் பண்ணணும்னா என்ன கால்குலேட் பண்ணணும் டெல்டா W பை டெல்டா T ஒர்க் டன் டிஃபரன்ஸ் W1 2 மைனஸ் W1 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒர்க் டன் டிஃபரன்ஸ் டெல்டா W பை டெல்டா Tன்றது நமக்கு என்னதுங்க ஆவரேஜ் பவர். நெக்ஸ்ட் instantaneous power equal to dW by dt. So differentiation வரும்போதெல்லாம் அங்க என்ன இருக்குன்னா instantaneous இருக்குன்னு அர்த்தம். ஓகே instantaneous power average powerனா delta W by delta T, instantaneous powerனா dW by dt ன்னு அர்த்தம். சரியா? ஸோ ஒர்க் டன் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் dW by dt தான் என்னது இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஓகே ஸோ இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபார்முலாவும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னன்னா பவர் வந்து ஆக்சுவலாக வெலாசிட்டி கூட எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படி நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. சரியா? அந்த எக்ஸ்பிரஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பவர் P is equal to பார்த்தோம் இல்லையா இன்ஸ்டன்டேனியஸ் பவர் dW by dt அப்படின்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒர்க் டனுடைய மீனிங் என்ன ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? W equal to F into S. ஒர்க் டன் W equal to என்னது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸில். ஓகேவா? ஸோ F into ds by dt டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமாக இருந்தால் வாட் இஸ் ds by dt velocity. டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் that is called what velocity v. V is equal to ds by dt. correct? so என்ன ஆகும் F into v. so power in terms of velocity கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா power P is equal to FV. ஸோ இந்த ஃபார்முலாவும் நமக்கு அடிக்கடி தேவைப்படும். வெலாசிட்டி கொடுத்துருவாங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் பவர் கேட்பாங்க. இல்லை ஃபோர்ஸும் பவரும் கொடுத்துட்டு ஃபைண்ட் வெலாசிட்டி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்டு வெலாசிட்டி, ஃபோர்ஸு வெலாசிட்டி. P is equal to F into V. இதே இதனுடைய வெக்டார் ஃபார்ம் ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா P equal to power is a scalar quantity. F vector dot V vector. சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருவாங்கன்னா ஃபோர்ஸு அண்ட் வெலாசிட்டி வெக்டார் ஃபார்மில் கொடுத்துட்டு பவர் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இது மேக்னிடியூடு. பவர் P is equal to ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஃபோர்ஸ் கொடுத்துட்டு வெலாசிட்டி கொடுத்துட்டு பவர் கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகே P is equal to F into V. அதுக்கப்புறம் F வெக்டார் டாட் V வெக்டார் இது எப்போ யூஸ் பண்ணுவோம் வெக்டார் ஃபார்மில் கொடுத்துட்டாங்கன்னா. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ இதெல்லாமே தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும், பவருடைய முக்கியமான ரிலேஷன். ஓகே அதுக்கப்புறம் பவருடைய SI யூனிட். பவருடைய SI யூனிட் நமக்கு தெரியும் என்னது வாட். ஓகே பவருடைய SI யூனிட் வாட். அதுக்கப்புறம் இட் இஸ் a scalar quantity. it is a scalar quantity. அதுக்கப்புறம் என்னன்னா ஹார்ஸ் பவரில் சம்டைம்ஸ் கொடுத்துருவாங்க 1 ஹார்ஸ் பவர் ஹெச்பின்னு சொல்லுவோம் சிம்பிளாக. ஹார்ஸ் பவர்னா ஹெச்பி ஈக்குவல் டு 746 வாட்டுக்கு ஈக்குவல். 1 ஹார்ஸ் பவர் எவ்வளோ வாட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னா 746 வாட்டுக்கு ஈக்குவல். சொல்கிறது புரியுதா? ஸோ அது சிம்பிளாக ஹெச்பின்னு சொல்லுவாங்க. ஈவன் நீங்கள் மோட்டார்லாம் வாங்கினீங்கன்னா ஸ்டில் அதில் வந்து மோட்டாருடைய ஸ்பீடு வந்து ஹெச்பி மோட்டார் தான் இருக்கும். 5 ஹெச்பி மோட்டார். சொல்கிறது புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஸ்டில் அதனுடைய ஸ்பீடு வந்து எதில் தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க ஹார்ஸ் பவரில் தான். பட் நமக்கு இங்கே ப்ராப்ளமில்
ஃபிசிக்ஸில் வந்து ஹார்ஸ் பவரில் கொடுத்தா இதில் மாற்றி ஆகணும், வாட்டில் தான் மாற்றணும். பிகாஸ் எஸ்ஐ யூனிட்டில் தான் நம்ம எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறோம், கன்வெர்ட் பண்ணி தான். ஸோ அங்கே எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணலன்னா வில் கெட் ராங் ஆன்சர். ஸோ அதனால் எவ்ரி குவான்டிட்டி எதில் தான் இருக்கணும், எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்கணும் நம்ம டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். சரியா? கிளியர்? ரைட். ஹவு many டாபிக்ஸ் ரிமைனிங்? எஸ், 11th ஃபிசிக்ஸ் தான் நமக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ ஒன்லி நம்ம கைனமேட்டிக்ஸ் முடிச்சிட்டோம், 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சாப்டர் முடிச்சாச்சு, கரெக்ட், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இன்றைக்கி பேசிக் இதில் கொஷின்ஸும் சேர்த்து நம்ம பார்த்துருவோம். ஒர்க் எனர்ஜி பவர் முடிஞ்சிடும். ஸோ அடுத்து லாஸ் ஆஃப் மோஷன், கிராவிடேஷன் அதை முடிச்சிட்டோம்னா அப்புறம் ரொட்டேஷனல் மோஷன் முடிஞ்சதுன்னா வால்யூம் 1 முடிஞ்சது 11th. 12th ஃபிசிக்ஸ் நம்ம ஆல்ரெடி சிலபஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஸோ அது இனிமேல் அதுலேருந்து கொஷின்ஸ் தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கமிங் சண்டே வந்து நமக்கு மேரத்தான் இருக்கும். ரே ஆப்டிக்ஸ் ப்ளஸ் வேவ் ஆப்டிக்ஸ் அதனுடைய ஃபுல் பேசிக் கான்செப்ட், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஞாபகம் வச்சுக்கணுமோ அதனுடைய முக்கியமான ஃபார்முலா ரிலேஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரும், அட்வான்ஸாக கொஷின்ஸ் வந்தாலும் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நமக்கு தெரியணும். ஃபார்முலா தெரியுதுன்றதாண்டி ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் நிறைய கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் தெரியும். அவங்க பர்டிகுலராக ஒரு சில ஃபார்முலாஸை பேஸ் பண்ண கொஷின்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? கிளியர்? எஸ். ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன். வெர்டிக்கல் circular motion. So இந்த vertical circular motion கேஸ் நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு டயகிராம் வரைஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த கேஸ் இதில் என்னென்ன முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரோப்பு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஏதோ ஒரு கல்லோ இல்லை ஒரு பாலோ என்ன பண்ணுறீங்க, ஒரு எண்டில் கட்டிட்டு நீங்கள் இப்படி சுற்றணும் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக சர்க்கிளாக சுற்றணும் அப்படின்னா, இந்த ரோப் வந்து இதில் கட்டிக்கிற அந்த கல் வந்து சப்போஸ் இப்படி பாட்டமில் இப்படி இருக்குது அப்படின்னா, அந்த சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு மினிமம் நான் எவ்வளோ ஃபோர்ஸு வெலாசிட்டி கொடுக்கணும். அதாவது அதில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால பாட்டமில் என்ன ஃபோர்ஸு மினிமமாக இருந்தால் அந்த சர்க்குலர் மோஷன் ஃபார்ம் பண்ண முடியும். மினிமம் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறது மெயினாக அதில் ஒரு கான்செப்டாக இருக்கும். அப்புறம் டென்ஷன் ஃபோர்ஸ், ஏன்னா இங்கே என்னது ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால, ரோப் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்கும், டென்ஷன் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி சுற்றும் போது நீங்கள் ஃபோர்ஸ் கம்மியாக சுற்றினீங்கன்னா இப்படி போயிட்டு திரும்ப இப்படியே வந்து சுற்றிட்டு இருக்கும். அது கம்ப்ளீட்டாக சுற்றி ரிட்டர்ன் வர அளவுக்கு தேவையான ஃபோர்ஸை கொடுக்கும்போது தான் என்ன நடக்கும், வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை அதனால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம மினிமம் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணணும். அது ஒரு முக்கியமான ரிலேஷன். அப்புறம் டாப்பில் அப்போ என்ன வெலாசிட்டி இருக்கணும், மினிமம் பாட்டமில் ஒரு வெலாசிட்டியில் கொடுத்தா அப்படின்னா அது என்ன ஆகும், வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணி இங்கிருந்து வந்துட்டு டாப்பில் வரும்போது டாப்பில் அப்போ என்ன வெலாசிட்டி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த 90 டிகிரி ஆங்கிள் 270 இருக்கும்போது என்ன நடந்திருக்கும், அப்போ என்ன வெலாசிட்டி இருந்திருக்கும், அப்போ என்ன டென்ஷன் ஃபோர்ஸ் இருந்திருக்கும். இதை தான் ஆக்சுவலாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார்முலாவும் அதுதான். சரியா? கிளியர்? எஸ். சொல்லுங்கள், என்ன நவ் ஒன்லி கேம் ஃப்ரம் ஸ்கூல். ஓகே, எஸ், கண்டிப்பாக கேட்கலாம் நீங்கள். சரியா? என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நோ ப்ராப்ளம். நீங்கள் மிஸ் பண்ண அந்த கான்செப்ட் அந்த டாப்பிக்லாம் நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியா? போகலாமா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதனுடைய சென்டர் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு வச்சுருவோம். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஸோ இப்போ இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, இதான் அந்த ரோப். இந்த இடத்துல அந்த மாஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து என்னது, மாஸ். ஸோ இந்த மாஸ் வந்து நம்ம எம்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ஆக்சுவலாக டவுனில் இருக்கும்போது இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ டவுனில் இருக்கும்போது என்னென்ன ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா,
இங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது எதுக்கு ஈக்குவல்? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. இந்த டைரக்ஷனில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? இந்த டைரக்ஷனில் டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? ஜஸ்ட் டவுனில் இப்படி இருக்கும்போது இங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா, ஹேங்கிங்கில் இருக்கும்போது அது மேலே கிராவிட்டி ஆக்ட் ஆகும் இல்லையா? அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணுது? ஆப்போசிட்டில் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குது. கரெக்டாக? அந்த ரோப்பு, அந்த ஃபோர்ஸ் என்னது? டென்ஷன் ஃபோர்ஸ். ரெண்டு ஈக்குவல் ஆப்போசிட்டில் இருந்தால் இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அதை மூவ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இப்போ ரொட்டேட் பண்ண போகிறேன். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் நான் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆக்ட் ஆகும்னா, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சர்க்குலர் மோஷன் இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும்? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும். கரெக்ட்? ஸோ இங்கே ஒரு வெலாசிட்டி இருக்கும். அந்த வெலாசிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்னா மினிமம் வெலாசிட்டி. கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன் சுத்த வைக்கிறதுக்கான மினிமம் வெலாசிட்டி. அதனுடைய வேல்யூ எதுக்குன்னா 5g × r. இந்த ரோப்போடைய லென்த் இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஆர்னு எடுத்துக்க போகிறோம். ஆர் சம்டைம்ஸ் வி ஹாவ் டு யூஸ் லென்த் ஆஃப் த ரோப்னு கொடுத்துருவாங்க. ஆர்ன்றது ரேடியஸ். அந்த லென்த் என்ன இருக்குதோ அதான் என்னது? ரேடியஸ். ஸோ இதுதான் லென்த் அப்படின்னா இதுதான் ரேடியஸ். இப்போ இதுதான் ஆக்சுவலாக இப்படி சர்க்குலர் சுத்த போகுது. ஸோ அப்போ அந்த மினிமம் வெலாசிட்டியில் ஆரம்பித்து சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கான கண்டிஷனை பார்க்குறோம். ஸோ இது வந்து மினிமம் வெலாசிட்டிக்கான கண்டிஷன் பாட்டமில் இருக்கும்போது. சரியா? இப்போ இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? அதை நம்ம ஒரு கேஸுக்காக கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த டென்ஷன் ஃபோர்ஸை இப்போ சுத்த ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். டென்ஷன் ஃபோர்ஸ் மைனஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது இதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஏன் மைனஸ் பண்ணுறேன்னு தெரியுதா? டென்ஷன் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட எப்போ அது ரொட்டேட் ஆக ஆரம்பித்த உடனே. சொல்கிறது புரியுதா? அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த டிஃபரன்ஸ். இது ரெண்டும் முதல்ல ஹேங்கிங்கில் இருக்கும்போது ஈக்குவல். எது? டென்ஷன் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத ரொட்டேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணாத போது ரெண்டு ஈக்குவல். நான் ரொட்டேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது டென்ஷன் ஃபோர்ஸு கிரேட்டராக இருக்கும் எதை விட? கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட. ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸை கொடுத்து புஷ் பண்ணுறேன் இந்த பக்கம். அதனால சர்க்குலர் மோஷன் ஃபார்ம் ஆகுது. இதனால சேஞ்ச் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த பாயிண்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அட் ஏவில் டென்ஷன் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறேன். அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் T is equal to FC minus FG. அங்கே போனால் ப்ளஸ் FG ஆகிடும். வாட் இஸ் த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா? mv²/r. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? mv²/r ப்ளஸ் இந்த FG எதுக்கு ஈக்குவல்? mgக்கு ஈக்குவல். ஸோ ஃபோர்ஸ் அட் A அப்படின்னு என்ன அர்த்தம்? அட் A அதர்வைஸ் வாட்? சார் டென்ஷன் ஃபோர்ஸ் பாட்டம். இந்த கேஸில் பாயிண்ட் A. அதோட டெக்னிக்கல் மீனிங் என்ன? பாட்டமில் சர்க்குலர் மோஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது டென்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான். mv²/r ப்ளஸ் mg. சொன்னது புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கேருந்து ரொட்டேட் ஆகிட்டு இந்த 90 டிகிரி ஆங்கிளுக்கு வந்துருக்கு. ஒரு குவாட்ரண்ட்டை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ரோப் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து என்ன ஆயிருக்கு? இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இப்போ இந்த பொசிஷனுக்கு வந்துருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு வரும்போது டென்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். கரெக்ட்? இந்த பக்கம் உங்களுக்கு என்ன இருக்கும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கரெக்டா? இந்த பர்டிகுலர் பொசிஷனில் வரும்போது இங்கேருந்து இப்படி வந்த உடனே டென்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் கேஸில் இது ரெண்டு என்னது? இது டென்ஷன் ஃபோர்ஸு கிராவிடேஷனுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ட் ஆகலை. இதுக்கு அகேன்ஸ்டாக இந்த ஃபோர்ஸே கிடையாது. இந்த கேஸில் இது ரெண்டு என்ன ஆப்போசிட்டில் இருந்தது. இங்கே இது பெர்பெண்டிகுலராக இருக்குது, இதுக்கு அகேன்ஸ்டாக இல்லை. ஸோ அப்போ இந்த சுச்சுவேஷனில் எப்போ அட்டு இந்த பாயிண்ட்டுக்கு பி நேம் கொடுத்துக்கோங்க. அட்டு பியில் இருக்கும்போது டென்ஷன் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன் நான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கொண்டு வரேன்னா ஸ்ட்ரிங்குக்கு அகேன்ஸ்டாக இந்த ஃபோர்ஸு இல்லை. இப்போ புரியுதா? இங்கே இருந்தது, இன்னும் ஆப்போசிட்டில் இருந்தது. இது இந்த பக்கம் இருந்தது, ஆப்போசிட் இருந்து இதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ட் ஆச்சு. இங்கே இதுக்கு ஸ்ட்ரைட்டாக அகேன்ஸ்டாக இது ஆக்ட் ஆகலை, எம்ஜி டவுன்வர்டில் இருக்குது. சரியா? அதனால் இங்கே சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் பி ஈக்குவல் டு அந்த பர்டிகுலர் பாயிண்டில் பியில் இருக்கும்போது என்ன வரும்? mv²/r. புரிஞ்சுதா?
கிளியர்? நான் ஒன் கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு இப்போது கேஸ் எழுதிட்டே வரேன். ஓகே, இப்போ அடுத்தது இந்த பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கும்போது வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா ரூட் ஆஃப் 3gr வெலாசிட்டி அட் பி. இந்த மினிமம் வெலாசிட்டியில் சுற்றிட்டு வரும்போது இந்த பாயிண்ட் பியில் என்னவா இருக்கும்னா வெலாசிட்டி ரூட் ஆஃப் 3gr அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இந்த டயக்ராம் கரெக்டாக பிக்சரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அடுத்தது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும் போது ஸோ இந்த பாயிண்டில் மாஸ், ஓகே, எம் வந்து இங்கே இருக்குது. இங்கே சுச்சுவேஷன் பாருங்கள், கிராவிட்டி டென்ஷன் ஃபோர்ஸு இந்த பக்கம் இருக்குது, கிராவிட்டி இந்த பக்கம் இருக்குது. சொன்னது புரியுதா? இப்போ இதான் டவுனு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இதான் டவுன். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆச்சு. கரெக்டாக 90 டிகிரி ரொட்டேட் ஆகிட்டு இப்போ எவ்வளோ பேருக்கு 180 போகும்போது ஆப்ஜெக்ட் மாஸ் இங்கே இருக்குது. கரெக்டாக கிராவிட்டி எப்பவுமே எப்படி ஆக்ட் ஆகும்? ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குதோ அதுக்கு டவுன்வர்டில் தான் ஆக்ட் ஆகும். அப்போ டவுன்வர்டில் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. டென்ஷன் ஃபோர்ஸு ஸ்ட்ரிங்கோட டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். அதனால் டாப்பில் இருக்கும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் டென்ஷன் ஃபோர்ஸ் என்னது ஒரே டைரக்ஷனில் இருக்குது. சொல்கிறது புரியுதா? அப்போது இந்த கேஸ் எப்படி எழுதுவீங்க? அட்டு இதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கோங்க, பி இது சின்னு எடுத்துக்கலாம், பாயிண்ட் சி. இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது வெலாசிட்டி வி எதுக்கு ஈக்குவல்னா ரூட் ஆஃப் ஜிஆர். இங்கே வந்து உங்களுக்கு வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், மினிமமாக இருக்கும் இந்த கேஸில், ஏன்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிடுவாங்க. அட்டு சி, பாயிண்ட் அட்டு சி எடுக்கும்போது டென்ஷன் ஃபோர்ஸ் ப்ளஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு சேர்ந்து என்ன பண்ணும்? சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், எஃப்சி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எஃப்சி மைனஸ் எஃப்ஜி. ஸோ என்ன வருங்க? mv² by r மைனஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னது? m into g மைனஸ் mg. ஸோ இது வந்து டிசி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, புரிஞ்சுதா? கிளியர்? போலாமா? ரைட். நெக்ஸ்ட் 270 டிகிரி வரும்போது, ஸோ திஸ் ஒன் இஸ் 270. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கும்போதும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இங்கே அதே கேஸ், இது எம்ஜி, டென்ஷன் இந்த பக்கம் இருந்திருக்கும். இங்கே என்ன நேச்சர் நடந்ததோ தெரியுதா? அதே தான் இதுலேயும் நடக்கும். இங்கே என்ன நடந்துச்சோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்னது 90 டிகிரிக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சோ சேம் ரிசல்ட் எது கிடைக்கும்? 270 டிகிரிக்கும் கிடைக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் அட்டு அது இங்கே ஆட் பண்ணிக்கலாம், அட்டு பி, அதே மாதிரி அட்டு டி. இந்த பாயிண்ட்டு டின்னு எடுத்துக்கோங்க, டி பாயிண்ட் அட்டு டியில் இருக்கும் போதும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு கேஸ்லையுமே உங்களுக்கு என்ன இருக்கும்? டிபி ஆல்சோ டிடி. சொல்கிறது புரியுதா? அட்டு டிலையும் அட்டு பிலையும் உங்களுக்கு ஒரே மாதிரி நேச்சர் தான் இருக்கும். பிகாஸ் இங்கே என்னது? எம்ஜி இந்த பக்கம் இருக்கும், டென்ஷன் இந்த பக்கம் இருக்கும். ஸோ இப்போ இங்கேயும் என்னது? ரூட் ஆஃப் 3gr தான் என்னது உங்களுக்கு வெலாசிட்டியாக இருக்கும் இங்கே. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் v is equal to ரூட் ஆஃப் 3g into r இந்த சுச்சுவேஷன்லையும். ஸோ திரும்ப இங்கே ரிட்டர்ன் டு ஒரிஜினல் ஸ்டேட். இதுதான் ஆக்சுவலாக வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் நடக்கிற கேஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னென்னா, இந்த பாயிண்ட் ஏ அதாவது பாட்டமில் இருக்கும்போது என்ன மினிமம் வெலாசிட்டி கொடுத்தா அது சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணும், அது தெரிஞ்சுக்கணும். அந்த பாட்டமில் இருக்கும்போது டென்ஷன் ஃபோர்ஸ் என்னவா இருந்திருக்கும், அதுக்கான ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? இந்த ஃபார்முலா. அதே மாதிரி பிசிடி அதாவது ஒரு குவாட்ரண்ட்டுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0ல் ஆரம்பித்து இப்போ இந்த கேஸில் எடுத்திங்கன்னா பாட்டமில் இருக்கும்போது தீட்டா வந்து என்னது 0 டிகிரி, கரெக்ட். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா தீட்டா வந்து இந்த கேஸில் இந்த பிஆர் இருக்கும்போது தீட்டா வந்து என்னவா இருக்கும் நமக்கு அப்படின்னா இந்த சுச்சுவேஷனில் தீட்டா வந்து 90 டிகிரி. ஓகேவா? ஸோ இங்கே அது எழுதுகிற ஸ்பேஸ் இல்லை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தீட்டா வந்து
90 டிகிரியாக இருக்கும். டியாக இருக்கும்போது தீட்டா வந்து 270 டிகிரியாக இருக்கும். புரியுதா? நான் ஒரே பேஜில் காமிக்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணியிருக்கிறேன் இங்கே. ஏன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த பேஜில் போடாமல் சிங்கிள் வியூவாக பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்றது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, என்ன மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ அட் பின்றது இங்கே 90 டிகிரி. ஸோ 0, 90, 180, 270, அதுக்கப்புறம் 360 டிகிரி. இந்த கேஸில் வந்து ஆங்கிள் வந்து 180 டிகிரி. கரெக்ட்? ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு என்ன வந்திருக்குன்னா அந்த டி அங்கே காமிச்சோம் இல்லையா, 270. திரும்ப இங்கே ரிட்டன் வரும்போது 360 டிகிரி. ஸோ 0 to 90, 180, 270, தென் 360 டிகிரியில் ஒரு பாயிண்ட்லேயே டென்ஷன், அதுக்கப்புறம் அதனுடைய வெலாசிட்டி இங்கே பாட்டமில் மினிமம் வெலாசிட்டிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். கிளியரா? டாப்பில் இருக்கும்போது மினிமம் வெலாசிட்டிக்கு வந்து √5g இருக்கும், டாப்பில் வந்து √gr இருக்கணும். இந்த 5√5gr மினிமம் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அந்த √5gr வேல்யூவை விட நீங்கள் ஸ்பீடு இதுக்கு கம்மியாக கொடுத்தீங்கன்னா என்ன நடக்காது? அந்த கேஸுக்கு வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணாது. நீங்கள் ஸ்பீடு கம்மியாக கொடுத்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் போகும், திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? 5gr விட கிரேட்டராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் என்ன நடக்கும்? அப் டு டாப்புக்கு போயிட்டு தென் இட் மேக் சர்க்குலர் மோஷன். ஸோ லெஸ்ஸர் தென் √5gr வெலாசிட்டி கொடுத்தீங்கன்னா அங்கே என்ன ஃபார்ம் ஆகாது? வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் ஃபார்ம் ஆகாது. ஓகே, கிளியர்? ரைட், போலாமா அடுத்தது? ரைட், நம்ம அடுத்து பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து கொலிஷன். ஸோ கொலிஷன் முடிஞ்சதுன்னா நமக்கு இந்த சாப்டருடைய கான்செப்ட் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியான கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம இதை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின்ஸ் வரலாம், அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணணும், அது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இங்கே பார்ப்போம். சரியா? ரைட், இதில் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன். இருங்க, இதில் நமக்கு இன்னொரு ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் கேஸ் ஒன்று இருக்குது, அதை நான் இங்கே சொல்லிடுறேன். இது அடிக்கடி நம்ம கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்னன்னா, இது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். இங்கே வந்து ஒரு பால் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பால் என்ன ஆகுதுன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜினால என்ன ஆகுது? கீழே வருது, ஃபால் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு சர்க்கிள், அந்த சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதனுடைய ரேடியஸ் வந்து ஆர். ஸோ இப்போ இந்த பால் வந்து இங்கே ஃபைனலாக இங்கே ரீச் ஆன உடனே, இது ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் கேஸ். இதனுடைய ஹைட் இருக்கு இல்லையா, இது வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஹைட் வந்து ஹெச், இதனோட ரேடியஸ் வந்து ஆர். இந்த பால் வந்து இங்கே கீழே விழுது. இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். இந்த கேஸ் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்னால இந்த பால் ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, இந்த ஹைட்லேருந்து ஃபாஸ்ட்டாக கீழே விழுது. இங்கே விழும்போது ஒரு ஸ்பீடு இருக்கும் இல்லையா, கரெக்ட்? ஸோ இந்த ஸ்பீடில் இங்கே விழுந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பீட்லேருந்து அது என்ன ஆகணும்? கம்ப்ளீட்டாக வந்து வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஆர் அண்டு ஹைட்? இந்த ஹைட்டுக்கும் இந்த ஆருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்குது. இதை ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் ரேடியஸோட வேல்யூ கொடுத்துருவாங்க, அப்போ ஹைட் என்னன்னு கேட்பாங்க. அந்த ரிலேஷன் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹைட் அண்ட் ரேடியஸ் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ நமக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இங்கே ரீச் ஆகும்போது, நம்ம ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட்டாக இருக்கிற கேஸ். இது ஆக்சுவலாக இது எதனால் ஃபால் ஆகுது? டியூ டு கிராவிட்டினால. ஸோ அப்போ அது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு. ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டுனால ஃப்ரிக்ஷன் அங்கே ஆக்ட் ஆகலை. இங்கே ஆக்ட் ஆகிற ஒரே ஒரு ஃபோர்ஸ் எது?
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்னது? இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். கரெக்டா? அப்போது இந்த இடத்துல கீழே விழும்போது எது இந்த ஹைட்லேருந்து இங்கே கீழே விழும்போது என்ன வெலாசிட்டி இருக்குமோ நேராக கீழே விழும்போது அதே வெலாசிட்டி தான் இருக்கும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நீங்கள் பாலை வந்து இப்போ இதாக ஒரு ஹைட்டு, பர்டிகுலர் ஹைட்டு நீங்கள் இப்படி ரிலீஸ் பண்ணிங்கன்னா பாட்டமில் விழும்போது என்ன வெலாசிட்டி கிடைக்குதோ அதே நீங்கள் இன்க்ளைனில் அதே ஹைட்டில் இன்க்ளைனில் வச்சுட்டு ஃப்ரிக்ஷனல் சர்ஃபேஸில் வச்சிங்கனாலும் ஃபைனலாக கீழே விழும்போது என்ன ஸ்பீடு தான் இருக்கும்? அதே ஸ்பீடு தான் இருக்கும். பிகாஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கேஸில் பாத் என்ன கிடையாது? டிபெண்ட் கிடையாது. அது வெர்டிக்கலாக போடும்போது அதே கேஸ் தான், இன்க்ளைனாக போகும்போது அதே கேஸ் தான். ஒன்லி கிராவிட்டி மட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது. நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுதா? அப்போது டாப்லேருந்து நீங்கள் ஃப்ரீ ஃபால் கேஸில் கீழே விழுந்ததுன்னா ஃப்ரீ ஃபால் கேஸில் நமக்கு தெரியும் பாட்டமில் கீழே விழும்போது அதனுடைய வெலாசிட்டி ஃபார்முலா. அந்த வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருந்தால் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனுக்கான மினிமம் வெலாசிட்டி ஃபார்முலா எனக்கு தெரியும். என்னது? √5gr. அப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து அந்த பால் கீழே விழுது இல்லையா, அந்த பாட்டமில் இந்த இடத்துல எட்ஜில் இந்த இடத்துல இங்கே கீழே விழும்போது இருக்கக்கூடிய இந்த வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணுறதுடைய மினிமம் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா ரெண்டுமே வெலாசிட்டி தான் ஈக்குவலாக இருந்தால் இந்த ஸ்பீடு இது என்ன ஆகும்? ஃபாஸ்ட்டாக இப்படி போயிட்டு சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணிடும், வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணிடும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃப்ரீ ஃபால் கேஸில் வெலாசிட்டி v is equal to √2gh. பாட்டமில் ரீச் ஆகும்போது ஒரு பாலை டாப்லேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த பால் பாட்டமில் விழும்போது கீழே ரீச் ஆகும்போது இருக்கக்கூடிய வெலாசிட்டி இருக்குது இல்லையா, அதனுடைய வெலாசிட்டி கண்டுபிடிக்க அதனுடைய ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2gh. இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அது எவ்வளோ ஹைட்லேருந்து விழுதோ அதை பொறுத்து அந்த வெலாசிட்டி இருக்கும். v is equal to √2gh. அப்போ இந்த இடத்துல இது கீழே விழும்போது கண்டிப்பாக என்ன வெலாசிட்டி தான் இருக்கும்? √2gh இருக்கணும். இது அதனுடைய ஃபார்முலா. ஓகே, 2gh. அது என்ன ஹைட்டில் இருக்குதுன்னு பொறுத்து. வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த வெலாசிட்டி கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக இருந்தாகணும்? எதுக்கு ஈக்குவலாக இருந்தாகணும்? இதனுடைய மினிமம் வெலாசிட்டி ஆஃப் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனுக்கு தேவையான வெலாசிட்டிக்கு இது ஈக்குவலாக இருக்கணும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இங்கே இது நார்மலாக விழுந்துடும், அதுக்கு ஒரு வெலாசிட்டி கிடைச்சிரும். அந்த வெலாசிட்டி இந்த வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கான மினிமம் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும்? அப்படியே கீழே விழுந்து ஸ்டாப் ஆகாது, அப்படியே சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணிடும். அந்த ரிலேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இது எதுக்கு ஈக்குவல்னா √5gr. √5gr இங்கே என்ன வரும் அப்படின்னா 2gh. ஸோ ஹைட்டுக்கும் ஆருக்கும் தான் ரிலேஷன் கேட்குறாங்க. ஸோ என்ன ஹைட்டு ஆர் இருந்துச்சுன்னா எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த சுச்சுவேஷனில் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணும். அதான் கொஸ்டின். அது எப்படி டிரைவ் பண்ணுறன்ற கேஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். சரியா? இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இங்கே போட்டுறது நாங்கள் சைடில் ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்க. இங்கே 2gh ஈக்குவல் டு 5gr. ரெண்டுமே ரூட்டில் இருக்கு இல்லையா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா ரூட் கேன்சல் ஆகிடும். 2gh ஈக்குவல் டு 5gr அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த g கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஹைட்டு h ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஹைட் h ஈக்குவல் டு இந்த 2 இங்கே கொண்டு வந்துருங்க 5/2 ஆஃப் த ரேடியஸ். இது வந்து ஃபார்முலா. ஓகேவா? இந்த பர்டிகுலர் கேஸ் இது நிறைய தடவை இதுவும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில். ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு த ரிலேஷன் பிட்வீன் ஹைட் அண்ட் ஆர் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் ஃபார்ம் பண்ணணும்னா ஆர் கொடுத்துட்டாங்கன்னா ஹைட்டு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ரேடியஸ் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் இந்த பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கிறது ரிடியூஸ் ஆகிருந்தால் தான் அது வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் ஃபார்ம் பண்ணணும் அந்த கேஸுன்னு சொல்லிட முடியும். இல்லை ஹைட்டு கொடுத்துட்டு ஆர் கேட்டாங்கன்னா அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் 2h/5. ஸோ அது 2/5 ஆஃப் h எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது என்ன ரேடியஸில் இருந்தால் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட முடியும். ஸோ த ரிலேஷன் பிட்வீன் ஹைட் அண்ட் அந்த ரேடியஸ் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனுடைய ரேடியஸ் கேஸுக்கான
ஃபார்முலா அது எப்படி வந்துச்சுன்றதை நாங்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன் அதை வந்து நம்ம இது மாதிரி ஈக்குவல் பண்ணுறதுக்கு ரீசன் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனுக்கு மினிமம் வெலாசிட்டி என்னன்னு தெரியும். அந்த மினிமம் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், நம்ம அங்கேருந்து ஃப்ரீ ஃபாலில் அது ஃப்ரீ ஃபாலில் வரக்கூடிய அதே கேஸ் தான் இங்கேயும் நடக்கும். ஸோ √2gh ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த சுச்சுவேஷன் இருந்ததுன்னா மட்டும் என்ன நடக்கும், வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை மினிமம் அட்லீஸ்ட் ஃபார்ம் பண்ணும். இதுக்கு மேலே எவ்வளோ ஹைட் வேணாலும் போகலாம். நம்ம கால்குலேட் பண்ணுறது என்னது, மினிமம் எவ்வளோ ஹைட்டு இருந்தால் இங்கேருந்து கீழே விழுந்துன்னா வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணும். அந்த மினிமம் ஹைட்டுக்கும் ஆருக்கும் உள்ள ரிலேஷன் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனுக்கான ரிலேஷனுக்கு. சரியா, புரிஞ்சுதா? ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கொல்யூஷன். நம்ம இதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்படி வச்சுக்கலாம். இதில் நம்ம 2 டைப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். based on the dimension நம்ம இதை 2 டிவைட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா head on collision அப்படின்னு சொல்லுவோம், அதர்வைஸ் ஒன் டைமென்ஷனல் collision. this is based on the dimension or direction அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் head on collision or one dimensional collision. இது based on the dimension வச்சு நம்ம சொல்றோம். சரியா? based on the dimension. ஸோ இங்க இதனுடைய மீனிங் என்னன்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது வந்து 2 மாஸ் எடுத்துக்க போகிறோம், 2 டிஃப்ரெண்ட் மாஸ். ஓகே, ஸோ இது வந்து மாஸ் m1, இதனுடைய மாஸ் m2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இதனுடைய வெலாசிட்டி இனிஷியலாக u1, இதனுடைய வெலாசிட்டி என்னது u2. இது வந்து பிஃபோர் கொல்யூஷன். இங்கே பிசி நான் என்ன போடுறேன், பிஃபோர் கொல்யூஷன் நான் சிம்பிளாக பிசின்னு போட்டுக்கிறேன். சரியா? என்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடுறேன், பிஃபோர் கொல்யூஷன். ஸோ இது ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் இப்போ என்னன்னா இதனுடைய ஸ்பீடு வந்து இதை விட அதிகமாக இருக்கும். u1 வந்து கிரேட்டர் than u2 இருக்கும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், இந்த m1 மாஸ் வந்து அது போய்ட்டு கொலைட் ஆக முடியும். கரெக்டாக? மோதினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு டிஃபர் ஆகும். நம்ம அதுக்கான ரிலேஷன் நம்ம பார்ப்போம் அடுத்தது. ஒன்ஸ் அது கொலைட் ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா அதே டைரக்ஷன் இருந்துச்சுன்னா, அதே டைரக்ஷன் என்ன அர்த்தம், ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறமா அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். சப்போஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்திங்கன்னா கொல்யூஷனுக்கு முன்னாடி எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறமும் எக்ஸ் ஆக்சிஸ்லே உங்களுக்கு போச்சுன்னா அதுதான் என்னது ஒன் டைமென்ஷனல் கொல்யூஷன். தட் இஸ் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன். சரியா? ஸோ அப்போ ஓகே, ஸோ இதில் m1 m2 இதனுடைய வெலாசிட்டி v1 ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம், இது v2 வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிடும். இந்த சுச்சுவேஷன் வந்து என்னது ஆஃப்டர் கொல்யூஷன். ஸோ பிஃபோர் கொல்யூஷன், ஆஃப்டர் கொல்யூஷன் ரெண்டு சுச்சுவேஷனுமே உங்களுக்கு என்ன இருக்குது, அதே ஆக்சிஸில் என்ன இருக்கும், ட்ராவல் இருக்கும், அந்த டைரக்ஷன் இருக்கும். அந்த டைப் ஆஃப் கொல்யூஷன் தான் என்னன்னு சொல்லுவோம் ஒன் டைமென்ஷனல் கொல்யூஷன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அதனுடைய என்ன ஆகாது, அதனுடைய டைமென்ஷன் சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் கால்டு ஒன் டைமென்ஷனல் கொல்யூஷன். அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஹெட் ஆன் கொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெட் ஆன் கொல்யூஷன் அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் கொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து டூ டைமென்ஷனல் கொல்யூஷன். செகண்ட் ஒன்று வந்து டூ டைமென்ஷனல் கொல்யூஷன். அதர்வைஸ் நம்ம இதுக்கு இன்னொரு நேம் யூஸ் பண்ணுவோம், ஆப்ளிக் கொல்யூஷன். ஆப்ளிக் கொல்யூஷன்.
ஓகே, oblique collision or 2D collision. oblique collision or 2D collision. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா அதே கேஸ் தான், 2 மாசம் நம்ம எடுத்துக்கிறோம், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ இங்க வந்து m1, இது m2. ஸோ வெலாசிட்டி u1 இனிஷியலி, இது u2. இந்த சுச்சுவேஷன் வந்து பிஃபோர் கொல்யூஷன். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் அலாங் த ஆக்சிஸில் போகாமல் இந்த m1 ஒரு சைடு m2 ஒரு சைடு என்ன ஆகிடும்னா கிராஸில் போயிடும். அந்த சுச்சுவேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் கொல்யூஷன். ரெண்டும் அலாங் த ஆக்சிஸில் ட்ராவல் ஆகாது. ஓகேவா? ஸோ அது எப்படின்னா ஸோ இது m1, இது m2. ஓகேவா? ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகாமல் ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் அதே பாத்தில் போகாமல் m1 ஒரு டைரக்ஷனும் m2 ஒரு டைரக்ஷனும் சம் ஆங்கிள் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா திஸ் இஸ் θ1, இந்த ஆங்கிள் வந்து θ2, ஏதோ ஒரு ஆங்கிள். θ1ன்ற ஆங்கிள் இது இப்படி போயிடும், θ2ன்ற ஆங்கிள் இது என்ன ஆகிடும் இந்த பக்கம் வந்துடும். அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி 2 டைமென்ஷனில் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். அலாங் த ஆக்சிஸ்னா ஒன்லி 1 டைமென்ஷன். இது வந்து இப்போ நீங்கள் செப்பரேட்டாக பிரிச்சிங்கன்னா இது என்ன ஆகிடும், இந்த ஆக்சிஸ் என்னவா மாறிடும், இது வந்து இப்போ y ஆக்சிஸாக மாறிடும். இதை கம்ப்ளீட்டாக இப்படி எடுத்திங்கன்னா இட் ஆக்ட் ஆஸ் ஏ எக்ஸ் ஆக்சிஸ். சொல்கிறது புரியுதா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னவா மாறிடும், y ஆக்சிஸாக மாறும். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ்னா அந்த பிளேனில் ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் இந்த டைப் ஆஃப் கொல்யூஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்ளிக் கொல்யூஷன் ஆர் 2 டைமென்ஷனல் கொல்யூஷன். சொல்கிறது பாயிண்ட் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக என்னென்ன மீனிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக ரிலேஷன் டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்னும் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கணுமோ அதில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ரைட். இது வந்து பேஸ்ட் ஆன் த டைமென்ஷன். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இதை வச்சு நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ண போறோம்? பேஸ்ட் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்ன பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொல்யூஷன். எலாஸ்டிக் கொல்யூஷன். இந்த எலாஸ்டிக் கொல்யூஷன் கேஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மொமெண்டமும் கன்சர்வ்டாக இருக்கும், டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி ஆல்சோ கன்சர்வ்டு. அதாவது பிஃபோர் கொல்யூஷனுக்கு முன்னாடி இருந்த அந்த டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜியும் ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ எலாஸ்டிக் கொல்யூஷனில் போத் மொமெண்டம் அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி கன்சர்வ்டு. மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் எல்லா கேஸ்லையுமே கன்சர்வ்டு. நான் சொல்ல புரியுதா? எல்லா கேஸ்லையுமே கன்சர்வ்னா என்ன அர்த்தம்? அது வந்து எலாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இன்எலாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ஆல் சுச்சுவேஷன் இது எல்லா கேஸுமே ஐசோலேட்டட் சிஸ்டமில் மொமெண்டம் என்னவா இருக்கும், கன்சர்வ்டாக தான் இருக்கும். கைனெட்டிக் எனர்ஜி தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா எலாஸ்டிக்கில் கன்சர்வ்டாக இருக்கும், இன்எலாஸ்டிக்கில் கன்சர்வ்டாக இருக்காது, அதில் லாஸ் இருக்கும். கைனெட்டிக் எனர்ஜி லாஸ் ஆகும், கைனெட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். பிஃபோர் அண்டு ஆஃப்டர் சேம் இருக்காது. ஓகேவா? பட் மொமெண்டம் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. பட் எலாஸ்டிக் கொல்யூஷன் ரெண்டுமே கன்சர்வ்டு. அதனால தான் பேஸ்ட் ஆன் த எனர்ஜி கன்சர்வேஷனை வச்சுக்கிட்டு இப்போ எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் நம்ம இதை செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ எலாஸ்டிக் கொல்யூஷன் இந்த கேஸில் இது வந்து ஆஃப்டர் கொல்யூஷன் எழுதிக்கோங்க.
ஸோ இது u1 இதனுடைய வெலாசிட்டி இனிஷியலாக இதனுடைய வெலாசிட்டி u1 இது u2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ எலாஸ்டிக் கேஸ் எடுக்குன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் m1 m2 v1 v2. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த கேஸு. இங்கே total momentum and total kinetic energy are conserved. இது வந்து பிஃபோர் கொல்யூஷன். இது வந்து பிஃபோர் கொல்யூஷன். இது வந்து என்னது ஆக்சுவலா ஆஃப்டர் கொல்யூஷன். இது எலாஸ்டிக் கேஸுக்கு ஆஃப்டர் கொல்யூஷன். சரியா? ஸோ எலாஸ்டிக் கேஸில் பிஃபோர் அண்டு ஆஃப்டர் அதனுடைய மொமெண்டம் என்னவா இருக்கும்? கன்சர்வ்டாக இருக்கும். டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி பிஃபோர் அண்டு ஆஃப்டர் ஆட் பண்ணிங்கன்னா பிஃபோர் இருக்கிறதையும் ஆஃப்டர் இருக்கிறது ஆட் பண்ணிங்கன்னா என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் எலாஸ்டிக் கொல்யூஷன். ஸோ இதை வந்து எப்படி எக்ஸ்பிரஷனில் எழுதுவீங்க அப்படின்னா மொமெண்டம் பிஃபோர் கொல்யூஷன் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப்டர் கொல்யூஷன். இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கோங்க. பிஏபிபின்னு கூட கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டாக எழுதலாம். மொமெண்டம் before equal to momentum after. okay வா? momentum before and momentum after. okay yes, இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது. டாபிக் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. கொல்யூஷன் கான்செப்ட் முடிஞ்சதுன்னா நமக்கு சிலபஸ் இந்த NCERT டாப்பிக்கில் இருக்க என்னென்ன முக்கியமானதோ எல்லாமே முடிஞ்சிடும். அட் த சேம் டைம் நீட் சிலபஸ் நமக்கு என்ன ஹெட்டிங் கொடுத்தாங்களோ அது எல்லாமே இதில் கவர் ஆகிடுச்சு. சரியா? முக்கியமான என்ன கான்செப்ட் ஃபார்முலா வேணுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ஐடியா தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னா மொமெண்டமோடைய பேசிக் ஃபார்முலா என்ன? மொமெண்டம்னா என்ன அர்த்தம்? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இந்த கேஸில் வெலாசிட்டி உங்களுக்கு என்னது? m1 இதனுடைய வெலாசிட்டி u1, இது m2 u2. கரெக்ட்? இது m1 v1 m2 v2. ஸோ பிஃபோர் கொலிஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய மொமெண்டம் என்ன அப்படின்னா m1 u1. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டுடைய மாஸ் அதனுடைய வெலாசிட்டி m1 u1 பிளஸ் m2 u2. இதான் என்னது? மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். என்னவாக தான் இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? கன்சர்வ்டு. மொமெண்டம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. அப்போ இதில் என்ன வரும் பாருங்க? m1 v1 பிளஸ் m2 v2. சொல்றது புரியுதா? இது ரெண்டும் என்னவா இருக்கும்? இதனுடைய டோட்டல் மொமெண்டம் பிஃபோரும் டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டரும் ஈக்குவலாக இருக்கும். ஆல்வேஸ் அது எலாஸ்டிக்காக இருந்தாலும் சரி இன்எலாஸ்டிக்காக இருந்தாலும் சரி மொமெண்டம் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. அதனுடைய மீனிங் இதுதான். சரியா? அதே மாதிரி எலாஸ்டிக்காக இருக்கிறதுனால கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷனும் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன் என்னது? கன்சர்வ்டு. கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் உங்களுக்கு என்னவா இருக்கும்? கன்சர்வ்டாக இருக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன்னா கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ஆஃப் mv². அப்போ இதனுடைய மாஸ் m1, இதனுடைய வெலாசிட்டி என்னது? u1. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன வரும்? பேசிக்காக கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா half of mv². ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? half m1 u1 ஸ்கொயர் பிளஸ் half of m2 u2 ஸ்கொயர். இதான் என்னது? டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன். அந்த ரெண்டு மாசுமே மூவ் ஆகும்போது ஒன்று u1 வெலாசிட்டி இன்னொன்று u2 வெலாசிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் கைனடிக் எனர்ஜி பிளஸ் செகண்ட் ஒன் கைனடிக் எனர்ஜி. இஃப் ஆட் டுகெதர் யூ வில் கெட் வாட்? த டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன். வாட் அபவுட் த ஆஃப்டர்?
same mass, but after collision the velocity is v1 half of m2 v2 square. இதான் எதில் நடக்கும்? எலாஸ்டிக் collision அப்படின்ற கேஸில் நடக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். எப்பயுமே எலாஸ்டிக் கொலிஷன் வேர்டு வரும்போதெல்லாம் எலாஸ்டிக் கொலிஷன் சொன்னாங்கனாலே என்ன அர்த்தம்? போத் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி ஆர் கன்சர்வ்டு. ஓகே, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி மொமெண்டமும் ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுதா? தெளிவாக புரிஞ்சுதா? கிளியர்? இது எந்த சுச்சுவேஷனில்? தட் இஸ் ஃபார் ஒன்லி எலாஸ்டிக் கொலிஷன். இது பேஸ்ட் ஆன் த எனர்ஜி கன்வர்ஷன். நெக்ஸ்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கேஸ்ல momentum only conserved. Momentum only conserved. Kinetic energy not conserved. ஓகேவா? இங்க என்ன ஆகாதுன்னா கைனடிக் எனர்ஜி கன்சர்வ் ஆகாது. கைனடிக் எனர்ஜி என்ன ஆகாதுன்னா பிஃபோர் கொலிஷனுக்கும் இருக்கும்போது இந்த டோட்டல் கைனடிக் எனர்ஜியும் ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் இந்த டோட்டல் கைனடிக் எனர்ஜி என்ன கிடையாது? ஈக்குவல் கிடையாது. அப்போ ஈக்குவல் இல்லைன்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன இருக்கு? இங்கே லாஸாக இருக்குன்னு அர்த்தம். நாட் கன்சர்வ்ட். இங்கே என்ன நடந்திருக்கும்? பிகாஸ் some amount of energy losses. Losses in this collision. அந்த லாஸ் என்ன மாதிரி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கார் இன்னொரு கார் மேலே வேகமாக வந்து மோதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டில் டூ வீலர் போகுதுன்னு வச்சு, ஃப்ரண்ட்டில் ஒரு டூ வீலர் போகுது, பின்னாடி என்னது ஒரு கார் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்க பிரேக் பிடிச்சுமே அது நிற்கல, ஃபாஸ்ட்டாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டூ வீலர் மேலே இடிச்சிருச்சுன்னா சடனாக நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நாய்ஸ் சவுண்டு கிரியேட் ஆகும். கரெக்டாக? சம்டைம்ஸு ஃபயரும் உருவாயிடும். கரெக்ட்? ஸோ இந்த இடத்துல அந்த கைனடிக் எனர்ஜி கன்சர்வ் ஆகாமல் போச்சு இல்லையா? சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆச்சு இல்லையா? அது என்னவா மாறிடும் அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு ஹீட் ஆர் சவுண்டு, அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். அந்த லாஸ் என்னவா மாறிடும் அப்படின்னா அந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கன்வெர்டட் இன்டு சவுண்ட், ஹீட், இந்த மாதிரி அதர் ஃபார்மாக என்ன ஆகிடும்? கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அந்த சவுண்ட் அண்ட் ஹீட் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிறதுனால என்ன ஆகாது? அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால ரிமைனிங் எனர்ஜி மட்டும்தான் என்னவா மாறிடும்? ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் கைனடிக் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் டோட்டல் எனர்ஜி என்ன இருக்குது? கன்சர்வ் ஆகிருக்காது. இந்த லாஸ் ஆன எனர்ஜி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈக்குவலாக இருக்க முடியும். சரியா? ஸோ இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா டோட்டல் மொமெண்டம் ஒன்லி கன்சர்வ்டு, டோட்டல் கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்டு. ஸோ ரெண்டு ஈக்குவல் இல்லை. ஓகே, அப்போ ஈக்குவல் இல்லை அப்படின்னா அந்த ரிமைனிங் எனர்ஜி என்னவா ஆச்சு? அதுக்கு என்ன நடந்தது? குறைஞ்சது அப்படின்னா த ரிமைனிங் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி லைக் ஹீட் ஆர் சவுண்டு. இதுக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள், சடனாக இடித்த உடனே நமக்கு ஒரு சவுண்டு ஃபாஸ்ட்டாக கேட்கும். ஸோ அது மோதினதுனால வந்த சவுண்டு. அப்போ அந்த கைனடிக் எனர்ஜி என்னவா மாறிச்சு? மோதினதுனால சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு சவுண்ட் எனர்ஜியாக மாறிடுது. ரிமைனிங் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சம்டைம்ஸ் ஹீட்டாக மாறிடும். ஸ்பார்க் வரும்போது நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகிடும்? அந்த கன்வெர்டட் வந்து எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி ஆர் சிம்பிளி வி கேன் சே லைட் எனர்ஜி ஆல்சோ வி கேன் சே. கரெக்ட்? ஹீட் எனர்ஜி ஆர் லைட் எனர்ஜி அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். சரியா? ஸோ இதுதான் என்னது? இன்எலாஸ்டிக்கில் நடக்கிறது. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு இதில் டயக்ராம் பார்த்துருவோம். ஸோ இதில் M1 M2. ஸோ இது U1, இது என்னது? U2. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு என்ன எடுத்தோமோ அதே போட்டுக்கோங்க.
ஸோ இது m1 m2 v1 இது v2. ஓகேவா? இது வந்து பிஃபோர் கொல்யூஷன். பிஃபோர் கொல்யூஷன். இது வந்து என்னது? ஆஃப்டர் கொல்யூஷன். ஓகேவா? ஸோ இது வந்து பிஃபோர் கொல்யூஷன், இது வந்து ஆஃப்டர் கொல்யூஷன். இந்த கேஸில் என்னது? கைனெட்டிக் எனர்ஜி. அதோட மீனிங் இப்போ எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தேன்? மொமெண்டம் பிஃபோர், மொமெண்டம் பிஃபோரும் மொமெண்டம் ஆஃப்டர் என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும், கன்சர்வ்டு. தட் இஸ் தி மீனிங் ஆஃப் கன்சர்வ்டு. Okay, but kinetic energy before not equal to kinetic energy சரியா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக மீனிங். கரெக்ட்? சொல்கிறது புரிஞ்சுதா? முன்னாடி சொன்ன பாயிண்ட்டு, இன்எலாஸ்டிக் கொல்யூஷனில் என்ன நடக்காது? பிஃபோர் வந்து மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும். எது கன்சர்வ்டாக இருக்காது? கைனடிக் எனர்ஜி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கன்சர்வ்டாக இருக்காது. அதான் என்னது? இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று ஒன்று ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். அது என்னன்னா பர்ஃபெக்ட்லி inelastic collision. Perfectly inelastic collision. So இந்த perfectly inelastic collision என்ன மீனிங்? inelastic collision ஜெனரலாக சொல்கிறதுக்கும் இந்த பர்ஃபெக்ட்லின்னு சொன்னதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து m1 ஸோ இதை m1 எடுத்துக்கிறோம். இது m2, இதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி u1, இதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி வந்து u2. ஸோ இது வந்து பிஃபோர் கொல்யூஷன். ஓகேவா? இது வந்து பிஃபோர் கொல்யூஷன். ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் இதில் ஒரு முன்னாடி பார்த்த அந்த ஜெனரல் இன்எலாஸ்டிக்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இதில் முன்னாடி பார்த்ததுல இதுலேயும். ஸோ என்னன்னா இது ரெண்டும் என்ன ஆயிட்டுனா ஸ்டிக் டுகெதர், ரெண்டும் ஒன்றா ஒட்டிக்கின்னு ட்ராவல் ஆகும். ஓகே, ஸோ இது m1 m2 இது ரெண்டும் சேர்ந்து ஃபைனலாக ஒரே வெலாசிட்டி ட்ராவல் ஆகும். ரெண்டு தனித்தனியாக போகும்போது தான் என்ன இருக்கும்? வெலாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து v1 இது v2 நான் சொன்னது காரணம், மோதினதுக்கு அப்புறம் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஸ்பீடு இருக்கும். ஸோ v1 அப்புறம் v2, ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு v1 செகண்ட் ஒன்றுக்கு v2ன்னு சொல்லியிருந்தேன். இந்த கேஸில் என்ன நடக்கும்னா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்னா ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் த போத் மாசஸ் இது என்னவா இருக்கும்? ஸ்டிக் டுகெதர், ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒட்டிக்கிட்டே ட்ராவல் ஆகும். ஸ்டிக் டுகெதர், ரெண்டும் ஒன்றா ஒட்டிக்கிட்டே ட்ராவல் ஆகும். ரெண்டுத்தோடைய ஸ்பீடு அப்போ என்னவா இருக்கும்? ஒரே ஸ்பீடு தான் இருக்கும். ரெண்டு ஒன்றா ட்ராவல் ஆகிறதுனால ஸோ அதனால் இங்கே என்ன ஸ்பீடு போகுதோ அந்த ஸ்பீடு தான் ரெண்டுத்துக்குமே இருக்கும். ஸோ டூ டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இங்கே இருக்காது. திஸ் இஸ் கால்டு வாட்? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். ஜென்ரலாக இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்னா நம்ம முன்னாடி பார்த்த அதே ப்ராப்பர்ட்டி தான். ஸ்டில் இதுலேயும் அதே கேஸ் தான். என்னது? மொமெண்டம் கன்சர்வ்டு, ஆனால் என்ன கிடையாது? கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்டு. அது இன்எலாஸ்டிக் வந்துட்டாலே அது மீனிங் அதுதான். the meaning of perfectly inelastic அப்படின்னா ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் அது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா ஸ்டிக் டுகெதர், ரெண்டும் ஒன்றா சேர்ந்து போகும், ரெண்டும் ஒரே வெலாசிட்டியில் இருக்கும் ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம். அது மட்டும்தான் அங்கே டிஃப்ரெண்ட். சரியா? இதுதான் இதில் நடக்கும் ஆஃப்டர் கொலிஷனில்.
ஓகே, புரிஞ்சுதா? கிளியரா? எஸ், சொல்லுங்க, என்ன கேட்டிருக்கீங்க? ரைட், நம்ம அடுத்தது பார்க்க போற ஹெட்டிங் வந்து ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு வேர்டு பார்க்க போறோம். ஸோ இந்த ரெஸ்டிடியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் நம்ம ஈன்னு யூஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு ரேஷியோ. ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் அந்த டூ வெலாசிட்டி டிஃபரன்ஸ் v2 minus v1, டூ மாஸோடைய வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய டிஃபரன்ஸ் v2 minus v1, அதுக்கப்புறம் இனிஷியல் வெலாசிட்டி டூ மாஸுக்கு இருந்தது இல்லையா u1 minus u2, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் நமக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும். அந்த ரேஷியோ தான் நமக்கு என்னன்னு சொல்ல போகிறோம், ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? ரெஸ்டிடியூஷன்னா த ரேஷியோ ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் த வெலாசிட்டி டிஃபரன்ஸ் v2 minus v1, u1 minus u2ன்றது வெலாசிட்டி டிஃபரன்ஸ் பிஃபோர் கொல்யூஷன். அது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுக்கும்போது வரக்கூடிய அந்த வேல்யூக்கு நம்ம என்ன நேம் சொல்ல போகிறோம், ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? கிளியர்? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்க. ஃபார் எலாஸ்டிக் கொல்யூஷன், ஃபார் எலாஸ்டிக் கொல்யூஷன் ரெஸ்டிடியூஷன் ஈயோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 இருக்கும். ரெஸ்டிடியூஷனோட ஈயோட வேல்யூ என்னது, ஈக்குவல் டு 1. எந்த சிச்சுவேஷனில் எலாஸ்டிக் கொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ இங்கே இ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் v2 மைனஸ் v1 டிவைடட் பை u1 மைனஸ் u2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா u1 மைனஸ் u2 ஈக்குவல் டு v2 மைனஸ் v1. ஓகே, இதுதான் எதில் நடக்கும், எலாஸ்டிக் கொல்யூஷனில். த வெலாசிட்டி ரிலேஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எலாஸ்டிக் கொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் இந்த டிஃபரன்ஸ், அதாவது பிஃபோர் கொல்யூஷன் இனிஷியலாக ரெண்டுத்துக்கும் இருந்தது இல்லை m1 அண்ட் m2, u1 u2 ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் என்ன கிடைக்கும், ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் செகண்ட் மாஸோடைய வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் மாஸோடைய அந்த ஃபைனல் வெலாசிட்டி டிஃபரன்ஸ், த டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இது எப்போ, எலாஸ்டிக் கொல்யூஷனாக இருந்தா. ஓகே, ஸோ அதை எதை வச்சு ஈஸியாக நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம்னா இந்த ரிலேஷனை வச்சுக்கிட்டு ரெஸ்டிடியூஷனை வச்சுக்கிட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இ ஈக்குவல் டு 1ன்னு வந்துட்டா, ஸோ u1 மைனஸ் u2 ஈக்குவல் டு v2 மைனஸ் v1. புரிஞ்சுதா? செகண்ட் ஒன் பாருங்க, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷனாக இருந்தா, இதில் செகண்ட் பர்ஃபெக்ட்லி inelastic collision, perfectly inelastic collision அப்படின்னா ரெஸ்டிடியூஷன் ஈயோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு அர்த்தம். இந்த வேல்யூ என்னது, 0க்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போ, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா. ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவில் இப்போ நான் என்ன கொடுத்துருக்கிறேன், v2 மைனஸ் v1 பை u1 மைனஸ் u2. இங்கே ரெஸ்டிடியூஷன் இ 0 அப்படின்னா v2 மைனஸ் v1 டிவைடட் பை u1 மைனஸ் u2. கரெக்டா? v2 மைனஸ் v1 பை u1 மைனஸ் u2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கே 0 ஆகிடும், v2 மைனஸ் v1. அப்போ மைனஸ் v1 இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா v1 ஈக்குவல் டு என்னவா இருக்கும், v2. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் போத் மாஸும் என்னவா இருக்கும், சேம் வெலாசிட்டியாக இருக்கும். இதை தானே நம்ம முதல்ல பார்த்தோம். எங்கே பார்த்தோங்க, இந்த கேஸில் ஸ்டிக் டுகெதராக இருக்கும்போது இன்எலாஸ்டிக் கொல்யூஷனில் ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மாஸும் செகண்ட் மாஸும் சேர்ந்து ஒரே ஸ்பீடில் தான் போகும். அப்போ ரெண்டு ஒரே ஸ்பீடு v. அப்போ v1 ஈக்குவல் டு v2 அப்படின்னா போத் ஆர் சேம் வெலாசிட்டி. அப்போ என்ன ரிலேஷன் கிடைச்சி தெரியுதா, இது எந்த சுச்சுவேஷனில், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்னாலே ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் ஸ்டிக் டுகெதராக தான் ட்ராவல் ஆகும், வெலாசிட்டி
சேமாக தான் இருக்கும். v1 v2 ஈக்குவல், தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடலாம், v அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் ரெஸ்டிடியூஷனுடைய வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும், e ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதுலேருந்து நம்ம கொண்டு வந்துடலாம். இதை இன்னும் கூட நீங்கள் வேணும்னா எப்படி சொல்லலாம், ஈக்குவல் டு வின்னு கூட எடுத்துக்கலாம், அது நோ இஷ்யூ. சரியா, ரைட். தேர்ட் வந்து இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். ஸோ இந்த இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் வரும்போது ரெஸ்டிடியூஷனோட வேல்யூ வந்து பர்ஃபெக்ட்லி கிடையாது. சரியா, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சொல்லும் போது e ஈக்குவல் டு 0. இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் ஜென்ரலாக வரும்போது அது ரெண்டும் ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் வேறு வேறு இன்னும் ஸ்பீடில் தான் ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ரெஸ்டிடியூஷன் வேல்யூ வந்து 0க்கும் 1க்கும் இன்பிட்வீனில் இருக்கும். 0 e ஈக்குவல் டு 1, ரெஸ்டிடியூஷன் ஈக்குவல் டு 1 இருந்தால் எலாஸ்டிக் கொல்யூஷன். அது நம்ம ரிலேட் பண்ணி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வெலாசிட்டி ரிலேஷன் கொண்டு வந்துடலாம். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் சொல்லியிருந்தோன்னா ரெஸ்டிடியூஷன் e ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். சரியா, இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் ஜென்ரலாக ஓகே அப்படி சொல்லும்போது 0க்கும் 1க்கும் இன்பிட்வீனில் தான் இருக்கும். அப்போ இந்த கேஸில் எக்ஸ்பிரஷன் எடுத்திங்கன்னா e இஸ் ஈக்குவல் டு ஏன்னா வந்து பார்த்தோங்க v2 மைனஸ் v1 டிவைடட் பை u1 மைனஸ் u2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா e இன்ட்டு u1 மைனஸ் u2 ஈக்குவல் டு v2 மைனஸ் v1. ஸோ ரெஸ்டிடியூஷனோட வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ 0.2 0.3 அது மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், ரிலேஷன் கிடைச்சிரும். சொல்கிறது புரிஞ்சுதா, கிளியர், ரைட். ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா டாப்பிக்கும் நமக்கு முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் மொமெண்டம் கன்சர்வ்டு, இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் தேவைப்படும் போது டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கன்சர்வ்டு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிட்டு கொல்யூஷன் வரும்போது நம்ம அதை அப்ளை பண்ணி இது என்ன பண்ணிடலாம், ஆன்சரை கெட் பண்ணிடலாம். சரியா, கிளியர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கொஷின். ஸோ பிரேக்குக்கு அப்புறம் வில் கண்டினியூ கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டைம் வந்து 9:12 ஆகுதா, ஓகே ரைட். 20 minutes பிரேக். நீங்களும் யாராவது சாப்பிடலாம், சாப்பிட்டு வந்துடுங்க. ஸோ பிரேக் முடிஞ்சது வில் கண்டினியூ. சரியா, ஸோ நம்ம கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரது சான்சஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு, நிறைய அதர் அட்வான்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, ஓகே.
எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாமா? ஸோ கொஷின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, எஸ்.
see இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா ஷீட். இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஃபார்முலா உங்களுக்கு அந்த ஒரே பேஜில் ப்ரைமரி ஃபார்முலா எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ இதில் அந்த மெயின் ரிலேஷன் ஒர்க் டன், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், W ஈக்குவல் டு FD காஸ் தீட்டா, அதுக்கப்புறம் ஒர்க் டன் எப்போல்லாம் 0 ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, ஃபோர்ஸ் 0 இருக்கும்போது உங்களுக்கு 0 ஆகும். அதுக்கப்புறம் தீட்டா 90 டிகிரியாக இருக்கும்போது W 0. அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த கேஸை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜியோடைய அந்த பேசிக் ரிலேஷன், ஒர்க் எனர்ஜி தேரம், டெல்டா கே, அதுக்கப்புறம் டோட்டல் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி யூக்கு பதிலாக இதில் என்ன இருக்குன்னா வீன்னு இருக்கும். ஸோ தட் இஸ் ரெப்ரசன்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல். ஸோ தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி. சரியா? ஸோ அதுக்கப்புறம் கொல்யூஷன், பேசிக்காக எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக் நம்ம அதுங்க பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? கன்சர்வ்டு, இது மொமெண்டம், கைனெட்டிக் எனர்ஜி ரெண்டுமே என்னன்னு சொல்லியிருந்தேன். கன்சர்வ்டு இதில் எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக்கில் கைனெட்டிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்டு, மொமெண்டம் மட்டும் தான் நமக்கு என்னவா இருக்குன்னு சொல்லியிருந்தேன், கன்சர்வ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா half of kx². இதில் என்ன வரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு கிராவிட்டி, அது பர்டிகுலர் ஹைட்டில் V is equal to mgh. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்த்தது தான், ஜஸ்ட் இது ஒரு ஓவர் ரிவ்யூ. ஸோ நீங்கள் அதை அப்படி ஒரே பேஜில் ஜஸ்ட் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட் எக்ஸாமுக்கு முன்னாடி ரீகால் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஷீட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? கிளியர்? ரைட். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A force acts on a 30-gram particle in such a way that the position of the particle as a function of time is given by x equal to alpha t square, where x in meter, t in seconds and alpha equal to 1 meter per second square கொடுத்திருக்காங்க. அந்த alpha value. The work done during the first 4 seconds is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா ஒர்க் டன் டூரிங் த ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்னா டைம் இன்டர்வல் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். டைம் இன்டர்வல் கொடுத்துருந்தாங்கன்னா ஒர்க் டன் என்னது யூஸ் பண்ணணும்? இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணணும். W ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணணும். ஸோ ஒர்க் டன் நமக்கு தெரியும், ஒர்க் டன் W ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் F இன்ட்டு dx. ஓகேவா? இதுதான் என்னது? டோட்டல் ஒர்க் டன், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ இன்டர்வல் கொடுக்கும்போது. கரெக்டா? ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இது கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். இங்கே அவங்க கொடுத்துக்கிற ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ்னால் 0லேருந்து 4 செகண்ட்ஸ் வரைக்கும் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சுச்சுவேஷனில். ஸோ டிஎக்ஸோடைய ரேஞ்சு கொடுக்கல அவங்க, அதாவது டிஎக்ஸுக்கான அந்த ரேஞ்சு கொடுக்கல, எக்ஸோடைய ரேஞ்சு கொடுக்கல. டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் எங்கே போச்சோ அந்த டேட்டாவை ஆக்சுவலாக என்ன பண்ணல, இதில் கொடுக்கல. சொல்கிறது புரியுதா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைம் கொடுத்துருக்குறாங்க, T1 to T2, 0 to 4. இதுதான் கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாவில். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், ஃபோர்ஸும் அவங்க டைரெக்டாக கொடுக்கல. ஓகே, எனக்கு ஒர்க் டனுடைய பேசிக் ஃபார்முலா தெரியும், W ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் x1 to x2 f into dx. ஆனால் கொஸ்டினில் அவங்க x1 x2 கொடுக்காம டைம் பீரியடோட இன்டர்வல் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஃபங்க்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க, எக்ஸில் கொடுத்துருக்காங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் டி சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபான்னு ஒரு டேர்மை அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய வேல்யூவும் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே எங்கேயுமே என்ன கொடுக்கல, எனக்கு ஃபோர்ஸ் கொடுக்கல, மாஸ் கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் வாட் மாஸ். மாஸ் வந்து 30 கிராம் அப்படின்னா 30 கிராம் கிலோகிராம் மாத்திரம் என்ன வரும்? கிராம் டு கிலோகிராம் 10⁻³ 1 கிராம் ஈக்குவல் டு 10⁻³ கிலோகிராம். கரெக்டா? ஸோ 30 × 10⁻³ kg. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ இதை கிவன் டேட்டாவை கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன வேணால் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா 3 × 10⁻², 0 கேன்சல் ஆச்சுன்னா இது மாஸ். அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க, x ஈக்குவல் டு ஆல்ஃபா t ஸ்கொயர். ஸோ எனக்கு இப்போ தெரிய வேண்டிய டேட்டா என்னது? ஃபோர்ஸு. ஃபோர்ஸ் தெரிஞ்சாகணும். அதுக்கப்புறம் இன்டர்வல் கொடுத்துட்டாங்க, அதில் எனக்கு எந்த டவுட் வேணாம். இன்டர்வல் என்ன கொடுத்துட்டாங்க? 0 to 4. இப்போ இங்கே டிடி வந்தால் தான் நான் இன்டெகிரேஷன் பண்ண முடியும். ஏன் டிடி வந்தால் இன்டெகிரேஷன் பண்ண முடியும்? ஏன்னா கொடுத்துக்கிற லிமிட் எதில்?
டைம் பீரியட். அப்போது லிமிட் டைமோட லிமிட் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேஷன் பண்ண வேண்டிய வேரியபிள் எதில் தான் இருக்கணும்? டைமில் தான் இருக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சுதா? ஸோ அப்போ இப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி ஆகணும். அதான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேட்டாவுக்கு வாங்க. இது அப்படியே ரஃபாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிட்டு வரும். given data x equal to alpha t square. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை கண்டுபிடிச்சாகணும். ஃபோர்ஸோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும் என்னது? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ் கொஷினில் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் ஆக்சலரேஷன் கொடுக்கல. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி ஸ்கொயர். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? dx by dt டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 2t. கரெக்டா? டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 2t. ஒன் செகண்ட், இது dt dx by dt. dx by dt எதுக்கு ஈக்குவல்? வெலாசிட்டிக்கு ஈக்குவலா? டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கால்டு வாட்? velocity. v is equal to dx by dt. திரும்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் கிடைக்குமா? ஆக்சலரேஷன் என்ன அர்த்தம்? velocity changes with respect to time. ஸோ இது அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 into t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா 2 ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? நான் ஏன் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன்னா, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ தேவையானது என்னது? ஃபோர்ஸு. ஸோ அப்போ ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். கொஷினில் மாஸ் கொடுத்துருக்குறாங்க, எது கொடுக்கல? ஆக்சலரேஷன் கொடுக்கல. ஆனால் எக்ஸோட ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரிஞ்சால் அதை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி. 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன். சொல்கிறது புரியுதா? இல்லை வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நமக்கு டேரெக்டாக என்ன கிடச்சிரும்? ஆக்சலரேஷன் கிடச்சிரும். இதில் ஆல்ஃபா என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? ஆல்ஃபா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஏ ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இந்த கொஷினில். ஸோ நான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டு, சரியா? ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் வர ஆன்சர் இது. கிளியர்? என்ன பண்ணிரு தெரியுதா? ஸ்டெப்ஸ் புரியுதா? ரைட். இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன்னா, ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண போகிறேன். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஷினில்? 30 கிராம். அப்போ கிலோகிராமை மாற்றணும் நம்ம 3 × 10⁻². ஸோ 3 × 10⁻² இன்ட்டு ஆக்சலரேஷன் என்னது? 2. ஸோ இப்போ ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த கேஸுக்கு ஃபோர்ஸ் என்ன கிடைக்கும்? 3 × 2 6. 6 × 10⁻² நியூட்டன். ஸோ இந்த கேஸுக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்கிறது புரியுதா? ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இன்டகிரேஷனுக்கு எனக்கு தேவையான ஃபோர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு இங்கே டிஎக்ஸுக்கு பதிலாக டிடின்னு வந்தாகணும். ஏன் டிடின்னு வந்தாகணும்னா, திரும்ப நான் முதல்ல சொன்னதா, லிமிட் வந்து x1 to x2 கொடுக்கல, பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க? டைம் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து இங்கே போகிறது எவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னு கிவன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? டிஎக்ஸுக்கும் அந்த டிடிக்கும் ரிலேஷன் எடுத்தால் இந்த ரிலேஷன் தான் கிடைக்கும். இதற்கு பாருங்கள், v × dx by dt. இதுதான் என்னது? வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள ரிலேஷன். ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ல இருந்து, சரியா? v ஈக்குவல் டு dx by dt. dt கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? v × dt ஈக்குவல் டு dxன்னு கிடைக்கும் இந்த கேஸுக்கு. சொல்கிறது புரியுதா? இந்த dxஐ dtயாக மாற்றணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? இன்டகிரேஷன் பண்ண முடியும். நானே ரேண்டமாக டிடின்னு போடக்கூடாது. ஸோ எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிரஷன் தெரியும். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி டிடி உள்ளே கொண்டு வரணும். கரெக்ட்? ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வெலாசிட்டி v ஈக்குவல் டு dt பை v × dt × dxன்னு சொல்லிட்டேன். கரெக்டாக? இந்த இடத்துல இங்கே வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வியோடைய வேல்யூ என்ன வந்திருக்கு? ஆல்ஃபா இன்ட்டு 2t. கரெக்ட்? பாருங்கள் எப்படி சப்ஸ்டிட் பண்ணுற பாருங்கள். 0 × 4 எஃப்க்கு பதிலாக
6 into 10 to the power minus 2. இது force. dxக்கு பதிலா என்ன replace பண்ண போறேன்? v into dt. புரியுதா? இதுல velocity ஆல்ரெடி அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு தெரியும் இந்த கேஸ்ல. இது எப்படி எழுதலாம்? ஃபைனலா 2 alpha t ன்னு எழுதலாம். சொல்றது புரியுதா? இது மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2 alpha t. ஆல்பா எதுக்கு ஈக்குவல்? 1க்கு ஈக்குவல். அப்ப ஃபைனலா இது எப்படி எழுதலாம்? 2t ன்னு எழுதலாம். இதான் என்னது? velocity v. சொன்னது புரிஞ்சுதா? velocity v எதுக்கு ஈக்குவல்? 2t க்கு ஈக்குவல். அப்ப v இங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படினா integration 0 to 4 6 into 10 to the power minus 2 velocity க்கு பதிலா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2t into dt. இவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்டகிரேஷனே பண்ண முடியும் இதுல. சரியா? சோ இந்த क्वेश्चन வந்து நிறைய இன்டர்லிங்க் இருக்கக்கூடிய क्वेश्चन. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச அந்த பேசிக் கான்செப்ட். அதாவது ஃபோர்ஸ் டைரக்டா கொடுக்காம டிஸ்பிளேஸ்மென்ட் அதில இருந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சு அப்புறம் ஆக்ஸலரேஷன் கொடுக்கணும். லிமிட் x ஓட லிமிட் கொடுக்காம எதோட லிமிட் கொடுத்துட்டாங்க? டைம் ஓட லிமிட் கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ ஃபர்தரா சால்வ் பண்ணுங்க. வொர்க் டன் w equal to இதுல எதெல்லாம் ஆக்சுவலா கான்ஸ்டன்ட்டா வெளியில எடுத்துருங்க. இந்த 2 இத கூட மல்டிப்ளை பண்ணலாம். 6 into 2 என்ன ஆயிடும்? 12. சோ அப்ப 12 into 10 power minus 2 ன்னு வருமா? 12 into 10 to the power minus 2 integral remaining என்ன இருக்கும்? t into dt. t into dt லிமிட் வந்து 0 to 4. ஓகே? சோ 12 into 10 to the power minus 2 இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா t இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? t square by 2. அதானே வரும். x power n ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா x power n இன்டகிரேட் பண்ணா என்ன ஒரு இன்டகிரேஷன் ஃபார்முலா? x power n into dx equal to x power n plus 1 divided by n plus 1. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. t ஓட பவர் 1. அப்ப t into dt ன்னு இருக்கு. x ஓட பவர் 1 னா n அப்படினா இங்க என்ன அர்த்தம்? n க்கு பதிலா இங்க 1 ன்னு இருக்குன்னு அர்த்தம். சோ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 plus 1 இங்க என்ன ஆயிடும்? 2 ஆயிடும். இங்க 1 plus 1 2 ஆயிடும். கரெக்ட்டா? சோ 0 to 4. இப்போ ஃபர்தரா சால்வ் பண்ணுங்க. 12 into 10 to the power minus 2 upper limit minus lower limit. சப்ஸ்டிட் பண்ணா 4 into t square. 4 square னா 16. 16 by 2 minus 0 ஆயிடும். lower limit சப்ஸ்டிட் பண்ணும்போது. சோ அதனால நோ இஷ்யூ. சரியா? இப்போ இந்த ரிமைனிங் இருக்கிறத சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 1 டைம் இது என்ன ஆயிடும்? 8 times. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும்? ஆன்சர் வந்து 12 into 8 இல்லையா? 96 into 10 to the power minus 2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 0.96 ஜூல். இருக்கா பாருங்க ஆப்ஷன்ல. இருக்கா? 0.96 ஜூல். ஸோ இந்த மாதிரி சில क्वेश्चंस வந்து ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது நார்மல் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய அந்த கால்குலேஷன் பண்ற மாதிரி क्वेश्चन இது. ஏன்னா இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன் எல்லாமே இன்வால்வ் ஆகுற மாதிரி சிங்கிள் क्वेश्चन கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ நம்ம क्वेश्चंसலாம் அட்டெண்ட் பண்ணும்போது என்னன்னா இந்த மாதிரி லென்த்தியா டைம் எடுக்கிற क्वेश्चना இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஈஸியான क्वेश्चंसலாம் முடிச்சிட்டு வந்து இதுல ட்ரை பண்ணணும். சரியா? இதுக்கு ஆன்சர் கண்டிப்பா கிடைச்சிரும். சம்டைம்ஸ் சில क्वेश्चंस என்ன ஆயிடும்னா நீங்க ஷார்ட்கட்ல யூஸ் பண்ண முடியாத மாதிரி சில क्वेश्चंस வந்துரும். 1 or 2 क्वेश्चंस வந்துரும். நீங்க அந்த क्वेश्चनல லாக் ஆயிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியாது? ஈஸியான क्वेश्चंस ஃபோக்கஸ் பண்ண முடியாம போய்டும். சோ நீங்க வொர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப லென்த்தியா போகுது இல்ல டைம் எடுக்குதுன்னு தோணுச்சுனா சோ அந்த क्वेश्चन கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு ஈஸியா எதெல்லாம் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணக்கூடியது இல்ல 1 மினிட்டுக்குள்ள ஆன்சர் பண்ணக்கூடிய क्वेश्चन இதுல அதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். அதுக்கு அப்புறம் இதுல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கனா நமக்கு நர்வஸ் இருக்காது. அதாவது நிறைய क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணன்ற அந்த பதட்டம் இருக்காது. அட் தி சேம் டைம் நமக்கு வந்து இன்னும் லாஸ்ட் மினிட்ல வந்து அன்னெசரியா ஏதாவது ரேண்டமா ஒரு क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணணும்ன்ற தேவை இருக்காது. சரியா? சோ நிறைய क्वेश्चंस நாம அட்டெண்ட் பண்ணனும் பிரஷர் இல்லாம இதுல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி क्वेश्चंसலாம் கரெக்ட்டா ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். சரியா? கிளியர்? புரியுதா இந்த क्वेश्चन எல்லாருக்கும்? எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதுவும் கொஞ்சம் டிஃபரண்டான क्वेश्चन. A mass of m kg is suspended by weightless string. The horizontal force. So என்ன ஃபோர்ஸ் சொல்லிருக்காங்க பாருங்க. The horizontal force that is required to displace it until the string makes an angle of 45 degree with the initial vertical direction is அப்படினு கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா
இந்த கொஷனுக்கு டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. மாஸ்லெஸ் இதில் ஒரு மாஸ் இப்படி இருக்குது. ஸோ இதனுடைய மாஸ் வந்து எம். ஓகேவா? இதை தான் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. எ மாஸ் ஆஃப் எம் கேஜி சஸ்பெண்டட். ஸோ அப்படின்னா என்னது? அந்த ஸ்ட்ரிங்கில் ஹேங்கிங்கில் இருக்குன்னு அர்த்தம். சஸ்பெண்டட் பை வெயிட்லெஸ் ஸ்ட்ரிங். த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தட் ரெக்வயர் டு டிஸ்பிளேஸ் இட் அன்டில் த ஸ்ட்ரிங் மேக்ஸ் அன் ஆங்கிள் 45 டிகிரி. இப்போ என்னன்னா இதில் ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸை இப்படி அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இது எப்படி மூவ் ஆகும்? எப்படி மூவ் ஆகும்? லைக் திஸ். கரெக்டாக? நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட்டாக போகாது. நம்ம ஹரிசாண்டலாக ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால என்ன இருக்குது? டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அந்த பொசிஷன் என்னன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல அது டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. இது வந்து அதனுடைய மாஸ் இங்கே இருக்குது. இப்போ சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுத்த அந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருந்தோம்னா இந்த பக்கம் இருந்திருக்கும். அதான் ஹரிசாண்டல் ஃபோர்ஸு. இங்கே கொடுத்த அந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னால தான் இப்படி ஆக்டாக இருக்குது. இப்போ அந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸு என்னவா இருந்திருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 45 டிகிரி இருக்கும்போதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னது? 45 டிகிரி. இந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? டிஸ்பிளேஸ் அன்டில் த ஸ்ட்ரிங் மேக்ஸ் அன் ஆங்கிள் 45 டிகிரி மேக் ஆகிற வரைக்கும் என்ன ஆயிருக்கு? அது டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸ் அந்த எஃப் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எஃபோட வேல்யூ என்னவா இருந்திருக்குன்றதான் கொஸ்டின். சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த கேஸு இப்போ நீங்கள் இதை ஆக்சுவலாக இப்படி நீங்கள் தள்ளி விட்டுட்டிங்கன்னா ஆஃப்டர் கொஞ்சம் நேரம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடணும்? ரிட்டனுக்கு வந்துடும் இல்லையா? ரிட்டன் எதனால் வருது? ரிட்டன் எதனால் வருது? டியூ டு பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ இங்கே எவ்வளோ ஹைட்டு போச்சோ கிராவிட்டி என்ன பண்ணு? திரும்ப அதை பிடிச்சி புல் பண்ணிவிடும். அப்போ இதில் எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட்டு. இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது வேறு, இப்போ ஹைட்டு சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? அந்த ஹைட் என்னது? இதுதான் என்னது? அந்த ஹைட்டு. ஸோ இங்கிருந்து இவ்வளோ ஹைட்டு சேஞ்ச் ஆகிருக்குது. பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் வாட்? இண்டிபெண்ட் ஆஃப் த பாத் சொல்லியிருக்கு இல்லையா? அதனால் ஸோ அது எப்படி கிராஸ் ஆகிருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. ஃபைனலாக அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குதோ அதான் அதில் ஸ்டோர் ஆகக்கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜி. அந்த ஸ்டோர் எனர்ஜினால திரும்ப என்ன ஆகும்? ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும் ஆஃப்டர் சம் டைமுக்கு அப்புறம். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் தான் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? கிளியர்? ஸோ இந்த டைரக்ஷனில் தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நமக்கு இங்கே என்ன ஆகும்னா ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா எல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எல்ன்றது டோட்டல் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். சரியா? எல்ன்றது என்னது? இந்த ஸ்ட்ரிங்கோடைய டோட்டல் லென்த். இதனுடைய டோட்டல் லென்த் இருக்கு இல்லையா? அது இங்கே வந்து எல்லுன்னு எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ இந்த 45 டிகிரி ஃபார்ம் ஆகும்போது இது டிஸ்பிளேஸ் ஆனது டியூ டு த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னால. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் இருந்திருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். ஒர்க் டன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அந்த ரிலேஷன் தான் இப்போ கொண்டு வர போகிறோம். இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இங்கே டிஸ்பிளேஸ் ஆகும்போது எவ்வளோ பொட்டென்ஷியல் சேஞ்ச் ஆகிருக்குதோ தட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். சொல்கிறது புரியுதா? இப்போ இங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் போயிருக்கு இல்லையா? இதுதான் என்னது? ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த கேஸில் இந்த பாயிண்ட்லேருந்து என்ன ஆயிருக்குன்னா இவ்வளோ தூரம் போயிருக்கு இல்லையா? திஸ் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க் டன் கேஸில் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பொசிஷன்லேருந்து இங்கே போயிருக்கு. அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகிருக்கு இங்கேருந்து இந்த பொசிஷனுக்கு போகும்போது. அந்த சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இங்கேருந்து மூவ் ஆனதுனால நடந்த ஒர்க் டன் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. காட் இட்? சொன்னது புரிஞ்சுதா? இப்போ
ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனுடைய ஃபோர்ஸ் எஃப்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னு தெரிஞ்சதுன்னா இது அந்த ஃபார்முலாக்கு நம்ம போயிட முடியும். அதுக்கப்புறம் இந்த ஹைட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். இப்போது அந்த ஹைட் வந்து எந்த டேட்டாவுக்கு ஈக்குவல்ன்றதை பார்க்கணும். ஓகேவா? இந்த ஹைட் வந்து இது வரைக்கும் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேவா? இதுக்கு கொஞ்சம் இந்த லென்த்து தான் ஹைட் சேஞ்ச் ஆனது. ரைட். ஸோ இது என்ன பண்ணுங்க, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் நீங்கள் எடுத்திங்கன்னா நமக்கு இங்கே இந்த லென்த்து என்னவாக இருக்கும்? ஸ்டில் இதுவும் எல். ஏன் இந்த லென்த்து எல்லுன்னா நீங்கள் கிராஸில் போனதுக்கப்புறம் அதே லென்த்து தானே இருக்கும். கரெக்டு தானே? இப்படி இருக்கும்போது ஸ்ட்ரிங் லென்த்து எல்லு. நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சு, ஆனால் இந்த லென்த்து என்ன ஆயிருக்காது? சேஞ்ச் ஆயிருக்காது. கரெக்ட்? தட் இஸ் எ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம். சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ இதில் தான் நம்ம இப்போ இன்டர்லிங்க் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்தாகணும். தீட்டா 45 டிகிரி. அப்போ இந்த இது வந்து எல்லுனா அப்போ இந்த டைரக்ஷனில் நமக்கு என்ன கிடைக்கும்? எல் காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இந்த டைரக்ஷனில் நமக்கு என்ன கிடைக்கும்? ஹரிசாண்டல் வெர்டிக்கல். இது வந்து எல் சைன் தீட்டா. கரெக்டா? ஹரிசாண்டல் டைரக்ஷனில் எப்பவுமே என்ன இருக்கும்? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது காஸ் தீட்டா யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டா? ஸோ இது வந்து ஆப்போசிட் சைடு இல்லையா? ரைட். மாற்றி எழுதிட்டு இந்த இடத்துல இதில் சைன் தீட்டா வரும். இந்த கேஸில் இது வந்து எல் சைன் தீட்டா. தீட்டாவுக்கு பதிலாக என்ன வரணும்? 45. இங்கே வந்து எல் காஸ் 45. இது புரியலன்னா நான் இங்கே வரைகிறேன் பாருங்க. இது எப்படின்னா ஆக்சுவலாக ஜஸ்ட் கன்சிடர் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த கேஸே நான் திரும்ப வரைகிறேன். இதை நான் எப்படி கொண்டு வந்தேன்னு சொல்கிறதுக்காக. ஸோ இந்த கேஸில் இது வந்து 45 ஆங்கிள். கரெக்டாக? சப்போஸ் இது நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? ஏபிசின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேம் எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிள் ரைட் ஆங்கிள். எனக்கு இப்போ பிசியும் ஏபியும் தெரியணும். இந்த லென்த்து வந்து எல். ஹைபாட்டினஸ் எதுக்கு ஈக்குவல்? எல்லுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன வரும் அப்படின்னா சைன் தீட்டா கண்டுபிடிச்சின்னா என்ன வரும் பாருங்க. தீட்டாவுக்கு பாருங்க 45. இந்த வாட் இஸ் சைன் தீட்டா? ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ். 45க்கு ஆப்போசிட் இங்கே என்னது? பிசி. கரெக்டா? 45க்கு ஆப்போசிட் வந்து பிசி பை அட்ஜசன்ட் இங்கே என்னது? சாரி, ஹைபாட்டினஸ். ஹைபாட்டினஸ் இங்கே என்னது? எல். தெரியுதா? தீட்டா 45க்கு ஆப்போசிட் சைடு பிசி, ஹைபாட்டினஸ் சைடு என்னது? எல். கிளியரா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எல் இன்ட்டு சைன் 45 ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? பிசி. பிசின்றது இந்த லென்த்து. கரெக்டா? இந்த கேஸில் இதான் என்னது? பிசி. சரியா? புரியணும்னா இங்கே போட்டுக்கோங்க. இது ஏ பி சி. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எல் சைன் 45. ஹை காஸ் தீட்டா எடுத்தீங்கன்னா காஸ் 45 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உங்களுக்கு? காஸ் 45 ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஏபி பை எல்னு கிடைக்கும். அப்போது எல் இன்ட்டு காஸ் 45 என்ன கிடைக்கும்? ஏபிக்கு ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுதா என்ன பண்ணியிருக்கேன்னு? சொன்னது புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் இதுதான் ஹைட்டு. இது இருக்குது பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸு, இந்த ஹைட்டு. அப்போ இது டோட்டலாக எல்லுனா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எல் மைனஸ் எல் இன்ட்டு காஸ் 45. இந்த லென்த்து எல் இன்ட்டு காஸ் 45. டோட்டல் லென்த்து எல். டோட்டல் லென்த்லேருந்து சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த லென்த்து கிடைச்சிரும். இந்த லென்த்து தான் எதுக்கு ஈக்குவல்? இந்த கேஸில் சேஞ்ச் இன் ஹைட்டுக்கு ஈக்குவல். புரிஞ்சுதா சொன்னது? சேஞ்ச் இன் ஹைட். இந்த ஹச் எதுக்கு ஈக்குவல்னா எல் இன்ட்டு எல் மைனஸ் காஸ் 45. இதை தான் ஆக்சுவலாக இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இதில் அந்த ஸ்டெப்ஸை போட்டிருக்கேன். இப்போ ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா நமக்கு என்னென்னு தெரியும்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே ஃபோர்ஸ் எஃப். இங்கே எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு? எல் இன்ட்டு சைன் 45. இங்கே என்ன வரும்? எம்ஜி ஹெச்சா? ஹச் என்ன வந்திருக்கு பாருங்க. இங்கே எஃப்எல் சைன் 45க்கு பதில் என்ன வரும்? 1/√2. எம்ஜி ஹெச்சுக்கு பதிலா எதுக்கு ஈக்குவல்? இங்கே எல் இன்ட்டு சாரி எல் மைனஸ் எல்
cos 45 டிகிரி. சொல்கிறது புரியுதா? என்ன பண்ணியிருக்கிறேன்னு, ஒர்க் டன்னும் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஈக்குவல். அதனால் இங்கே பாருங்கள், அடுத்தது FL/√2 ஈக்குவல் டு mg இன்ட்டு, சாரி இது எல்ல காமனாக எடுத்துருங்க, இதுலேருந்து ரெண்டுத்துல எல் காமனாக இருக்குது. 1 மைனஸ் cos 45 என்ன எழுதலாம், 1/√2. கரெக்டாக? இது ரெண்டுத்துலேருந்து எல் காமன், அது காமன் டேர்ம் வெளியில் எடுத்துட்டேன். 1 மைனஸ் cos 45. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எல் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இங்கேயும் எல் இருக்குது, இங்கேயும் எல் இருக்குது ப்ராடக்ட்டில். கரெக்ட்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் எல் இருக்குது. இப்போ எனக்கு கொஷின் என்னென்னா ஃபோர்ஸ் எஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா mg இன்ட்டு √2 இன்ட்டு 1 மைனஸ் 1/√2 கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? mg இன்ட்டு இந்த √2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் √2 இன்ட்டு 1 மைனஸ் √2. √2 இன்சைடில் மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த √2வை mg 1 இன்ட்டு √2 இங்கே என்ன ஆகிடும், 1 இன்ட்டு √2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கும், -1 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு, mg இன்ட்டு √2 - 1 ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். ஸோ நாங்கள் ஸ்மால் எம்னு யூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் எம். ஸோ mg இன்ட்டு √2 - 1, தட் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா இந்த கேஸுக்கு? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுருந்தா போதும். அது ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறீங்க, அதனால் என்ன டிஸ்பிளேஸ் ஆகுது, கிராவிடேஷனல் ஃபீல்டு இங்கே இருக்கிறதுனால கிராவிடேஷனல் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே ஒர்க் டன் நடந்துருன்னு அர்த்தம். கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆனாலும் அங்கே ஒர்க் டன் நடந்துருன்னு அர்த்தம். ஓகே, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும்போது ஸோ அங்கே என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம், ஒர்க் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஒர்க் டன் எதுக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த ஃபார்முலாவோட கனெக்ட் பண்ண முடியும். சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜி ஆல்சோ, அது எல்லாத்துக்குமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட், குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 300 joule of work is done in a sliding of 2 kg block up an inclined plane of height 10 meter கொடுத்துருக்காங்க. Taking g equal to 10 meter per second, work done against friction என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் ஆக்சுவலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 300 joule of work is done அப்படின்னா என்ன அர்த்தம், டோட்டல் ஒர்க் இஸ் கிவன். டோட்டல் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஒர்க் வந்து 300 ஜூல். ஸோ இவங்க கொடுத்துக்கிற கேஸ் என்ன அப்படின்னா, டயக்ராம் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து லைக் நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரி ஒரு பால் எடுத்துப்போம். இது வித் ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடிய கேஸு. ஸோ இது என்ன ஆகுது, இங்கே ஃபால் ஆகிட்டு கீழே வருது. ஓகேவா? இது என்ன சர்ஃபேஸு, ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ். ஏன்னா கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரிக்ஷன் அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஆக்சுவலாக அங்கே சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட்டோட டயக்ராம். 30 joule ஒர்க் இஸ் டன் ஸ்லைடிங் சொல்லியிருக்காங்க 2 kg பிளாக். ஸோ அதனுடைய பிளாக் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்க, 2 kg பிளாக் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லைடிங் டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் ஹைட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்க, 10 மீட்டர். எவ்வளோ ஹைட்லேருந்து ஸ்லைட் ஆகுதான், 10 மீட்டர் ஹைட்லேருந்து ஸ்லைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளியர்? அப்புறம் கிராவிட்டியோடைய வேல்யூ வந்து 10 மீட்டர் per second ஸ்கொயர். ஒர்க் டன் அகேன்ஸ்ட் ஃப்ரிக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் டோட்டல் ஒர்க் டன் கொடுத்துட்டாங்க. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டி, ஒர்க் டன் டியூ டு ஃப்ரிக்ஷன். அங்கே ஆக்ட் ஆன டோட்டல் ஒரு ஃபோர்ஸ்னாலையும் வரக்கூடிய ஒர்க் டனை நம்ம டோட்டல் ஆட் பண்ண சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்கும், W கிடைக்கும், டோட்டல் ஒர்க் டன். ஓகே, ஒர்க் டன் டியூ டு ஆல் த ஃபோர்ஸஸ் ப்ரெசென்ட் இன் தட் கேஸ் என்ன பண்ணணும், நம்ம கால்குலேட் பண்ணணும். தென் only will get total work done. ஸோ நெட் ஒர்க் டன் ஆர் டோட்டல். ஓகே, ஸோ அதை வேணால் இங்கே நெட்டுன்னு போட்டுக்கோங்க. நெட் ஒர்க் டன் ஈக்குவல் டு இங்கே 2 ஃபோர்ஸ். ஒன்று வந்து கிராவிட்டினால மேலேருந்து கீழே விழுது, அட் த சேம் டைம் அந்த சர்ஃபேஸ் வந்து வித் ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராவிட்டினால இங்கே வந்து எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கும் அப்படின்னா, ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டி என்னது,
பொட்டென்ஷியல் எனர்ஜினால ஃபாலோ ஆயிருக்கும். தட் இஸ் mgh. இந்த இடத்துல இருந்து இங்கே கீழே விழுறதுக்கான ரீசன் என்ன? பொட்டென்ஷியல் எனர்ஜி present in the block. ஓகே, அதான் mgh ப்ளஸ் ஃப்ரிக்ஷன்னால நடக்கிற ஒர்க் டன் நமக்கு தெரியாது, அதான் கொஷின். டோட்டல் ஒர்க் டன் கொஷினில் கொடுத்துட்டாங்க 300 ஜூல், தட் இஸ் 300. ஸோ ரிமைனிங் இருக்கிற சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 300 மைனஸ் mgh ஈக்குவல் டு என்னது? ஒர்க் டன் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஸோ 300 மைனஸ் மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில்? 2 kg. ஸோ 2 இன்ட்டு 10 இன்ட்டு ஹைட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹைட்டு 10 மீட்டர். எஸ்ஐ யூனிட்ல தான் இருக்குது எல்லாமே. ஓகேவா? ஸோ ஒர்க் டன் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஸோ 300 மைனஸ் 200 ஈக்குவல் டு ஒர்க் டன் டியூ டு ஃப்ரிக்ஷன். அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 100. 300 மைனஸ் 100. ஸோ இதான் என்னது? ஒர்க் டன் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், 100 ஜூல். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா? கிளியர்? எஸ். போலாமா அடுத்த கொஸ்டின்? குட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The work done by a force acting on a body is shown in the graph. Total work done in the covering in the initial distance of 20 meter வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் இருந்து அவங்க ஒர்க் டன் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னென்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த என்ன இன்டர்வல் வரைக்கும் அவங்க கேட்குறாங்களோ அதனுடைய டோட்டல் ஏரியா கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஒர்க் டன் கிடைச்சிரும். அவங்க கேட்குற ரேஞ்ச் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஏரியா கால்குலேட் பண்ணணும். கிளியர்? ஏன்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அர்த்தம்? ஏரியான்னு அர்த்தம். சரி, லென்த் இன்ட்டு பிரெத் கால்குலேட் பண்ணல ஜென்ரலாக அந்த மாதிரி. ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் இருந்து ஒர்க் டன் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஏரியா கால்குலேட் பண்ணணும் அப் டு அவங்க கேட்டுக்கிற லிமிட் வரைக்கும். ஸோ இப்போ இங்கே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன அவங்க எது வரைக்கும் கேட்டிருக்காங்க பாருங்கள், அப் டு 20 மீட்டர் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதான 20க்கு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுங்க. இதுதான் 20 அப் டு இந்த ரேஞ்சு டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளோ ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டோட்டல் ஏரியாவை கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த டோட்டல் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணால் அதுக்குள்ளே என்னென்ன டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதை வச்சு தான் நம்மளால் ஈஸியாக இந்த டோட்டல் ஏரியாவை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது என்னது? ஆக்சுவலாக ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக? இங்கே ஒரு ஷேப்பாக கொண்டு வர நமக்கு தெரிஞ்ச நோன் ஃபார்முலா என்னென்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள், அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஷேப்போடைய ஃபார்முலா தான் நமக்கு தெரியும். இல்லை ட்ரெபீசியம் அந்த மாதிரி ஷேப் இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இங்கே ஒரு வெர்டிகல் லைன் ட்ராப் பண்ணால் இது ஒரு ஏரியா என்ன கண்டுபிடிச்சிட முடியும்? ட்ரையாங்கிளோட ஏரியா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹரிசாண்டல் இது ஜஸ்ட் இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னா இது என்ன ஷேப்பாக மாறிடும் எனக்கு? இப்போ இது வந்து ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக என்ன ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்கிள். திரும்ப இது என்ன வந்திருக்கு பாருங்கள்? ட்ரையாங்கிள். இந்த ஏரியா 3 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதான் என்னது? ஒர்க் டன் ஃபார் திஸ் கேஸ். புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸுக்கு வாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் டன் இந்த கேஸில் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஃபஸ்ட்டு இங்கே வரோம். இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேஸில் ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இங்கே ஹைட்டு வந்து என்ன வந்திருக்கு பாருங்கள்? 0லேருந்து 10. அப்போ என்னுடைய ஹைட்டு வந்து இங்கே என்னது? 10. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5 - 0. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 5, இது 10. பேஸ் வந்து 5, ஹைட்டு வந்து 10. அப்போ ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஓகே, ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு, தட் இஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? லென்த் இன்ட்டு பிரெத்து. கரெக்டாக? அப்போது இதனுடைய லென்த் என்னன்னு பாருங்கள். இது 5, இது 20. டிஃப்ரென்ஸ் எடுங்க. ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ 20 - 5 என்ன வரும்? 15. இதான் லென்த்து. ஸ்டில் பிரெத் என்னது? இங்கே 10. இதே ஹைட்டு தான் இங்கேயே வந்திருக்கு, அதனால 10.
சொல்கிறது புரியுதா? அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் எழுதும்போது 15 × 10 15 × 10. அகைன் இந்த ஷேப் பாருங்க, இது எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் இது 20, இது 15. அப்போ இது டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இது மட்டும் சொல்கிறது புரியுதா? இது மட்டும் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 5 தான் வரும். புரிஞ்சுதா? இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு 5 தான் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும் பாருங்க, இது 20, இதனுடைய எண்டு, ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து 10. 20 - 10 என்ன வரும்? 10. இந்த ஹைட் மட்டும் புரியுதா? இந்த ட்ரையாங்கிளுக்கு. ஸோ half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். திரும்ப half பேஸ் வந்து இங்கே 5, இங்கே இன்ட்டு என்ன வரும்? இங்கே 10 வரும். இதை ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் த டோட்டல் ஏரியா, தட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். அந்த கேட்டுக்கிற அவங்க என்ன அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வரைக்கும் கேட்டிருந்தாங்களோ, எந்த பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட், அந்த இன்பிட்வீனோட ஏரியா கால்குலேட் பண்ணிட்டோம்னா தட் இஸ் த டோட்டல் ஒர்க் டன். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ இதை half × 5 × 10, half × 5 × 10 என்ன ஆகிடும்? 1 டைம் ஆகிடுமா? கரெக்ட். ஸோ அப்போ என்ன வரும் இங்கே டோட்டலாக? 5 × 10 என்னது? 50 + 1. சொல்கிறது புரியுது என்ன பண்ணுறேன்னு? half of 5 × 10, half of 5, half + half என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். 5 × 10 என்னது? 50. இங்கே 15 × 10 150. ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 200 ஜூல். தட் இஸ் த ஆன்சர். இருக்கா? ஆன்சர் இஸ் 200 ஜூல். ஓகேவா? ஸோ கிராஃப் கொடுத்துட்டு ஒர்க் டன் கேட்குறாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்னன்னு பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஒர்க் டன் எப்போ கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஏரியா கால்குலேட் பண்ணணும், அவங்க கேட்டுக்கிற ரேஞ்ச் வரைக்கும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A force F vector 5i cap + 4j cap Newton acts on a body and produces a displacement கொடுத்துட்டாங்க. the work done அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் இதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வெக்டாரில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒர்க் டனுக்கு என்னென்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன்? W = FS cos θ. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். வெக்டாரில் கொடுத்துருந்தாங்கன்னா F vector டாட் S vector. இதான் என்னது? ஒர்க் டனுடைய நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரிலேட் பண்ணும்போது. மற்ற ஃபார்முலா எல்லாமே சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜி, அது எல்லாமே ஒர்க் டன் தான். ஓகே. ஸோ வெக்டார் ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்டார்டிங்கில் அந்த பாயிண்ட் சொல்லும்போது அவங்க சொல்லியிருந்தேன். கரெக்டாக? அப்போ இங்கே இந்த கொஸ்டினில் எஃப் வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. W = F vector dot S vector. இந்த கொஸ்டினில் எஃப் வெக்டார் வந்து 5i cap + 4j cap. 5i cap + 4j cap. இது எஃப் வெக்டார். எஸ் வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் 6i cap - 5j cap + 3k cap. ஸோ 6i cap - 5j cap + 3k cap. ரைட். இப்போ இந்த டாட் ப்ராடக்ட் எடுங்க. டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது எப்பயுமே என்ன இருக்கும்? i cap கூட தான் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். i cap டாட் ப்ராடக்ட் எடுத்தாலும் j cap டாட் ப்ராடக்ட் எடுத்தாலும் அதர்வைஸ் k cap இது எல்லாத்துக்கும் டாட் ப்ராடக்ட். ஆன்சர் என்னது? 1. i capக்கும் j cap மாற்றி எடுத்தீங்கன்னா i cap j cap k cap, அதுக்கப்புறம் k cap i cap இதெல்லாம் டாட் ப்ராடக்ட் எடுத்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது i cap கூட தான் நம்ம என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட் i cap 1 ஆகிடும். ஸோ அதோடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் என்ன பண்ணால் போதும்? மல்டிப்ளை பண்ணால் போதும். அதே மாதிரி j cap கோஎஃபிஷியன்ட், k cap கோஎஃபிஷியன்ட் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? கிளியர்? ஸோ இங்கே பாருங்கள், 5i cap × 6i capனா 6 × 5 30. i cap என்ன ஆகிடும்? 1. சொல்கிறது புரியுதா? i cap கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். 6 5s are 30. i cap 1. j cap இங்கே என்ன j cap இருக்குது பாருங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 × 5 20. j cap 1 ஆகிடும். இங்கே k cap இல்லைங்க, k cap என்ன இருக்குது? ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஏங்க 0 பிகாஸ் தேர் இஸ் நோ k cap. அப்படின்னு அர்த்தம் 0 k capன்னு அர்த்தம். இங்கே
0 k cap into 3 k cap பண்ணிங்கன்னா 0 into 3 0 ஆயிடும். ஸோ i cap தான் டேர்ம் கிடைக்கும், j cap இருந்தால் தான் வேல்யூ கிடைக்கும், k cap இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த டேர்ம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அப்போ ஃபைனலாக இது 30 minus 20. ஸோ 30 minus 20 என்ன ஆகிடும், 10 joule. ஸோ ஆல்ரெடி ஒர்க் டன் இஸ் ஏ ஸ்கேலர் குவான்டிட்டி நமக்கு தெரியும், கரெக்டா? ஸோ ஆன்சர் இஸ் 10 joule. புரியுதா? தெளிவா புரிஞ்சுதா? எஸ், குட். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A spring of force constant 800 Newton per meter. ஸோ கொஸ்டின்ல கே கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம், ஸ்ப்ரிங் ஆஃப் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னா கேன்னு அர்த்தம். 800 Newton per meter, ஓகேவா? தட் இஸ் a given data. Has the extension of 5 centimeter. The work done is extending from 5 centimeter to 15 centimeter என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, ஓகேவா? கிளியர். ஸோ இங்கே ஒர்க் டன் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸ்ப்ரிங் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலே அது என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன், ஸ்ப்ரிங் கேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கிராவிட்டி, ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இந்த கேஸ்லாம் வரும்போது நமக்கு என்ன இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ 5 சென்டிமீட்டர் டு 15 சென்டிமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் போது எவ்வளோ ஒர்க் நடந்திருக்குன்னா, த பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்சஸ். 5ல் இருக்கும்போது என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி, 15ல் இருக்கும்போது என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் நமக்கு என்ன கிடைச்சிடும், பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் கிடைச்சிடும். தட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஒர்க் டன் W ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபார்முலா என்ன நமக்கு, இங்கே half of k x2 square minus half of k x1 square. That is final potential energy minus initial potential energy. Change in potential energy equal to work done. சொல்றது புரியுதா? ஸோ potential energy of spring உடைய ஃபார்முலா இது. potential energy of spring கேஸுக்கு U is equal to half of k x square. ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் half of k காமனாக எடுத்துடலாம், x2 square minus x1 square. சொன்னது புரிஞ்சுதா, கிளியரா? ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது வந்து 5 சென்டிமீட்டர், மீட்டராக மாற்றினா என்ன வரும், இங்கே இது வந்து 5 × 10 to the power -2 மீட்டர். இது என்னவா மாறிடும், 15 × 10 to the power -2 மீட்டர். சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன் என்ன பண்ண சொல்லியிருந்தேன், 10 to the power -2 மல்டிப்ளை பண்ணணும், கரெக்டா? ஞாபகம் இருக்கா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே 1/2 × k வேல்யூ 800 இன்ட்டு இதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு, 15ஆ ஃபைனல். இதான் இங்கே என்னது, இது x2, இதுதான் x1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 15 × 10 to the power -2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x1 வந்து 5 × 10 to the power -2 ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே இது 400. ஸோ 400 எப்படி எழுதலாம்னா 4 × 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்களேன். ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது 15 ஸ்கொயர் ஆகிடும், இங்கே 10 power -4 ஆகிடும், 2 × 2. இது 5 ஸ்கொயர் 10 power -4. ஸோ ரெண்டு டேர்மில் எது காமனாக வந்துடும், 10 to the power -4 காமனாக வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 10 to the power -4 காமனாக எடுத்துடுறேன். ரிமைனிங் எது மட்டும் இருக்கும், 15 ஸ்கொயர் -5 ஸ்கொயர். ஏன் காமனாக எடுத்துன்னு தெரியுதா? ஸோ 10 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 10 power -4, இங்கே 10 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 10 power -4. ஸோ 10 power -4 ரெண்டு டேர்ம்லையுமே இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இல்லையா பிட்வீன்ல. ஸோ அந்த டேர்ம்லேருந்து வெளியில் எடுத்துட்டீங்கன்னா 10 power -4. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 4 × இது +2, இது -4, அப்போ என்ன ஆகிடும், -2 கிடைக்கும். இது a ஸ்கொயர் - b ஸ்கொயரா, a + b × a - b. இது 15 ஸ்கொயர் -25 பண்ணாலும் அதே ஆன்சர் தான். 15 ஸ்கொயர் என்னது 225 -5 ஸ்கொயர் 25. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகிடும், 200 ஆகிடும். இல்லை a + b × a - b நீங்கள் போடலாம், அதே ஆன்சர் தான் வரும். ஸோ a + b போட்டிங்கன்னா 20 ஆகிடும், a - b போட்டிங்கன்னா 10 ஆகிடும். ஸோ 20 × 10 200. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகிடும், இந்த 10 power -2 இந்த 0 கேன்சல் ஆகிடும். இது 10 power +2ன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? 200 2 × 10 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 10 power -2 10 power +2. அதனால் டேரெக்டாக நான் என்ன பண்ணிடுறேன்,
கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே 4 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 4 × 2 என்ன வரும், 8. ஸோ ஆன்சர் இஸ் 8 ஜூல். இருக்கா பாருங்க. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 8 ஜூல் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியர்? எனி டவுட்? ரைட். நெக்ஸ்ட் இது ஒரு JEE கொஸ்டின். Sand is being dropped from a stationary dropper rate 0.5 kg per second. 0.5 kg per second on a conveyor belt moving with a velocity 5 meter per second. The power needed to keep belt moving with the same velocity will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினில் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.5 kg per second. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் kg per second? (0.5) correct. 0.5 kg per second னா இது எப்படி எழுதலாம், 0. kg per second எழுதலாம் இல்லையா? கரெக்ட். ஸோ 0.5 kg per second னா kg னா எதனோட யூனிட்? kg எதனோட யூனிட்? மாஸோட யூனிட். SC எதனோட யூனிட்? செகண்ட் யூனிட். கரெக்டா? அப்போ என்னோட மீனிங் என்னன்னா மாஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். மாஸ் மட்டும் இருந்தால் யூனிட் என்ன தான் இருக்கும்? கிலோகிராம். kg மட்டும்தான் இருக்கும். kg per second அப்படின்னா மாஸ் வந்து பர் செகண்டுக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ dm/dt கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பவர் கேட்டிருக்காங்க. இதான் கிவன் கொஸ்டின். அவங்க கொடுத்துக்கிறதோட மீனிங் இதுதான். 0.5 kg per secondன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது நான் கொடுத்துருக்கிறேன். கேஜின்னு கொடுத்தா தான் மாஸ். kg per secondனா மாஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம். dm/dt புரியுதா? யூனிட்லேருந்து அதை கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு இப்போ பவர் கண்டுபிடிக்கணும். பவருடைய ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா பவர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கொடுத்துருந்தேன். F × V, தட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பவர். ஒர்க் டன் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றது பவர் ஃபார்முலான்னு சொல்லியிருந்தேன். ஃபோர்ஸு வெலாசிட்டி ரிலேட் பண்ணும்போது பவருடைய ஃபார்முலா F × V. இதே நான் அங்கே டெரிவேஷன் போடும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? இப்போ எனக்கு வெலாசிட்டி கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், கொஸ்டினில் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். கரெக்ட்? V கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. த பவர் நீடட் டு கீப் பெல்ட் மூவிங் வித் த சேம் வெலாசிட்டி. அப்படின்னா வெலாசிட்டி மாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சேம் வெலாசிட்டியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ எனக்கு என்ன தெரியணும்? அப்போ ஃபோர்ஸ் தெரிஞ்சால் ஆன்சர் முடிஞ்சுது. இந்த கேஸுக்கு எனக்கு இப்போ தேவையான டேட்டா வந்து ஃபோர்ஸ். ஆனால் ஃபோர்ஸ் எனக்கு டைரெக்டாக கொடுக்கல, dm/dt கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறது இதை யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு பார்க்கணும். ஃபோர்ஸோடைய டெஃபினிஷன் dp/dt. கரெக்டா? dp/dt. அதர்வைஸ் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன்னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். m × a கரெக்ட். ஃபோர்ஸ் F = மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஃபோர்ஸோட ஆக்சுவல் டெஃபினிஷன் என்னது? மொமெண்டம் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அந்த ரிலேஷனில் வெலாசிட்டி நமக்கு தெரியும் அப்படின்றதுனால இதை கனெக்ட் பண்ணுறேன். மொமெண்டமோடைய ஃபார்முலா என்ன? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இதில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், அதனால் வெளியில் எடுத்துடுறேன். எது சேஞ்ச் ஆகுதுங்க? மாஸ் சேஞ்ச் ஆகுது. dm/dt. சொன்னது புரியுதா? நான் ஏன் இந்த ரிலேஷன் எடுத்துருக்கேன்னு? தட் இஸ் ஆல்சோ டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் = மொமெண்டம் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இந்த பர்டிகுலர் கேஸுக்கு வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மாஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருந்தா அதான் என்னது? dm/dt. இது கிவன் கொடுத்துட்டாங்க. இப்போ வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 5 meter per second. So velocity 5. What is the dm/dt? dm/dt எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2.5 நியூட்டன். இதான் என்னது? இந்த கேஸுக்கு ஃபோர்ஸோட ஆன்சர் 2.5 நியூட்டன். புரிஞ்சுதா? அப்போ பவர் கண்டுபிடிக்க பார்ப்போம். இப்போ எனக்கு ஃபோர்ஸும் தெரிஞ்சிச்சு,
velocity தெரிஞ்சிச்சு. So 2.5 into velocity என்னதுங்க 5. So 25 into 5 multiply பண்ணா 125. So ஒரு decimal point இங்க வச்சிட்டீங்கன்னா 12.5 watt. கரெக்ட்டா? multiplication 12.5 watt. So இருக்கா பாருங்க ஆப்ஷன்ல. yes. so இந்த question நீங்க டைரக்ட்டா ஃபார்முலா எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஆல்ரெடி நமக்கு நிறைய ஜெனரல் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்ஸ் வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணா பவர் கிடைக்கும். ஆனா ஃபோர்ஸ் அவங்க டைரக்ட்டா கொடுக்கல. அவங்க வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. ஸோ கொஷின்ல கொடுத்துருக்கிற டேட்டாவை நான் எப்படி dm/dt கண்டுபிடிச்சேன்றதான் அங்கே மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா அதுதான் அங்கே புதுசு நமக்கு. ஸோ கொஷின்ல இருக்கிற அந்த டேட்டாவோட யூனிட்டை பாருங்க. 0. என்ன கொடுத்தாங்க இங்கே 5 கொடுத்துருந்தாங்க இல்லையா, kg/second அப்படின்ற யூனிட் நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ கேஜினா எதனோட யூனிட் நமக்கு தெரியும், மாஸோட யூனிட். பர் செகண்ட்னா டைமோட யூனிட். மாஸ் பர் செகண்ட் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம், dm/dt. ஓகே, மாஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதை தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்றது இன்டெரக்டாக நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இப்போ நான் என்ன பண்ணணும் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன். இஃப் the momentum of a body is doubled, the kinetic energy becomes. ஸோ இதை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். கைனெட்டிக் எனர்ஜிக்கும் மொமெண்டமுக்குள்ள ரிலேஷன் என்ன கொடுத்துருந்தேன், கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு p²/2m. இதான் என்னது கைனெட்டிக் எனர்ஜியுடைய மொமெண்டம் கைனெட்டிக் எனர்ஜியோட ரிலேஷன். மொமெண்டம் ஆஃப் பாடி இஸ் டபுள்டு அப்படின்னா மாஸ் கான்ஸ்டன்ட் அர்த்தம் இந்த கேஸுக்கு. ஓகே, constant mass. only kinetic energy and momentum relate பண்றாங்கன்னா mass constant. so kinetic energy directly proportional to p². so momentum of a body double னு சொல்லிட்டாங்க. so இது டபுள் ஆச்சுன்னா the kinetic energy becomes என்ன ஆயிடும், இது டபுள்னா 2². 2² பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், kinetic energy 4 times ஆயிடும். சொல்றது புரியுதா? directly proportionalனா இது என்னது p². pக்கு பதிலா என்னவா மாறுதாம் இந்த கேஸ்ல, கைனெட்டிக் எனர்ஜி μ1 equal to 2 times of the ஆல்ரெடி இருந்த அந்த மொமெண்டமோட ட்வைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொமெண்டம் ஆஃப் எ பாடி இஸ் டபுள்டு அப்படின்னா வாட் இஸ் த நியூ கைனெட்டிக் எனர்ஜி, அது எவ்வளோ ரைஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 2² என்ன வரும், 4p². ஸோ கைனெட்டிக் எனர்ஜி நியூ ஈக்குவல் டு 4 times ஆஃப் p²க்கு பதில் என்ன எழுதலாம், இனிஷியலாக இருந்த கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ த நியூ கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு 4 times ஆஃப் த அது மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த கைனெட்டிக் எனர்ஜி, இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரிலேஷன் தெரிஞ்சால் போதும். கைனெட்டிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு p²னா மொமெண்டம் ட்வைஸ் ஆச்சுன்னா அது 2² பண்ணிக்கோங்க. 2² பண்ணா என்ன ஆகிடும், 4 ஆகிடும். ஸோ த கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீசஸ் 4 times. இதுவே 3 times இன்க்ரீஸ்னா 3² 9 times. புரியுதா? ஸோ த ஆன்சர் இஸ் 4 times. ஸோ இந்த ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் திஸ் சாப்டர், ரிலேஷன் பிட்வீன் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம். k ஈக்குவல் டு p²/2m. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a force 10 Newton acts on a mass of 20 kg which initially at rest. Find the work done by the force during first 3 seconds of motion அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் வந்து ஒர்க் டன் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. கரெக்ட், கொஷினில் ஃபோர்ஸ் கிவன் டேட்டா ஒர்க் டன் கால்குலேட் பண்ணணும். ஆனால் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கொடுக்கல. கரெக்டாக, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்காம வேறு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே பாருங்கள். மாஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த கொஷினில், அது இனிஷியலாக என்னவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது த ஒர்க் டன் force during the first 3 seconds of the motion என்னவா இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த கொஷின் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இதுதான் ஆக்சுவலாக இனிஷியலாக இருக்குது. ஓகேவா, இது இனிஷியலாக இது ரெஸ்ட்டில் இருக்குது. இது வந்து இனிஷியல் கண்டிஷனில். ஸோ நீங்கள் ஃபோர்ஸு கொடுத்ததுனால கண்டிப்பாக இப்போ என்ன ஆகும், இங்கே டிஸ்பிளேஸ் ஆகும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும்போது
எவ்வளோ டைம் எடுத்துருக்குது? t ஈக்குவல் டு 3 செகண்ட். இவ்வளோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குது ஃபோர்ஸ் கொடுத்ததுனால. சொன்னது புரியுதா? ஸோ இந்த கேஸில் அவங்க என்ன கொடுத்தாங்க? அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்போ ஒர்க் டன் தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போ இங்கேருந்து இங்கே போனதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டா நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஒர்க் டன் கால்குலேட் பண்ண முடியும். ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? ஃபோர்ஸ் டேரெக்டாக, அதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அவங்க டேரெக்டாக கொடுக்காம இந்த சுச்சுவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஏன்னா டைம் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இனிஷியலாக ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இனிஷியலாக ரெஸ்ட்டாக இருந்தால் இனிஷியல் வெலாசிட்டி இங்கே என்னவாக இருக்கும்? 0வாக இருந்திருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா ஒர்க் டன் கண்டுபிடிச்சிடலாம் இந்த கேஸுக்கு. ஸோ S ஈக்குவல் டு ut ப்ளஸ் ½ ஆஃப் a_t². கரெக்டா? ஆனால் இதில் ஆக்சிலரேஷன் கொஷினில் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ இப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இனிஷியல் வெலாசிட்டி 0, அதனால் இங்கே 0 ஆகிடும். ½ ஆஃப் ஆக்சிலரேஷன் எதுக்கு ஈக்குவல்? F ஈக்குவல் டு ma, தென் வாட் இஸ் a? a ஈக்குவல் டு F/m. கரெக்டா? ஃபோர்ஸ் பை மாஸ் இன்ட்டு t². ரீசன் என்ன? F ஈக்குவல் டு ma, அப்போ F/m ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன். ஏன்னா கொஸ்டினில் ஆக்சிலரேஷன் டேரெக்டாக கொடுக்கல, ஃபோர்ஸு கொடுத்துருக்காங்க, மாஸு கொடுத்துட்டாங்க, ஆனால் ஆக்சிலரேஷன் கொடுக்கல. ஆனால் இந்த ஃபார்முலாக்கு எனக்கு ஆக்சிலரேஷன் வேணும். அப்போ தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இப்போ ஃபோர்ஸு தெரிஞ்சால் தான் இந்த கேஸுக்கு என்ன பண்ண முடியும்? ஒர்க் டன் கால்குலேட் பண்ண முடியும். ஃபோர்ஸ் இஸ் கிவன் ஆல்ரெடி. ஸோ எனக்கு தேவையானது இப்போ இந்த டேட்டா தான். ஸோ அப்போ எஸ் கால்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். எஸ் ஈக்குவல் டு ½ ஆஃப் ஃபோர்ஸ் என்ன கொடுத்தாங்க கொஸ்டினில்? 10 நியூட்டன். கரெக்டா? ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன், மாஸ் 20 kg. ஸோ பை 20 t². எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 3 செகண்ட். அப்போது 3 செகண்ட் எவ்வளோ தூரம் போயிருக்கு? 0லேருந்து 3 செகண்ட். ஸோ தட் இஸ் 3² t²ன்றதுனால. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். 3² 9, 2 × 2 என்ன ஆகிடும்? 4. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் இந்த கேஸுக்கு என்ன வந்திருக்கு? 4 மீட்டர். புரிஞ்சுதா? இந்த கேஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வந்திருக்கு? 4 மீட்டர். இப்போ ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுங்க. W ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் வந்து 10, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 9/4. ஸோ அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். கரெக்டா? ஸோ 9 × 5 45. ஸோ 45/2. ஃபர்தராக இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 1 டைம். ஸோ 2, 22 × 2 44. ஸோ 22.5 ஜூல் இருக்கா? எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 22.5 ஜூல். புரியுதா? எப்படி நம்ம ஃபார்முலா கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு கேஸ் நம்ம ஒரு மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெக்டாரில் கொடுக்கும்போது ஒரு கேஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்த கேஸ் என்ன அப்படின்னா டேரெக்டாக அவங்க ஃபோர்ஸ் கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க? சார் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் டேட்டா கொடுக்கல, ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இந்த கேஸுக்கு ஆக்சிலரேஷன் நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். அதிலிருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வலில் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். சரியா? புரிஞ்சுதா? கிளியர்? எனி டவுட்? ஓகே. ஓகே காய்ஸ், யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது லைக் பண்ணாமல் மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். பாருங்க, அடுத்த क्वेश्चन பாருங்க. A particle is moving in a translatory motion. If momentum of the particle decreases by 10%, the kinetic energy will decrease by அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்டில் அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இங்கே இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் ஏற்கனவே வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறேன்.
ஸ்ட்ரெச்சிங் கேஸுக்கு அதே ரிலேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கைனெட்டிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி ஸ்கொயர், இது நமக்கு தெரியும். ஓகேவா? மொமெண்டம், கைனெட்டிக் எனர்ஜியும் மொமெண்டமோட ரிலேஷன். ஸோ அங்கே என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா மொமெண்டம் டிக்ரீசஸ் 10%னா அப்போ கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு, இதுதான் கொஸ்டின். சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா? இந்த கேஸில் இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரெச்சிங் கேஸில் நம்ம பார்த்துருந்தோம். நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயராக இருக்கும். அதே ப்ராப்பர்ட்டி தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் பர்சன்டேஜ் கேஸ் கொடுக்கும்போது. லெஸ் தென் 10%, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10%. ஸோ given percentage change in momentum less than 10 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கொஷனில், அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும், 2 times ஆஃப் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் மொமெண்டம் 2 times மல்டிப்ளை பண்ணால் போதும், டைரக்ட் ஆன்சர் கிடச்சிரும். எப்போ கைனெட்டிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் மொமெண்டம் கொடுப்பாங்க. அந்த கிவன் டேட்டா லெஸ்ஸர் தென் 10%, அதாவது 5%, 0.5%, ஆர் 1/2%, 1/5%, இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாமே என்னது, லெஸ்ஸர் தென் 10%. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது கைனெட்டிக் எவ்வளோ சேஞ்சாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதை 2 times மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதும், யூ வில் கெட் த ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரியா? அடுத்தது செகண்ட் கேஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இந்த சுச்சுவேஷனில் இதில் செகண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா, percentage change in kinetic energy greater than or equal to 10% ன்னு கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா 10 or greater than 10, அதாவது greater than 10 என்னது எல்லாமே 60%, 100%, 120%, இது எல்லாமே greater than or equal to 10%. அப்படி இருந்தால் percentage change in kinetic energy கண்டுபிடிக்கிற ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2n plus n/10 whole square percentage. இங்கே என்னன்றது இங்கே என்னது, கிவன் பர்சன்டேஜ். கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பின்றது இங்கே என்னதுன்னா இதுதான் ஆக்சுவலாக என். இது எவ்வளோ பர்சன்டேஜ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், என் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? புரியுதா? என்னன்றது என்னது, த கிவன் பர்சன்டேஜ் பி என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதுதான் என் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்னன்னா த சேஞ்ச் இன் மொமெண்டம் இன் திஸ் கேஸ். கிளியர்? இப்போது இந்த கேஸில் கொடுத்து இருக்கிற டேட்டாவை பார்க்கணும். 10% கரெக்டா? அதில் இந்த ஃபார்முலா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10% கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்க்ரீஸிங்காக இருந்தால், மொமெண்டம் இன்க்ரீஸாக இருந்தால் we have to use this formula. தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10%, ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க, இன்க்ரீஸ்ன்னு சொல்லாமல் டிக்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்க்ரீஸ்ன்னு சொல்லாமல் டிக்ரீஸ்ன்னு சொன்னாங்கன்னா அப்போ கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கும், எவ்வளோ சேஞ்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே இதுதான், இங்கே n எடுத்துக்க போகிறோம், n%. 2n minus n/10 whole square percentage. இதுதான் ஆக்சுவலாக இந்த எல்லா கேஸுக்கான ஃபார்முலா, ஷார்ட்கட் ஃபார்முலா. இது டேரெக்டாக நீங்கள் ஆக்சுவல் மெத்தட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். இது எல்லாமே கண்டிஷன். அவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் உங்களுக்கு வித்தின் 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் ஈஸி ஆன்சர் கெட் பண்ணிடலாம். இன்னும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் மேக்ஸ் போட்டிங்கன்னா 5 செகண்டில் ஆன்சர் ஓடி வந்துடும். அவ்வளோ ஈஸி அது. சரியா? ரைட். இப்போ இந்த கேஸில் இந்த 10%ன்றது என்னது, மொமெண்டம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. கரெக்டாக? இது என்னது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 10% கண்டிஷனில் வருது. கரெக்டாக? நான் சொன்னல 10 இன்க்ளூடிங் greater than or equal to 10. அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டிக்ரீஸ். அப்போ மொமெண்டம் வந்து டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. அப்போ எந்த கேஸுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா கேஸுக்கு. தெரியுதா? டிக்ரீஸு பர்சன்டேஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், 2n minus n/10 whole square. ஸோ இப்போ யூஸ் பண்ணுங்க பார்ப்போம். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு 2n minus n/10 டிக்ரீஸ்ன்றதுனால ஹோல் ஸ்கொயர். ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளோ வருது அதான் பர்சன்டேஜ். ஸோ அப்போ இங்கே 2 என்னுக்கு பதிலாக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 10 மைனஸ் 10/10 ஹோல் ஸ்கொயர் %. ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆகிடும்.
சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 into 10 20 கரெக்டா 1 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் 0 0 கேன்சல் ஆச்சு 1 by 1 1 ஆகிடும் ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபைனலாக என்ன கிடைக்கும் 1 அப்படின்னு கிடைக்கும் ஸோ 20 minus 1 என்ன வரும் 19 ஸோ ஆன்சர் இஸ் பர்சன்டேஜ் ஃபைனலாக என்ன வருதோ அந்த ஆன்சர் என்ன பண்ணணும் பர்சன்டேஜ்னு போட்டுடணும் ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்போ 19% இருக்கா பாருங்க ஆப்ஷனில் 19%. இதுவே இன்க்ரீசிங் சொல்லியிருந்தாங்கன்னா இது +1 ஆயிருக்கும் அப்போ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும் 21%. 10% ஆஃப் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 21%. ஸோ மொமெண்டம் சேஞ்சு பர்சன்டேஜ் சேஞ்சு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது லெஸ் தென் 10%ஆ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 10%ஆ அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் மொமெண்டம் சொல்லும் போது கைனடிக் எனர்ஜி எவ்வளோ சேஞ்சுன்னு கேட்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் அதில் இல்லை கிரேட்டர் தென் 10 லெஸ் தென் 10க்கு ஒரே கேஸ் தான் அது இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் சேம் தான் ஜஸ்ட் 2 times மல்டிப்ளை பண்ணிட்டா போதும் லெஸ் தென் 10 வரும்போது எந்த சேஞ்சஸ் பெருசாக இம்பாக்ட் இருக்காது ஆனால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 10 வரும்போது இன்க்ரீஸ்னா நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ப்ளஸ் போடணும் இதில் இந்த ஃபார்முலாவில் 2n + n/10 ஹோல் ஸ்கொயர்னு வரும் இன்க்ரீஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா டிக்ரீஸ்னு வந்ததுனால என்ன பண்ணுங்க சைனு மைனஸாக மாறிடும் இதில் சப்ஸ்டிட் பண்ணினா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை அந்த என்னன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்சுன்றதுடைய மீனிங் புரியுதா ரைட் ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அதனால் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வாட் இஸ் த மினிமம் வெலாசிட்டி வாட் இஸ் த மினிமம் வெலாசிட்டி வித் which a body of mass m must enter a vertical loop ஸோ என்ன சொல்லியிருக்காங்க vertical loop of radius r that it can be complete circle ஃபார்ம் பண்ணணும்னா என்ன மினிமம் வெலாசிட்டி மெயின்டைன் பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது நீட் 2016 கொஸ்டின் ஓகேவா ஸோ மினிமம் வெலாசிட்டியோட கண்டிஷன் அந்த டயக்ராம் வரைஞ்ச இல்லையா வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனோட டயக்ராம் நான் கிளியராக வரைஞ்சிருக்கிறேன் அப்போ அந்த பாட்டமில் என்ன வரைஞ்சிருந்தேன் ரூட் ஆஃப் மினிமம் வெலாசிட்டி என்ன வரும் ரூட் ஆஃப் 5gr கம்ப்ளீட் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா மினிமம் என்ன வெலாசிட்டி இருக்கணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 5gr இருந்தால் தான் என்ன நடக்கும் மினிமம் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ண வைக்க முடியும் ஓகே ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அது ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு a uniform force of 3i cap plus 4j cap 3i cap plus 4j cap acts on a particle of mass 2 kg hence the particle displaced from actually என்ன கொடுத்துருக்காங்கன்னா displacement s டைரெக்டாக கொடுக்காம அதனுடைய இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெக்டார் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க அப்போ இதில் இடத்துக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும் இது வந்து இனிஷியல் இது என்னது ஃபைனல் ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய வெக்டார் ஃபார்ம் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரியா ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் வெக்டார் ஈக்குவல் டு r2 வெக்டார் மைனஸ் r1 வெக்டார் ஃபைனல் வெக்டார் மைனஸ் இனிஷியல் வெக்டார் ஓகேவா இந்த ரெண்டு பொசிஷன் இது இனிஷியலி இது ஃபைனல் ஸோ அப்போ 4i cap plus 3j cap minus 4k cap 4i cap அப்புறம் என்ன இருக்கு 3j cap minus k cap கரெக்டா இது 2i cap plus k cap minus 2i cap plus k cap சொல்றது புரியுதா டிஸ்பிளேஸ்மெண்ட் அவங்க டைரக்டாக கொடுக்கல ஃபைனல் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட் கொடுக்காம வெக்டார் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க அப்போ ஃபைனல் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட் டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன கிடைச்சிரும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும் x2 minus x1 ஸோ நான் சிம்பிளாக r2 minus r1 போடுறது எனிதிங் டசன்ட் மேட்டர் ஸோ அதோட ஃபைனல் பொசிஷனுடைய பாயிண்ட் கொடுத்துட்டாங்க வெக்டாரில் இனிஷியல் கொடுத்துட்டாங்க ரெண்டு டிஃபரன்ஸ் எடுத்தால் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் ஆகிருக்கோ அந்த வெக்டார் ஃபார்ம் கிடைச்சிரும் ஸோ இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 4i cap plus 3j cap minus k cap இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2i cap minus k cap ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ண i cap k cap j cap சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஸோ இது 4 இது -2 அப்போ 4 minus 2 என்ன ஆகிடும் 2i cap இங்கே j cap கிடையாது ஸோ 3j cap அப்படியே வந்துடும் minus k cap என்ன ஆகிடும் -2k cap இதான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் உடைய வெக்டார் ஃபார்ம் கிளியரா இப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க ஃபோர்ஸ் F vector equal to work done என்ன கேட்டிருக்காங்க W equal to F vector dot S vector so F vector என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 3i cap plus
j cap 3i cap plus j cap dot இங்க என்ன வந்திருக்கு 2i cap plus 3j cap minus 2k cap கரெக்ட்டா இதானே இருக்கு அங்க இருக்கிற டேட்டா இப்போ டாட் ப்ராடக்ட் எடுங்க இத டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா என்ன வரும் i cap பண்ணீங்கன்னா 1 ஆயிடும் 3 into 2 6 இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது i cap கூட தான் இருக்கணும் j cap k cap கூட தான் இருக்கணும் ஸோ ஏதாவது ஒரு வெக்டார் காம்பனன்ட் இல்லைன்னா அது 0 ஆகிடும் இப்போ i cap இங்கே இருக்குது அதில் இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும் அது ப்ராடக்ட் பண்ணும்போது டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 ஆகிடும் அந்த டேர்ம் சரியா ஸோ இப்போ 3 into 2 6 i cap 1 ஆகிடும் இங்கே j cap இன்ட்டு 3 1 into 3 3 j cap கோஎஃபிஷியன்ட் இங்கே 1 இங்கே 3 1 into 3 3 k cap கிடையாது ஸோ இப்போ ஆன்சர் வந்து 9 ஜூல் இருக்கா 9 ஜூல் இஸ் த ஆன்சர் ஸோ இதுவுமே நீட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க முன்னாடி சரியா ஸோ ஒரே ஃபார்மெட்டு தான் டைரெக்டாக அவங்க என்ன பண்ணல அப்படியே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுக்காம 2 பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டாங்க ஸோ ஸ்டெப்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க டேட்டாவை அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படியே டக்குன்னு ஆன்சர் சால்வ் பண்ணாமல் டைரக்ட் ஃபார்முலாவாக இருந்தாலுமே கூட நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் கண்டுபிடிக்காமல் இருக்கிற மாதிரி ஸ்டெப்ஸை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணுற மாதிரி டைமை முடிஞ்ச வரைக்கும் அதை எக்ஸ்ட்ரா எடுக்கிற அளவுக்கு ஸ்டெப்ஸ் வர மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் கெட் பண்ணிடலாம் இதில் சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின் எஸ் இதுவுமே பாருங்கள் அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான் தெரியுதா ஸோ இந்த கொஸ்டினை இப்போ நம்ம என்ன பண்ணணுமோ அதே டைப்பில் நீங்கள் போடுங்க இதை வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன் போன கொஸ்டின் புரிஞ்சுதுண்ணா இதுவுமே நீட் கொஸ்டின் புரியுதா இது முன்னாடி பார்த்தது அதே சிமிலர் டைப் கொஸ்டின் எப்போ 13 அதுக்கப்புறம் திரும்ப எப்போ வந்திருக்கு பாருங்கள் 16ல் அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க கரெக்ட் சார் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா எஸ் இதுதான் R1 R2 அது R1 இது R2 ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு F வெக்டார் டாட் S வெக்டார் இதான் F வெக்டார் நியூட்டன் கொடுத்துருக்காங்க தெரியுதா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் ஸோ என்ன ஆன்சர்னு பார்த்து எனக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரைட் கம் டு தட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஃப் வி இன்க்ரீஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் பாடி 300%. ஸோ இந்த கொஸ்டினில் எது இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கைனடிக் எனர்ஜி ஓகேவா மொமெண்டம் கொடுக்கல ஃபார்முலா அதே தான் பட் சேஞ்சு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொமெண்டம் கொடுக்காம கைனடிக் எனர்ஜி 300% இன்க்ரீஸ்னா மொமெண்டம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுதா இதுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குது ஸோ கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு p ஸ்கொயர் நமக்கு தெரியும் ஸோ கைனடிக் எனர்ஜி கொடுத்துட்டு மொமெண்டம் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்துடணும் மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அர்த்தம் ஸ்கொயர் இங்கே வந்து ரூட் ஆகிடும் ஸோ என்னோட மீனிங் என்ன ஹோல் பவர் 1/2 ஓகே கைனடிக் எனர்ஜி கொடுத்துட்டு பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு மொமெண்டம் கேட்டாங்கன்னா நம்ம வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஸோ முன்னாடி பார்த்த கொஷினில் மொமெண்டம் கிவன் டேட்டா கைனடிக் எனர்ஜி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நாங்கள் பார்த்தோம் சொன்னது பாயிண்ட் புரியுதா இந்த கொஷினில் கிவன் டேட்டா மொமெண்டம் சேஞ்ச் கிடையாது கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆச்சுன்னா 300% கொடுத்துருக்குறாங்க மொமெண்டம் எவ்வளோ சேஞ்ச் இருந்திருக்கும் அப்படின்றது தான் கொஷின் ஓகே ஸோ இதுதான் அதோட ரிலேஷன் ஸோ சேம் ரிலேஷன் தான் மொமெண்டம் கேட்டிருக்காங்க கைனடிக் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணால் அந்த ஸ்கொயர் அங்கே போயிடணும் ஏன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய டேட்டா எங்கே இருக்கணும் LHS இந்த பக்கம் இருக்கணும் வேரியபிள் டேர்ம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு அதாவது இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் மாதிரி புரியுதா இது வந்து இண்டிபெண்ட் ஆகிடும் இது வந்து டிபெண்ட் ஆகிடும் இது இண்டிபெண்ட் ஆகிடும் இந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேல்யூ வரும் ஸோ அதனால் அதை மாடிஃபை பண்ணிடணும் ஸோ மொமெண்டம் கொடுத்துட்டு கைனடிக் எனர்ஜி கேட்டால் K = P² இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும் கைனடிக் எனர்ஜி கொடுத்து மொமெண்டம் சேஞ்ச் கேட்டாங்கன்னா P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் K எழுதணும் அதர்வைஸ் கைனடிக் எனர்ஜி பவர் என்ன போட்டுக்கணும் 1/2 ஓகேவா இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி நமக்கு கொடுத்துட்றாங்க ஸோ அது கொடுத்துருக்கும் போது நம்ம இதே கேஸ் தான் இங்கேயும் பார்க்கணும் லெஸ்ஸர் தென் 10% இருந்தால் இந்த சுச்சுவேஷனில் இதில் ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா லெஸ் தென் 10% இருந்தால் சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுடைய பவர் வேல்யூ என்ன வந்திருக்கோ அது என்ன 1/2 லெஸ் தென் 10 வரும்போது இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன்
கைனடிக் எனர்ஜி. இது ஃபஸ்ட்டு கேஸுக்கு. இது எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியணும். கிவன் கண்டிஷனில் லெஸ்ஸர் தென் 10%. லெஸ்ஸர் தென் 10%னா என்ன அர்த்தம்? முன்னாடி சொன்னது தான். 5%, 4%, 0.4%, அது எல்லாமே லெஸ் தென் 10 கொடுத்துட்டு மொமெண்டம் சேஞ்ச் கேட்டாங்கன்னா ஆஃப் இன்ட்டு கைனடிக் எனர்ஜி போடணும். கைனடிக் எனர்ஜி கிவனாக இருந்து மொமெண்டம் கேட்டாங்கன்னா கண்டிஷன் தெளிவாக புரிஞ்சுன்னு குழப்பிக்கூடாது. சரியா? எந்த கன்ஃபியூஷன் வச்சுக்கூடாது. என்ன கிவன் என்ன ஃபைண்ட் அவுட் தெளிவாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆன்சர் தப்பு இல்லாமல் கிடைக்கும். செகண்ட் கேஸ் பாருங்க. கேஸ் 2, percentage of kinetic energy வந்து change in kinetic energy greater than 10%, greater than or equal to 10% இருந்தா percentage of change in momentum கண்டுபிடிக்கிற ஃபார்முலா root of n minus 100, sorry n plus 100 by 100 minus 1 into 100%. இதான் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஷார்ட்கட் ஃபார்முலா இந்த சுச்சுவேஷனுக்கு. இது எப்போ யூஸ் பண்ணுவோம்? கைனடிக் எனர்ஜி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10% இருந்துச்சுன்னா மொமெண்டம் சேஞ்ச் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரூட் ஆஃப் n plus 100 by 100 minus 1 into 100%. இதுவே மொமெண்டம் கொடுத்துட்டு கைனடிக் சேஞ்ச் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தா? இன்க்ரீஸாக இருந்தா 2n plus n by 10 whole square into percentage. சொல்கிறது புரியுதா? இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கேஸுக்கு இந்த ஃபார்முலா வாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான் இங்கே என்னது? n. பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அதை நமக்கு என்ன எடுத்துக்க போகிறோம்? n. என்ன கொடுத்துருக்காங்க? 300%. இது என்னது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10%. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10%. 10% விட கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் மொமெண்டம் சேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்குறேன்? root of n plus 100 by 100 minus 1 into 100%. இவ்வளோதான். இந்த கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா அப்படியே போட்டு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நீங்கள் ரொம்பலாம் போட்டு எதையும் யோசிக்க தேவையில்லை, எதையுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. இல்லைன்னா நீங்கள் ஆக்சுவல் மெத்தடில் போட்டிங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் வரும், ஆன்சர் வந்துடும். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 பேஜ் தாண்டிடும். அவ்வளோ ஸ்டெப்ஸ் போடணும், நிறைய மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் அதில். ரைட், சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் n வந்து இங்கே 300. ஸோ 300 plus 100 by 100 minus 1 into 100%. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க. ஸோ இது வந்து 100. ஓகேவா? 300 plus 100 என்ன ஆயிடுங்க? 400 by 100 minus 1 into minus 1 into 100%. ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். ரூட் 4 என்ன வரும்? 4 ரூட் எடுத்தீங்கன்னா 2 minus 1 into 100. So 2 minus 1 என்னாகும்? 1 ஆயிடும். 1 minus 100. So the answer is 100%. Sorry, இருக்கா பாருங்க ஆப்ஷன்ல. புரியுதா? 100% is the answer. So முன்னாடி கொடுத்த ஃபார்முலா மொமெண்டம் சேஞ்ச் ஆச்சுன்னா கைனடிக் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்பாங்க. 2n plus n by 10 whole square. இன்க்ரீஸ் ஆயிருந்தா டிக்ரீஸ் ஆச்சுன்னா 2n minus n by 10 whole square. அதில் மொமெண்டம் சேஞ்ச் கொடுத்து கைனடிக் எனர்ஜி கேட்கும்போது கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது மொமெண்டம் கேட்டாங்கன்னா அது கிரேட்டர் than or equal to 10 இருந்தால் மோஸ்ட்லி நம்ம இந்த வேல்யூ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா தான் கொடுப்பாங்க. ரூட் ஆஃப் n plus 100 by 100 minus 1 into 100%. புரியுதா? இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். இதை ஞாபகம் வச்சுக்கணும் தப்பு இல்லாமல். இங்கே பாருங்கள். ஸோ இதுவே ஜேஇ கொஷின் தான், இதே டைப் ஆஃப் கொஷின் தான். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு கரெக்டாக பாருங்கள். இஃப் த மொமெண்டம் ஆஃப் த பாடி மூவிங் ஸ்ட்ரைட் லைன் இன்க்ரீஸ்டு பை, ஸோ எது இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். அதை வச்சு தான் ஃபார்முலா டிசைட் பண்ண போகிறோம். அப்புறம் லெஸ் தென் 10 கிரேட்டர் தென் 10 பார்க்கணும். இந்த டேட்டா வந்து என்னது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10%. என்ன சேஞ்சு? மொமெண்டம் சேஞ்சு. இன்க்ரீசஸ் இன் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ இன்க்ரீசஸ் கைனடிக் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. மொமெண்டம் சேஞ்சு சொல்லிட்டு கைனடிக் எனர்ஜி
என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கேஸுக்கு நான் என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி ஸ்கொயர். இந்த ரிலேஷனில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது, கைனடிக் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன்? 2n + n/10 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பர்சன்டேஜ். கரெக்டா? ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னு தெரியுதா? ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்? திஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 10%. ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது, கிவன் சேஞ்ச் இன் காம்பனண்ட் எது? இங்கே பர்சன்டேஜ் வந்து மொமெண்டம். ஸோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது, அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ சேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது அட் த சேம் டைம் இன்க்ரீஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் எவ்வளோ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா மொமெண்டம் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். அதனால தான் +10 போட்டிருக்கேன். டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே என்ன போட்டிருப்பேன்? -10 யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ n வந்து இங்கே என்னது? 50%. சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 2 × 50 + 50/10 ஹோல் ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ண இந்த 0 0 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். கரெக்டா? அப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க. இதை 100 50 × 2 100 + 5/1 என்ன ஆகிடும்? 5 ஆகிடும். 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 5/1 என்னது? 5. 5 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. அப்போ ஆன்சர் என்ன வரும்? கைனடிக் சேஞ்சு 125%. சொல்லுது புரியுதா? ஸோ இது ஜேஇயில் கேட்ட கொஷின் 2022 கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே டைப் ஆஃப் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பேட்டர்னை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ண முடியும். ஆன்சர் கஷ்டமே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த கொஷினை கரெக்டாக கன்ஃபியூஷன் இல்லாமல் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது நான் கொடுத்துருக்கிறது ஷார்ட்கட் ஃபார்முலா தான். திஸ் இஸ் நாட் ஆக்சுவல் மெத்தட். இந்த மாதிரி பர்சன்டேஜ் மேத்தமேட்டிக்ஸில் இந்த மாதிரி என்ன ப்ரொபோர்ஷனாலிட்டி கேசஸ் வரும்போது பர்சன்டேஜ் சேஞ்ச் எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம ஃபிசிக்ஸில் அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் மேக்ஸில் இருக்கக்கூடிய இது தான் நம்ம ஃபிசிக்ஸில் கொண்டு வரோம். அங்கே எக்ஸ் ஒய்ன்னு சொல்கிறோம், இங்கே கைனடிக் எனர்ஜி மொமெண்டம், அவ்வளோதான். ஸோ அங்கே வந்து ஒய் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்திருக்கும், இங்கே கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி ஸ்கொயர். ஸோ சிமிலாரிட்டி அவ்வளோதான், ஒரே இதுதான், வேரியபிள் டேர்ம் மாறுது. ஸோ அதனால் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்பவுமே என்ன ஆகாது? மாறாது. ஸோ அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் ஜேயிலையும் கேட்டிருக்காங்க, நமக்கு நீட்லேயுமே ஆல்ரெடி வந்திருக்கு. கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ரிலேஷன் பர்டிகுலராக பர்சன்டேஜ் அதிகமாக கேட்டிருக்காங்க. சரியா? அதனால் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டைப் கொஸ்டின் இது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A mass of 400 gram and mass of 100 gram have same kinetic energy. So கொஸ்டின்ல kinetic energy சேம்னு கொடுத்துருக்காங்க, மாஸ் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. 400 கிராம்னு சொல்லியிருக்காங்க, இதை 100 கிராம்னு சொல்லிட்டாங்க. த ரேஷியோ ஆஃப் their மொமெண்டம் அப்போ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? இது இஸ் ஆல்சோ ஜேஇ கொஸ்டின். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி ரிலேஷன். கைனடிக் எனர்ஜி KE = P² / 2m. கரெக்டா? கிளியர்? கைனடிக் எனர்ஜி என்னது? P² / 2m. இதில் கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க, மொமெண்டமும் மாஸும் தான் இப்போ நம்ம ரிலேட் பண்ணி ஆகணும். கரெக்டா? ஸோ கைனடிக் எனர்ஜி இதை நம்ம டேரெக்டாக எப்படி ரிலேட் பண்ணிடலாம்? இந்த 2m கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2m × KE = P² அப்படின்னு கிடைக்கும். சொன்னது புரியுதா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2m × KE = P². இந்த ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ரூட் ஆகிடும். அப்போ மொமெண்டம் P = √2m × கைனடிக் எனர்ஜி. இதுதான் என்னது? டோட்டலாக அந்த எக்ஸ்பிரஷனோட மாடிஃபைடு ஈக்குவேஷன். நாட் ஒன்லி கைனடிக் எனர்ஜி, இது மொமெண்டம் ரிலேஷன் கிடையாது, மாஸ் அந்த ஈக்குவேஷனில் மொமெண்டம் டெரைவ் பண்ணிங்கன்னா, அதாவது KE = P² / 2mல டெரைவ் பண்ணிங்கன்னா, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மொமெண்டம் P = √2m × KE. சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த கேஸில் கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட், அப்போ மொமெண்டம் எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்க போகுதுங்க? 2 கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அப்போ மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √m. சொல்கிறது புரியுதா இந்த கேஸுக்கு? ஏன்னா கொஸ்டின் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, சேம் அந்த 2 மாஸ் இருக்கிற கேஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2 மாஸ்க்கும் கைனடிக் எனர்ஜி சேம். கைனடிக் எனர்ஜி
சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சேஞ்சிங் காம்பனண்ட் எது மட்டும்தான் மாசு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி மொமெண்டம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும். 2 ஆல்ரெடி கான்ஸ்டன்ட், அதனால் அது டிபெண்ட் கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு மொமெண்டமும் மாசு கனெக்ட் பண்ணிங்கன்னா P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √m. ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மொமெண்டம் P1/P2 ஃபைனல் மொமெண்டம், ஃபைனலில் அந்த 2 டிஃப்ரெண்ட் கேஸுக்கு, அந்த 2 டிஃப்ரெண்ட் கேஸுக்கான இந்த கேஸுக்கு இந்த கேஸுக்குள்ள மொமெண்டம் ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன வரும்னு கேட்டாங்க. ரெண்டு மாஸ் தனியாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ √m1/√m2. ஏன்? பிகாஸ் this is directly proportional. அதனால் P1 உடைய மொமெண்டம் கண்டுபிடிக்கணும்னா √m1 எடுக்கணும், P2 வந்து √m2. ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க, P1/P2 இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ரூட் போட்டுக்கோங்க, சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். m1/m2. ஸோ m1 என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 400. செகண்ட் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், இந்த 20 கேன்சல், 4 ரூட் எடுத்திங்கன்னா 2, 1 ரூட் எடுத்திங்கன்னா 1. ஸோ P1/P2 2/1, otherwise 2:1 இருக்கா? 2:1 is the answer. 2:1. புரியுதா? எப்படி ஈக்குவேஷனை ரிலேட் பண்ணுறேன்னு புரியுதா? ஸோ பேசிக் ரிலேஷன் தான். ஸோ இதுவே ஜேஇ கொஸ்டின் தான், இவ்வளோ ஸ்டெப்ஸு பண்ணணும் அவசியமே இருக்காது. ஜெயிலையும் இந்த அளவுக்கு மாடரேட் கொஸ்டின்லாம் வருது. சரியா? ஸோ கான்செப்ட் தான் இது, கொஸ்டின் டஃப்னு கிடையாது. அதை நம்ம எவ்வளோ இந்த ரிலேஷனில் எவ்வளோ கிளியராக இருக்கிறோம், ப்ரொபோர்ஷனாலிட்டி எவ்வளோ தெளிவாக இருக்கிறோம், எந்த காம்பனண்ட் இன்க்ரீஸ் எந்த காம்பனண்ட் டிக்ரீஸ், அப்புறம் எது கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க, எது வந்து சேஞ்ச் ஆகலாம் அந்த கேஸில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அப்போ மீதி இருக்கிறது தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்பவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எஸ், குட். புரிஞ்சுதா எல்லாமே? வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A bag of sand mass 9.8 kg is suspended by a rope. A bullet of 200 gram traveling with speed 10 meter per second gets embedded in it. Then loss of kinetic energy என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ kinetic energy loss கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 9.8 kg அந்த பேக்கோடைய சேண்ட் மாஸ் சஸ்பெண்டட் பை த ரோப்னு சொல்லிட்டாங்க. அந்த புல்லட் அதில் வந்து என்ன ஆகுது, ஹிட் ஆகுது. அதனுடைய வெயிட் வந்து 200 கிராம், அதனுடைய ஸ்பீடு வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் கெட்ஸ் எம்பெடட் இன் இட். ஸோ அது என்ன ஆகிடுது, இன்சைடில் பாஸ் ஆகிடுது. தென் கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ இதுவுமே ஜெய் கொஷின் தான் நமக்கு. ஸோ நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 1 செகண்ட், ஐ வில் ட்ரிங்க் வாட்டர் அண்ட் கம். எஸ், கண்டினியூ பண்ணலாமா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக அந்த கொல்யூஷன் கேஸ். லாஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜினா என்னன்னு சொல்லியிருந்தேன், half of m1 square minus half of m2 v2. இது okay, m1 sorry so change in kinetic energy half of m1 v1 square minus half of m2 v2 square. இதான் என்னது, லாஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இதில்
ஃபர்ஸ்ட் நமக்கு வெலாசிட்டி ரெண்டு கேஸுக்கு தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கேஸுமே தெரியாது. பாருங்க, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி என்ன அர்த்தம்? த டிஃபரன்ஸ் ஆஃப் த கைனடிக் எனர்ஜி half of m1v1 square minus half of m2. ஸோ நீங்கள் மாற்றி எடுத்தீங்கனாலும் நோ இஷ்யூ. ஃபைனலாக நெகட்டிவ் சைன் இல்லை பாசிட்டிவ் சைன் மாறி கிடைக்கும். மேக்னிட்யூட் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதனால் அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதை நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் செகண்ட் ஒன்னுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க, புல்லட்டுடைய மாஸ் அதோடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கேஸ் இருக்குல்ல 9.8 kg, இது என்ன ஸ்பீடில் வந்து அந்த புல்லட் அதில் எம்பட் ஆனதுக்கப்புறம் ட்ராவல் ஆச்சுன்றது இங்கே கொடுக்கல. அப்போ அதோடைய வெலாசிட்டி தெரிஞ்சால் தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும்? மாஸின் கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல இன்னொரு வெலாசிட்டி நமக்கு தெரியாது, தட் இஸ் அன்னோன் டேட்டா. ஸோ அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த கேஸில் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? மொமெண்டம் கன்சர்வ்டு m1v1 ஈக்குவல் டு m2v2. ஸோ மொமெண்டம் அந்த புல்லட் வந்து ஆக்சுவலாக ட்ராவல் ஆகும்போது இருந்த மொமெண்டம் அது உள்ள ஒன்ஸ் எம்பட் ஆனதுக்கப்புறம் அதில் எவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்குதோ அது ரெண்டு என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். மொமெண்டம் கன்சர்வ்டு m1v1 ஈக்குவல் டு m2 இன்ட்டு v2. ஸோ இங்கே m1 என்ன கொடுத்துருக்காங்க? 9.8 kg, கரெக்டா? ஸோ 9.8 இன்ட்டு v1 கொடுக்கல இங்கே, கரெக்டா? ஸோ இதில் v1 வந்து மாற்றி எழுதிட்டேன். புல்லட் தானே அதில் போய் பாஸ் ஆகுது. எஸ், இது வந்து 200 கிராம்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 200 கிராமை என்ன எழுதலாம்? 2 × 10⁻³ கிலோகிராம் மாற்றிக்கலாம். இன்ட்டு வெலாசிட்டி டென், கரெக்டா? இது வந்து 9.8 இன்ட்டு v2. புரியுதா? இது என்ன எதனால் சால்வ் பண்ணுறேன்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். law of conservation of momentum அந்த கேஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கிறேன். law of conservation of momentum கேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மொமெண்டம் என்ன ஆகிடும்? கன்சர்வ் ஆகிடும். இதில் இருந்து செகண்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ இந்த ஆன்சர் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே 1 0 டோட்டலாக இங்கே 3 0 வருதா? அதனால் 10⁻³ கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ 9.8 இன்ட்டு 2 ஈக்குவல் டு v2. இதை டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? 9.8 ஈக்குவல் டு v2. இந்த 9.8 இருக்கு இல்லையா, 2/9.8. 9.8 அப்ராக்சிமேட்டாக எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிக்கலாம்? 10ன்னு ஈக்குவல்னு சொல்லிக்கலாமா? அப்ராக்சிமேட்லி. ஸோ அப்போ 0.2 இதான் என்னது? அந்த செகண்ட் ஒன்னுடைய வெலாசிட்டி. 0.2 m/s. ஓகேவா? ஸோ நம்ம கால்குலேஷன் போகிறதால அது யூனிட் நாங்கள் எழுதலை. ஃபைனல் ஆன்சர் கிடையாது இல்லையா? ஸோ நோ இஷ்யூ. ரைட், நெக்ஸ்ட் இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் ஹாஃப் காமனாக எடுத்துக்கலாம். m1v1 ஸ்கொயர் மைனஸ் m2v2 ஸ்கொயர். ஸோ ஹாஃப் ஆஃப் m1 என்னதுங்க? 200 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு v1 ஸ்கொயர் என்ன அர்த்தம்? 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர்னா என்ன வருங்க? 100 மைனஸ் m2 என்ன வந்திருக்கு? 9.8 kg. v2 ஸ்கொயர்னா 0.2 ஹோல் ஸ்கொயர். சொல்றது புரியுதா? m1 v1 ஸ்கொயர். லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜினா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதான் என்னது? லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. புரியுதா? ரைட். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 1/2. ஸோ இங்கே என்ன ஆகிடும்? இங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 0வை. ஸோ இங்கே 3 0 ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். ஸோ இது 3 0 நம்ம கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 10 × 2 20 அது மட்டும் கிடைக்கும் இந்த டேர்மில். மைனஸ் இந்த 9.8 இதை நம்ம அரௌண்ட் 10ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு அப்ராக்சிமேட் ஆன்சர் கிடைச்சா போதும். 10 0.2 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0.04 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணுங்கள். 1/2 20 மைனஸ் இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன ஆகிடும்? 0.4. கரெக்டா? ஸோ அப்போ 20 மைனஸ் 0.4 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இல்லைனா இந்த 2 இன்சைடில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 டிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 10 ஆகிடும்,
minus 0.2. So 10 minus 0.2 என்ன கிடைக்கும் 9.8 ஜூல் இருக்கா பாருங்க ஆப்ஷனில் நியரஸ்ட் 9.8 எதுனா எஸ் 9.8 ஜூல் இது ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக கால்குலேஷன் பேஸ் பண்ணுறதா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா ஈஸி ஆன்சர் வந்துடும் நீங்கள் 9.8 எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே சால்வ் பண்ணக்கூடாது 9.8ன்னு ஸோ நீங்கள் என்ன பண்ணி தெரியுதா ரவுண்ட் ஆஃப் பண்ண பழகணும் 9.8 நீங்கள் அப்படியே வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் ஸோ ரொம்ப நியரஸ்ட் ஆன்சர் வந்துச்சுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடுங்க சிம்பிளாக ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை ஏன் பண்ணியிருக்கேன்னு தெரியணும் ஸோ அந்த புல்லட் வந்து என்ன இருக்குது அந்த சாண்ட் பேக்கில் போய் இன்ஸ்டன்ட் இது எம்பர்ட் ஆகுது ஸோ இனிஷியலாக அது வரும்போது அதான் என்ன அதனுடைய மொமெண்டம் அது மட்டும்தான் இங்கே வந்து ட்ராவல் ஆகுது ஸோ இது வந்து ஒன்ஸ் அதில் எம்பர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த அந்த பேக் என்ன ஆகுது ஃபால் ஆகுது ஓகே சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அது எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அந்த மொமெண்டம் பிஃபோர் மொமெண்டம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் அதாவது பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் அந்த கேஸ் படி எடுத்திங்கன்னா M1V1 புல்லட்டோடைய இந்த ஸ்பீடு M2V2 அந்த எம்பர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சாண்ட் பேக்கோடைய ஸ்பீடு ஓகேவா கிளியர் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் A stationary object breaks into two pieces A and B masses 6 kg and 8 kg respectively. If the velocity of B is 6 meter per second square second, then find the kinetic energy of A. So kinetic energy of A தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்போ அதனுடைய velocity தெரியணும் அதில் கொஸ்டின் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் பிரேக்ஸ் இன்டூ 2 pieces A and B அதனுடைய மாஸ் கொடுத்துட்டாங்க A உடைய மாஸ் 6 kg B உடைய மாஸ் 8 kg B உடைய velocity 6 meter per secondனா அப்போ A உடைய கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்டிருக்காங்க திரும்பவும் அந்த law of conservation property தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ மொமெண்டம் கன்சர்வ்டுன்றதுனால MA VA equal to MB into VB சொல்கிறது புரியுதா A உடைய மொமெண்டமும் B உடைய மொமெண்டமும் என்னவா இருக்கும் சேமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஸோ மாஸ் ஆஃப் A என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க வாட் இஸ் மாஸ் ஆஃப் A 6 kg இது வந்து 8 kg இது வந்து 6 meter per second ஸோ இது வந்து 6 இதனுடைய வெலாசிட்டி தெரியாது B உடைய வெலாசிட்டி மாஸ் வந்து என்ன பார்த்தோம் 8 ஸ்பீடு 6 8 into 6 ஸோ அப்போ வெலாசிட்டி ஆஃப் A என்ன வரும் பாருங்கள் இந்த 6 கேன்சல் ஆகிடும் A உடைய வெலாசிட்டி வந்து 8 meter per second அப்படின்னு கிடைக்கும் A உடைய வெலாசிட்டி என்னது 8 meter per second சொல்கிறது புரியுதா ரைட் நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் A கேட்டிருக்காங்க ஸோ கைனடிக் எனர்ஜியோடைய ஃபார்முலா half mv ஸ்கொயர் A உடைய கைனடிக் எனர்ஜி கேட்டிருக்கனால மாஸ் ஆஃப் A இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் A ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் A தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ half ஆஃப் மாஸ் வந்து இங்கே 6 A வந்து என்ன கண்டுபிடிச்சிருங்க 8 அப்போ 8 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் 64 ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கரெக்டா ஸோ அப்போ ஃபர்தராக சால்வ் பண்ண என்ன வரும் 6 into 2 12 192 okay so answer is 192 joule புரியுதா ஸோ அந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது பிரேக் ஆகிட்டு 2 பீஸாக போகுதுன்னா மொமெண்டம் கன்சர்வாக இருக்கும் ஸோ ரெண்டுத்தினுடைய மொமெண்டமும் ஈக்குவலாக இருக்கும் இது ஈஸியாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும் கிளியரா எஸ் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுவுமே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இந்த டைப் ஆஃப் கொஸ்டினும் நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஓகேவா a ball is projected with kinetic energy at an angle 45 degree to horizontal at the highest point during its flight its kinetic energy என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் கேஸ் ஆக்சுவலாக அந்த 2 dimensional மோஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் கேஸ் தான் இங்கே கனெக்ட் பண்ணுறாங்க என்னென்னா ஸோ இது வந்து ஆக்சிஸ் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ பாலை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணால் அது வந்து லைக் திஸ் இப்படி போகும் இல்லையா இதுதான் ஆக்சுவலாக என்னது அதனுடைய ஹையஸ்ட்டு
பாயிண்ட் அந்த ஹைட்டு எப்போ மேக்ஸிமமாக இருக்குதோ என்னது ஹையஸ்ட் பாயிண்ட் கரெக்டா இந்த ஹைட்டில் தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் இனிஷியலாக அவங்க த்ரோ பண்ணுற அந்த ஆங்கிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 45 டிகிரி வெலாசிட்டி வந்து u இந்த பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கும்போது நமக்கு வெலாசிட்டி என்னவா இருக்கும் வாட் இஸ் த வெலாசிட்டி அட் திஸ் மேக்ஸிமம் ஹைட்டு ஸோ மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி என்ன ஆகிடும் 0 ஆகிடும் ஞாபகம் இருக்கா ஸோ ux = u cos θ இதுதான் அந்த ஃபார்முலா இங்கே தீட்டாவுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு 45 டிகிரி ஸோ u cos 45 டிகிரி 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 ஸோ u/√2 இதான் என்னது மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி இந்த கேஸுக்கு ஸோ இனிஷியலாக த்ரோ பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும் ஃபார்முலா ½ m u². இது எப்போ த்ரோ பண்ணும்போது இனிஷியலாக சொல்றது புரியுதா அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க a ball is projected with kinetic energy னா u என்ற இனிஷியல் வெலாசிட்டியில் என்ன பண்ணுறாங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அதனுடைய கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது u என்ற வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணினா ½ m v². இங்கே இனிஷியல் வெலாசிட்டி uன்றதுனால ½ m u² at an angle 45 டிகிரி அப்போ ஹையஸ்ட் பாயிண்ட் டூரிங் இட்ஸ் ஃப்ளைட் கைனடிக் எனர்ஜி என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னா அதை நான் KE' அப்படின்னு எடுத்துக்கிறேன் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா ½ m u². ஹையஸ்ட் பாயிண்ட் எந்த வெலாசிட்டி மட்டும்தான் ப்ரெசென்ட் ux². சொல்றது புரியுதா the velocity at the highest point projectile motionல only x axis velocity present at that point that is equal to u cos θ. so இங்க half of m into ux எதுக்கு ஈக்குவல் இங்க u/√2 க்கு ஈக்குவல் so whole square simplify பண்ணுங்க half of m u²/2 கரெக்டா அப்ப half of இத half m u² ன்னு எழுதலாமா can I write like this இந்த half அப்படியே இருக்கு இத u² √2 whole square பண்ணா ரூட் கேன்சல் ஆயிட்டு 2 ன்னு கிடைக்கும் இது திரும்ப நான் எப்படி எழுதிருக்கேன் half of m u². half of m u² க்கு பதிலா என்ன எழுதலாம் கைனடிக் எனர்ஜி k ன்னு எழுதலாம் இல்லையா அப்போ half of இதுக்கு பதிலா என்ன எழுதலாம் இனிஷியல் கைனடிக் எனர்ஜின்னு எழுதலாம் ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் half of the initial kinetic energy. நான் அந்த ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்டைல் மோஷனில் த்ரோ பண்ணும்போது இனிஷியலாக என்ன வெலாசிட்டி கொடுத்தனோ அதனுடைய half of the velocity எப்போ இருக்கும் மேக்ஸிமம் பாயிண்ட்ல இருக்கும் எப்போ 45 டிகிரி ஆங்கிள் நான் த்ரோ பண்ணிருக்கும் போது ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சுன்னா வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் புரியுதா 45 டிகிரிக்கான கேஸ் தான் அதை போட்டிருக்கேன் ஸோ 45 டிகிரி நான் த்ரோ பண்ணேன்னா ஆன்சர் வந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜியோட half of the kinetic energy குறைஞ்சிரும் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த ஹைட் ஹெச்ன்ற டிஸ்டன்ஸ் இருக்கும்போது புரியுதா கிளியர் ஸோ அப்போ ஆன்சர் வந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜியோட என்ன ஆகிடும் half of the எனர்ஜியாக டிக்ரீஸ் ஆகிடும் புரிஞ்சுதா right next a body of mass 1 kg is moving in a vertical circular path of radius 1 centimeter. The difference between the kinetic energies the highest and lowest position என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க தெளிவா the difference between kinetic energies கேட்டிருக்கிறாங்க இதில் ஹையஸ்ட் அண்டு லோவஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது அதனுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் அதுக்கப்புறம் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 1 மீட்டர் ஸோ லோவஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி v எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ரூட் ஆஃப் மினிமம் வெலாசிட்டி வந்து 5gr. அந்த பர்டிகுலர் கேஸில் ஹையஸ்ட் பாயிண்ட் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன் இது வந்து வெலாசிட்டி பாட்டம் ஓகேவா இது ஹையஸ்ட் பாயிண்ட் ரூட் ஆஃப் gr ஞாபகம் இருக்கா வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் நான் கொடுத்தது வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் மினிமம் வெலாசிட்டி பாட்டமில் என்னன்னு சொல்லியிருந்தேன் ரூட் ஆஃப் 5gr டாப்பில் வரும்போது ரூட் ஆஃப் gr இருக்கும் ஸோ இதுதான் ஆக்சுவலாக இருக்குது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹையஸ்ட்டுக்கும் அந்த லோவஸ்ட்டுக்கும் கைனடிக் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எடுத்துனா என்ன வரும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போது
கைனெட்டிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி இந்த கேஸுக்கு எடுத்தீங்கன்னா half of m v lowest point இல்லையா? ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட் மைனஸ் சாரி இதை மாற்றி எடுத்துட்டேன். கரெக்ட் தான், லோவஸ்ட் பாயிண்ட். கரெக்ட். ஸோ இதை வந்து என்ன எடுத்துக்கோங்கன்னா mvl ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். லோவஸ்ட் மைனஸ் half of m v ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு vh ஸ்கொயர்னு எடுத்துப்போம். சும்மா நம்மளா கன்வீனியண்டாக கொடுக்குறது. ஹாஃப் காமனாக எடுத்துக்கோங்க, எம்மும் காமன், vl ஸ்கொயர் மைனஸ் vh ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை மாஸ் வந்து 1, அதனால இது 1/2 இன்ட்டு 1. vl ஸ்கொயர் வந்து இதை ஸ்கொயர் பண்ணுங்க. இதை நான் என்ன எடுத்துக்கிறேன், vl, இது vh. ஃபார்முலா அப்படி அது என்னது, vl ஸ்கொயரா? அப்போ அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் பாருங்க, இது 5gr ஆகிடுமா? கரெக்ட், ரூட் கேன்சல் ஆகிடும். ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா vh ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். ரூட் கேன்சல் ஆகிட்டிங்க grன்னு கிடைக்கும். கரெக்ட். ஸோ 1/2 5gr மைனஸ் gr என்ன வரும், 4 times of gr. ரேடியஸிங் என்ன கொடுத்துருக்குறாங்க, இதை கேன்சல் பண்ணலாமா? இது 1 time 2 times 2 இன்ட்டு g வந்து 10. கொஷினில் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, 1 meter. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆறுக்கு 1 போட்டுக்கலாம். 10 into 2 என்ன வரும், 20 எனர்ஜி இல்லையா, ஜூல். ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்க, எஸ். ஸோ த ஆன்சர் இஸ் 20 ஜூல். புரிஞ்சுதா? கிளியர்? போலாமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபோர்ஸ் F vector கொடுத்துட்டாங்க, applied on a particle and it undergoes a displacement, what will be the value of B அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா if work done 0. ஸோ இந்த கேஸில் இது வந்து JE கொஸ்டின். ஒர்க் டன்னோட ஃபார்முலா நமக்கு தெரியும், F vector டாட் S vector. இது ரெண்டுத்துக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டு B ஓடைய வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. B ஓடைய வேல்யூ இதில் என்னன்னு தெரியல, இந்த எக்ஸ்பிரஷனில் இங்கே Bன்னு ஒரு டேட்டா வந்திருக்கு, B J cap. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒர்க் டன் 0வாக இருக்கும்போது B என்ன, அதான் கண்டுபிடிக்கணும். ஒர்க் டன் ஆஃப் த பார்ட்டிகிள் இஸ் 0 அப்படின்னா அப்போது W 0ன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து 2i cap ப்ளஸ் BJ cap ப்ளஸ் K cap. கரெக்டா? இதான F vector கொஸ்டின் அதானே கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டா தான் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க, I cap minus 2j cap minus K cap. இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 2i cap இன்ட்டு I cap என்ன வரும், 2. I cap 1 ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு B 2B J cap 1 ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் K cap 1, கோஎஃபிஷியன்ட் 1 மட்டும்தான் இருக்குது, 0. சொல்கிறது புரியுதா? டாட் ப்ராடக்ட் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம், அதனால தான். ஸோ இந்த 2 minus 1 நமக்கு என்ன ஆகிடும், 1. 2 minus 1 1 ஆகிடும். 1 minus 2b equal to 0. ஸோ அப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் 2b இங்கே கொண்டு வந்துருங்க, 2b equal to 1. ஸோ b equal to 1/2 இருக்கா பாருங்க ஆப்ஷனில். எஸ், த ஆன்சர் இஸ் 1/2. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒர்க் டன் வந்து அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லி ஒர்க் டன் 0 இருந்தாலும் இங்கே 0. ஒருவேளை 0 இல்லாமல் ஒர்க் டன் வந்து லைக் சம் 20 ஜூல் 30 ஜூல்னு கொடுத்தாலும் இதில் வந்து சால்வ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் அதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். ஸோ அதில் எதுவுமே அதுவும் கஷ்டமாலாம் இருக்காது. ரைட். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் இப்போ நான் கொடுத்த அதே மாடல் தான். எ பால் ஹேவிங் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ப்ரொஜெக்டட் அட் அன் ஆங்கிள் 60 degree ஃப்ரம் த ஹரிசாண்டல். வாட் வில் பி த கைனெட்டிக் எனர்ஜி த பால் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஃப்ளைட். ஸோ இதுவுமே என்னது, நான் சொன்னேன்ல இந்த டைப் ஆஃப் கொஷின் கூட நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதே இப்போ பார்த்தா அதே சிமிலர் டைப் கொஷின் இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த கொஷின் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணமோ அதே ஃபார்முலா தான். ஸோ இங்கே ஃபார்முலா நீங்கள் ஈஸியாக அதை ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். half of m u x ஸ்கொயர், இனிஷியலாக வரது half of m u ஸ்கொயர். ஸோ ux ஸ்கொயரில் ux ஈக்குவல் டு u cos theta, அதை மட்டும் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் ஈஸியாக கிடைச்சோம் அந்த கேஸுக்கு. சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த டயக்ராம் திரும்ப போட தேவைன்னு நினைக்கிறேன். அங்கே நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே தான், அதே சிமிலர் டைப் ஆஃப் கொஷின். ஸோ இப்போ இங்கே ஃபார்முலாவில் நியூ கைனெட்டிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அது இங்கே போட்டுக்கலாம். இனிஷியலாக இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜி வந்து இது இனிஷியல்
half of mu square projected motionல த்ரோ பண்ணும்போது இது வந்து இனிஷியல். ஓகேவா? ஸோ நம்ம ஹையஸ்ட் பாயிண்ட்ல என்ன கைனடிக் கனெக்ட் பண்றோம்? half of m ஹையஸ்ட் பாயிண்ட்ல என்ன வெலாசிட்டி மட்டும் தான் இருக்கும்? x ஆக்சிஸ் வெலாசிட்டி மட்டும் தான் இருக்கும். mu x ஸ்கொயர். கரெக்ட்டா? ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா half of ux க்கு பதிலா u cos theta க்கு பதிலா என்ன வரும்? 60 degree whole square. ux replaced by u cos theta. So highest point ல ux என்னவா இருக்கும்? u cos theta வா இருக்கும். எப்போ? at the highest point ல. சரியா? so இப்போ simplify பண்ணீங்கன்னா what is cos 60? cos 60 உடைய வேல்யூ 1/2. so half of m into u into the whole square பண்ணீங்கன்னா 1/2 whole square பண்ணீங்கன்னா வரும் 1/4. இது வந்து u ஸ்கொயர் ஆயிடும். இது ஹோல் ஸ்கொயர் பண்ணா u ஸ்கொயர். cos 60 உடைய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல்? 1/2 க்கு ஈக்குவல். சரியா? ஸோ அது 1/2 க்கு ஈக்குவலாக ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஆகிடும்? 1/4 ஆகிடும். ஸோ ஃபைனலாக 1/4 வெளியில் எடுத்துருங்க. இந்த half m u ஸ்கொயர் இப்படி எழுதிக்கோங்க. half m u ஸ்கொயர். இந்த half m u ஸ்கொயருக்கு பதிலாக இனிஷியல் கைனடிக் எனர்ஜி உள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆன்சர் வரும்? 1/4 ஆஃப் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. எது? ஹையஸ்ட் பாயிண்ட்ல கைனடிக் எனர்ஜி அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் 1/4 ஆஃப் த கைனடிக் எனர்ஜி. அந்த கேஸ்ல 1/2 வந்தது. ஏன்? தீட்டா 45 டிகிரி. அங்க இந்த கேஸ்ல தீட்டா என்னது பாருங்க. இந்த கேஸ்ல தீட்டா வந்து 60 டிகிரி. அங்க தீட்டா 45 டிகிரின்றதால 1/√2 ஹோல் ஸ்கொயர் பண்ணது 1/2 ஆச்சு. ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜியை விட என்னவா இருந்தது? அது வந்து ஹாஃபா குறைஞ்சிருந்தது ஹையஸ்ட் பாயிண்ட்ல தீட்டா 45 டிகிரியா இருக்கும்போது. சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் ஜேயில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. அதே சிமிலர் டைப் கொஸ்டின் தான். தீட்டா 45 டிகிரி போல என்ன பண்ணிட்டாங்க? 60 டிகிரின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கேஸுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 60க்கு 1/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணி 1/4 ஆகிடும். ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜியை விட 1/4 என்ன ஆயிருக்கும்? ஹையஸ்ட் பாயிண்ட்ல கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிருக்கும். சொல்றது புரியுதா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து சி ஆன்சர். இனிஷியல் கைனடிக் எனர்ஜி விட 1/4, அதாவது கைனடிக் எனர்ஜி by 4 அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A force F equal to alpha plus beta x square acts on an object in the x direction. The work done by the force is 5 joule when the object is displaced 1 meter. So if alpha equal to 1 Newton, then beta என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டா? ஸோ இந்த கேஸில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபோர்ஸுடைய ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ஸ்கொயர்டு. ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 5 ஜூல். வென் த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ்டு பை 1 மீட்டர் அப்படின்னா 0லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் இது ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ ஆல்ஃபா 1 அப்படின்னா பீட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் displacement 0 to 1. ஓகேவா? force into f into dx integration. work done equal to displacement x1 to x2. கரெக்டா? லிமிட் ஸ்டார்டிங் லிமிட் டு எண்டிங் லிமிட். ஸோ டிஸ்பிளேஸ்டு பை 1 மீட்டர்னா 0லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 0 to 1 f into dx. ஸோ அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0 to 1 f உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். கொஸ்டினில் ஆல்ஃபா கொடுத்துட்டாங்க 1 நியூட்டன். பீட்டா தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் டன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒர்க் டன் வந்து 5 ஜூல். அதையும் கொடுத்துட்டாங்க. W ஈக்குவல் டு 5 ஜூல் அப்படின்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? எஸ். ஒர்க் டன் வந்து 5 ஜூல். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்க. ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா வேல்யூ வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நான் அடுத்த பேஜில் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்பேஸ் பார்த்தது 0 to 1 ஆல்ஃபாவுக்கு பதிலாக 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பிகாஸ் கொஸ்டினில் ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அதனால் பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? கிளியர்? இதை இன்டகிரேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இது dx 1 into dx இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ். பீட்டா எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ லிமிட் வந்து 0 to 1
இங்கே 5. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 1/2. லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு எல்லாருமே 0 ஆகிடும். ஸோ இங்கே 5 மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த +1 இங்கே கொண்டு வந்து -1 ஆகிடும். 5 - 1 4 ஆகிடும். பீட்டா பை 2ன்னு கிடைக்கும். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா பீட்டா ஈக்குவல் டு 8. கரெக்டு தானே? பீட்டா ஈக்குவல் டு 8 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். புரியுதா? ஸோ அந்த ரிலேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். எதுவுமே நான் புதுசாக போடல. திஸ் ஆல்சோ ஜெய் கொஷின். ஓகே, 0 to 1 அவங்க கொஷினில் டேரெக்டாக டிஸ்பிளேஸ்டு பை 1 மீட்டர்னா என்ன மீனிங்னா ஸ்டார்டிங் 0லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் அது மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதான் அவருடைய மீனிங். 0ன்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. 1 மீட்டர் டிஸ்பிளேஸ் பாயிண்ட் ஆயிருக்குன்னா 0லேருந்து 1 மீட்டர் போயிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ மீதி ரிமைனிங் எல்லாம் டேட்டா அவங்க கொடுத்துருக்காங்க, ஒர்க் டன் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்டெகிரேஷன் ரிலேஷன் நமக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாவை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் நமக்கு ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which one of the following forces cannot be expressed in terms of potential energy? ஓகே, இதுக்கான கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுவுமே ஜெயில கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதில் இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் பாருங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? எந்த சுச்சுவேஷன் மட்டும்தான் இருக்கும்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். எப்பெல்லாம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனில் ஓகே, ஸோ இந்த கேஸ் பாருங்கள். ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னெல்லாம் சொல்லியிருந்தேன்? அதாவது ரீஸ்டோரிங் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ அப்போ இதில் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்றது எதில் இருக்கும்? ஸ்ப்ரிங்கில் இருக்கும். சரியா? ஸோ அதனால் இது வந்து ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடியது. இது அதில் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ அப்போ இதில் இருக்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ரைட், நெக்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் என்ன இருக்கும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட். இதுலேயும் பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட். கூலம்ஸ் லா ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இதில் என்ன இருக்கும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ எந்த ஃபோர்ஸ் தான் நான் கன்சர்வேட்டிவ்? இதுதான் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இதில் என்ன ஆகாது? பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்காது. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா which one of the following cannot be expressed? எந்த என்ன ஃபோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜியை கால்குலேட் பண்ண முடியாது, இல்லை பொட்டென்ஷியல் எனர்ஜியை கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. cannot be expressed. புரியுதா ரீசன்? ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2 bodies are having kinetic energies, the ratio is 16:9. if they have same linear momentum, மொமெண்டம் சேம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ரேஷியோ ஆஃப் தேர் மாசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு p²/2m. இதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சேம் மொமெண்டம். அப்போ மொமெண்டம் கான்ஸ்டன்ட், மாஸும் கைனெட்டிக் எனர்ஜி தான் இப்போ ரிலேட்டட். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி மாஸ் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். மொமெண்டம் கான்ஸ்டன்ட், 2 ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரொபோஷனல் டேர்ம் எடுத்திங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி அண்டு மொமெண்டம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மாஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொமெண்டம் inversely proportional to kinetic energy inversely proportional to the mass. புரியுதா? இதை எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் தெரியுதா? ஸோ மாஸ் வந்து inversely proportional to kinetic energyனா அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? m1/m2 அப்படின்னு கேட்குறாங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜியும் மாஸ் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா m1/m2னா இப்போ இங்கே என்ன எழுதணும்? kinetic energy of second one by kinetic energy of first one. That is called inversely proportional. m1/m2 inversely proportional என்ன அர்த்தம்? kinetic energy 2 by kinetic energy 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ கைனெட்டிக் அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? இது என்னது? இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் இனிஷியல் அந்த ஃபர்ஸ்ட் ஒன், இனிஷியலில் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் செகண்ட் ஒன்னுக்குள்ள கைனெட்டிக் எனர்ஜி ரேஷியோ
16:9 கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்போ மாஸோட ரேஷியோ என்னவா இருந்திருக்கும் இஃப் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட் அதான் சொல்லியிருக்காங்க. எஸ் த மொமெண்டம் ஹேவ் சேம் லீனியர் மொமெண்டம் அப்படி கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ m1/m2 ரெசிப்ரோக்கல் கைனடிக் எனர்ஜி 2/கைனடிக் 1னா அப்போ 16/9னா இது இங்கே என்ன வரணும் 9/16 வரணும். தட் இஸ் 9:16. சொல்கிறது புரியுதா எப்படி ரிலேட் பண்ணுறேன்னு? ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி மொமெண்டம் ஃபார்முலா அடிக்கடி என்ன ரிப்பீட் பண்ணுவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபார்முலா கரெக்டாக அப்ளை பண்ணி தரணும். எது கான்ஸ்டன்ட் சொல்ல வராங்க, எது கிவன், எது டு ஃபைண்டு. ஸோ சிம்பிள் ஃபார்முலா தான் அது. கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு p²/2m. இந்த 3 காம்பனண்ட்டில் எது கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க, எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதை எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், ப்ரொபோர்ஷனாலிட்டி கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 9:16. புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் மூவிங் பாடி பிகம்ஸ் 4 times. இது வந்து பர்சன்டேஜில் கொடுக்கல, கொஸ்டினில் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. புரியுதா? கைனடிக் எனர்ஜி ஆஃப் மூவிங் பாடி பிகம்ஸ் 4 times. இட்ஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜியை விட 4 times இருந்ததுன்னா தென் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோம். ஆனால் அதில் கிவன் டேட்டாவிலே பர்சன்டேஜ் கொடுத்தாங்க. கைனடிக் எனர்ஜி இவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா மொமெண்டம் அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்டிருந்தாங்க. இதில் முன்னாடி பார்த்த கொஸ்டினில் இதில் அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. பர்சன்டேஜில் கொடுக்காம நம்பர் ஆஃப் டைம்ஸில் கொடுத்துட்டாங்க. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ மொமெண்டமில் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மாதிரி கேஸ் கேட்டாங்கன்னா கைனடிக் எனர்ஜி நமக்கு தெரியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மொமெண்டம். கரெக்டா? ஸோ இந்த பர்டிகுலர் கேஸுக்கு மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அவங்க n டைம்ஸ் இந்த மாதிரி எதாவது கொடுத்துட்டு மொமெண்டம் கேட்டாங்கன்னா, அதாவது கைனடிக் எனர்ஜி வந்து முன்னாடி இருந்ததை விட இத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதில் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னன்னு கேட்குறாங்க. இனிஷியல் கிவன் டேட்டா பர்சன்டேஜ் கிடையாது. திரும்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன கொஸ்டின்லாம் இங்கே கொடுத்த டேட்டாவிலே பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க. அதில் மொமெண்டம் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு கேட்டாங்க. அது ஒரு கேஸு. இப்போ பார்க்குற கேஸில் என்னென்னா கைனடிக் எனர்ஜி எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா மொமெண்டம் எவ்வளோ பர்சன்டேஜில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன ஃபார்முலானா √n-1 × 100 இவ்வளோதான் ஃபார்முலா. 100%. இங்கே என்னன்றது எத்தனை டைம்ஸ் அவங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களோ இந்த கேஸில், இந்த பர்டிகுலர் கேஸுக்கான ஃபார்முலா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும்போது. ஓகே, ஸோ √n வந்து 4 1 × 100. ஸோ 4 ரூட் எடுத்தால் 2 2 - 1 × 100. 2 - 1 என்னது 1 1 × 100 கிடைக்கும். The answer is 100%. ஆன்சர் இஸ் 100%. இது எப்போ அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? கைனடிக் எனர்ஜி கொடுத்துருவாங்க, மொமெண்டம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் ஆஃப் கைனடிக் எனர்ஜியாக இருக்கும். கைனடிக் எனர்ஜி சம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா மொமெண்டம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பர்சன்டேஜில் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ தான் இதை அப்ளை பண்ணியிருப்போம். புரிஞ்சுதா? கிளியர்? எஸ். Next question பாருங்க. A force acts on 2 kg object so that the position given by function of time x equal to 3t square 3t² plus 5. What is the work done by this force? First 5 second. கரெக்டா? ஸோ இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கொடுத்துட்டாங்க, 2 kg மாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபோர்ஸு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிடலாம்? நீங்கள் ஈஸியாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? 1 second. A force act on 2 kg. Okay, position. Okay, x given கொடுத்துருக்காங்க. x equal to 3t² plus 5. So the differentiate பண்ணிங்கன்னா என்ன வரும்? dx by dt பண்ணிங்கன்னா velocity கிடைச்சிருமா?
velocity equal to 3 t square differentiate பண்ண என்ன கிடைக்கும் 2t constant differentiate பண்ண 0 ஆயிடும் சொல்றது புரியுது என்ன பண்றேன்னு சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா force in first 3 second கேட்டிருக்காங்க சோ இங்க எல்லாமே கான்ஸ்டன்ட் டேட்டா இந்த இது வந்து 3t square plus 5 இவ்வளவுதான் இதல இருந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ இத சிம்பிளிஃபை பண்ணீங்கனா 3 into 2 என்ன கிடைக்கும் 6 into t அப்படினு கிடைச்சிரும் இது வந்து velocityயோட ரிலேஷன் கிடைச்சிருச்சு work done நம்ம kinetic energy கூட இதல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் change in kinetic energy தான் என்னது work done அப்ப என்ன அர்த்தம் final kinetic energy minus initial kinetic energy correct so அவங்க force in first 5 second கேட்டிருக்காங்க so அப்ப 0 to 5 second அப்ப 5 secondல இருந்து அந்த 0 க்கு நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தீனா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் so அப்ப இனிஷியலா வந்து velocity என்னவா இருந்திருக்கும் உங்களுக்கு 0 வா இருந்திருக்கும் correct so half of m v square இது வந்து 0 இனிஷியலா kinetic energy 0 because there is no velocity இனிஷியலா இருக்கும்போது ஏனா இங்க t = 0 ன்னு நீங்க போட்டீங்கனா t = 0 போட்டீங்கனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் velocity 0 ன்னு கிடைக்கும் சொல்றது புரியுதா t = 0 ன்னு போட்டீங்கனா velocity 0 t = 3 ன்னு போட்டீங்கனா what is the velocity 6 into 3 12 அப்படினு அர்த்தம் சொல்றது புரியுதா சோ அவங்க கொடுத்த ரிலேஷன்ல இருந்து நம்ம velocity கண்டுபிடிச்சோம்னா 0 to 3 செகண்ட்ல ஏனா क्वेश्चनல மாஸ் கொடுத்திருக்காங்க அப்ப மாஸ் velocity தெரிஞ்சனா change in kinetic energy வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும் work done கண்டுபிடிக்க முடியும் சோ அந்த ஃபார்முலா kinetic energy final minus initial வந்து 0 ஆனதுக்கு காரணம் velocity 0 இப்போ half of क्वेश्चनல m என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 2 kg yes v square வந்து இங்க 12 so 12 square 2 cancel ஆயிடும் so ஆன்சர் வந்து இது ஒரு டேட்டா மிஸ் ஆகுது இல்ல 6 into 2 12 wait one second I'll check இது ஸ்டெப் மிஸ் பண்ணிருக்கேன் oh t = 5 second sorry t = क्वेश्चनல 5 செகண்ட் கொடுத்திருக்காங்க கேர்லெஸ் மிஸ்டேக் சரியா சோ நீங்க என்ன பண்றீங்க 3 ன்னு போட்டுருங்க இந்த இடத்துல இங்க மிஸ்டேக் t = 5 கேர்லெஸ் மிஸ்டேக் சரியா அத கரெக்ட் பண்ணிக்கோங்க சோ அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா இந்த ஈக்குவேஷன் என்ன வரும் half m வந்து 2 v வந்து 5 அப்ப வந்து இங்க 5 போட்டீங்கனா இங்க என்ன வரும் 6 into 5 30 meter per second இதான் வந்து at 3 செகண்ட்ல சாரி 5 செகண்ட்ல இருக்கும்போது velocity 3 இல்ல 5 சோ நான் 3 நினைச்சிட்டேன் அதனால வந்த மிஸ்டேக் ரைட் சோ இங்க v ஸ்கொயர் போட்டீங்கனா 30 ஸ்கொயர் னு வரும் சோ 2 கேன்சல் ஆயிடும் 30 ஸ்கொயர் என்ன கிடைக்கும் 900 so the answer is 900 joule சரியா கிளியர் தெளிவா புரிஞ்சுதா ஓகே சோ அவ்வளவுதான் நம்ம இதல பார்த்திருக்கிற क्वेश्चंस சொல்லதான் பார்க்க முடிஞ்சது இந்த செஷன்ல ஆல்மோஸ்ட் நிறைய டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் क्वेश्चन நான் இதல நடத்தி இருக்கேன் எல்லாமே வந்து ரிப்பீட்டா இதுக்கு முன்னாடி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்ட very very important question and the type of question particularly kinetic energy and momentum relation இதல நம்ம ஸ்பெஷலா பார்த்தது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்டைல் மோஷனோட மேக்ஸिमम ஹைட்ல இருக்கும்போது kinetic energy எப்படி இன்டர்லிங்க் பண்றது சரியா சோ இந்த மாதிரி क्वेश्चंस வந்து நம்ம இன்னும் நிறைய பாப்போம் அடிஷனலா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த இந்த செஷன்ல நம்ம எவ்வளவு மேக்ஸिमम கவர் பண்ண முடியுமோ அதை பார்க்கிறதுக்காக தான் ஒரு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு டிஃபரண்ட் क्वेश्चंस கலெக்ட் பண்ண முடியுமோ அதை நான் கலெக்ட் பண்ணி கொடுத்திருந்தேன் சோ கண்டிப்பா இந்த क्वेश्चन எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே சோ நம்ம இதல என்னென்னலாம் இதுவரைக்கும் பார்த்தோமோ திரும்ப என்ன பண்ணுங்க அதெல்லாம் ஃபுல்லா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு இந்த மாடல்ல நிறைய क्वेश्चंस எடுத்து நீங்க ஓனா வொர்க் அவுட் பண்ணுங்க சோ நீங்க எவ்வளவு क्वेश्चंस வொர்க் அவுட் பண்றீங்களோ
உங்களுக்கு சப்ஜெக்ட் கிளியராக புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ நான் நடத்துனதில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் நான் ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்துருந்தாலுமே கூட அதை கரெக்டாக எப்போ யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும், அந்த கண்டிஷன் தெரியணும். ஸோ ஏன்னா நிறைய ஃபார்முலாஸ் ஷார்ட்கட்டே இப்போ நான் ஒரு சிலது கொடுத்துருக்கிறேன். பர்டிகுலர் இந்த பர்சன்டேஜ் கேஸ்லேயே கைனட்டிக் எனர்ஜியோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டு மொமெண்டம் கட்டாக எப்படி கால்குலேட் பண்ணணும், மொமெண்டம் கொடுத்து கைனட்டிக் எனர்ஜி கட்டாக எப்படி கால்குலேட் பண்ணணும், அதிலே லெஸ் தென் 10%, greater than or equal to 10%, இன்க்ரீஸா டிக்ரீஸா, இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணி கிவன் என்ன டூ ஃபைண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ண முடியும், இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஏன்னா இதில் ஜென்ரலாக நமக்கு நீட்டில் வந்து 2 கொஷின்ஸ் வந்து எவ்ரி இயர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக இந்த ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டரில். அண்ட் ஆல்சோ எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும் வந்ததிலே. இந்த சாப்டரை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற சாப்டர் கூட. ஸோ ரொம்ப லிமிட்டடான ஃபார்முலாவும் இதில் இருக்குது. ரொம்ப இன்னும் ட்ரிக்கியான ஃபார்முலாஸ்லாம் எதுவும் கிடையாது. மெயின் ஹெட்டிங் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரிலேஷன் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக பண்ண தெரிஞ்சு இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷனாக இதில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் இந்த சாப்டரில் பர்டிகுலராக ஒர்க் டன் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு அந்த இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சால் தான் ஆன்சர் ஈஸியாக கெட் பண்ண முடியும். ஓகேவா? கிளியர்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் கிளாஸ் அந்த கனவு பேட்ச் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸோடைய ஃபஸ்ட் கிளாஸ் நல்லபடியாக முடிஞ்சது. அடுத்த கிளாஸ் நம்ம வந்து லாஸ் ஆஃப் மோஷன் பார்ப்போம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிலபஸை நான் ஃபாஸ்ட்டாக முடிக்க பார்ப்பேன். இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் 11th ஃபிசிக்ஸையும் நான் முடிச்சிருவேன். ஒன்ஸ் நமக்கு சிலபஸ் முடிஞ்சிருதுன்னா அதுக்கப்புறம் நம்ம நிறைய கொஷின்ஸ் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் குமுலேட்டிவாக எல்லா சாப்டரையும் மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணி நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கொஷின்ஸ் திரும்ப பார்க்க கான்செப்ட் ஃபார்முலா எல்லாமே என்ன ஆகிடும், கண்டிப்பாக தரவாயிடும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பை.